பேஷண்ட் கேட்பாங்க, என்ன டாக்டர் எனக்கு வந்து 4% நார்மல் சொல்கிறீங்க, எனக்கு 96% அப்நார்மல் சொல்கிறீங்களேன்னு. ஸோ இது எக்ஸாம் டெஸ்ட் ரிசல்ட் இல்லை 96% வாங்கினா இது 4% ஃபெயிலுன்னு சொல்லிட்டு கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவன் ஹஸ்பண்டோட அம்மா வந்து அவங்க எந்திரிச்சு போகும்போது சொல்கிறாங்க, இதுதான் சொன்னேன் தங்கச்சி இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணுன்ட்டு. அக்காவுக்கு இல்லைன்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 40% பீப்புளுக்கு ஸ்டில் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூசிங் ஆர்கன் வந்து பீனிஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. To educate us and clear many of our doubts and give us practical points to ponder, we have with us an expert in the field, Dr. Ramesh Raja. He is a highly skilled and motivated senior clinical embryologist and andrologist with more than 15 years of experience in the field of IVF and assisted reproduction. He is also an avid academician and has played different roles as an author, co-author, and editor of published journals and textbook chapters. He has presented many papers in national and international conferences and is well recognized and respected in our field. நைட்டு ஷோ பார்த்தீங்கன்னா மாஸ்டர்பேட் பண்ணிங்கன்னா போச்சு, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒபிசிட்டி வந்து இட் ஹேவ் அ இம்பாக்ட் ஆன் த ஹியூமன் பாடி. அந்த குவாலிட்டியை வந்து கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. மொபைல் ப்ளேஸ் பண்ணுற இடம் வந்து மோஸ்ட்டாக பேக்கெட்டில் தான். இந்த பேக்கெட் இஸ் வெரி க்ளோஸ் டு தி ஸ்க்ராட்டம். ஸோ அந்த டெஸ்டிஸோட ரேடியேஷன் டெஃபினட்டாக இட் கெட் அஃபெக்ட். என்னோட ஆண்மையே நீங்கள் வந்துட்டு குவெஸ்டின் பண்ணுறீங்கிற மாதிரி சில பேர் எடுத்துக்கிறாங்க. இந்த காலத்துலேயும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த டெஸ்டோஸ்டெரான்ன்றது வந்து டைரெக்டாக நம்ம இன்ஜெக்ஷனோ மெடிசனாக கொடுக்கும்போது இட் வில் அஃபெக்ட் தி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். Herbal supplements being sold online both for sex drive, நீங்கள் last longer. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே வந்து மேபி இல்லாமல் இருக்கலாம், இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேர் நினச்சிடுறாங்க ஐயுஐங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கோ ஐவிஎஃப்ங்கிற ட்ரீட்மெண்ட் போனாலே அது வந்து இட்ஸ் தேர்ட் பார்ட்டி, வேற ஒருத்தரோட விந்தணுக்களோ கருமுட்டை. நிறைய பேர் வந்து என்கிட்ட வரும்போது ஆல்ரெடி வயக்ரா ட்ரை பண்ணிட்டு தான் வருவாங்க. நான் வந்து பேசி எல்லாம் முடிவு பண்ணி நம்ம இந்த வயக்ரா பண்ணேன், அதெல்லாம் பண்ணிட்டு டாக்டர், நான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ செக்ஸ் ஹஸ் பிகம் அபவுட் பேபி மேக்கிங். கான்டாக்ட் இருந்தோமா முடிஞ்சு போச்சு அந்த மாதத்துக்கு, அதுக்கப்புறம் கிட்டவே வர வேண்டான்ட்டு. We are seeing a lot of lack of interest in sex. ஒரு சில ஜென்ரல் லேப்ஸில் வந்து நார்ம் சரியாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ பேஷண்ட் வந்து அதனால் வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்காங்க சிமெண்டஸ்னால. இதனால சிமெண்டஸ் பண்ணுறதுக்கே பயப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. Can it cause shrinkage of the penis in later life? No. Hello and welcome to another episode of Femiliarise. Let's get the conversation started. And today we have a very interesting topic to discuss: sex, sperm and the modern man. Because overall we are seeing a decline in the sperm counts. They say the Y chromosome is shrinking and maybe will men eventually go into extinction. So there has been a lot of talk about this fertility and the modern man. So welcome Dr. Ramesh. Thank you for joining us in Femiliarise. Thank you so much for your kind introduction. So to start the conversation, first and foremost, I would like to know sperm producing apparatus என்ன அப்படின்ட்டுன்னு. ஸோ விமெனில் நிறைய பேர் பேசுவோம் யூட்ரஸ், டியூப்ஸ், ஓவரிஸ்னு. அந்த மாதிரி மென்னுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் வேர் ஆர் த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ்ட், ஹார்மோன்ஸ் எங்கே சுரக்குது, வாட் ஷுட் ஆக்சுவலி ஹேப்பன் ஃபார் த ஸ்பெர்ம் டு கம் அவுட், இதெல்லாமே எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ வி வுட் லைக் you to educate us on the same. இப்போ ஒரு ஒப்பி வராங்க அப்படின்னா ஒரு 40% பீப்புளுக்கு ஸ்டில் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூசிங் ஆர்கன் வந்து பீனிஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து அந்த எஜுகேஷன் அபவுட் தி பேசிக் ஃபிசியாலஜி நம்ம வந்து படிக்கிறோம், பட் அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவேன், சரி நீங்கள் பிரெயின்லேருந்து சில ஹார்மோன்ஸ் வரும் அப்படின்னா, என்ன சார் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கீழே இருக்குன்னு நீங்கள் ஏன் பிரெயின்லேருந்து வருதுன்றீங்க, அப்போ அங்கேருந்து ஸ்பெர்ம் வருதான்னு ஒரு டவுட் கேட்குறாங்க. ஈவன் ஒரு ஒயிட் கலர் ஜாப் பீப்புள் கூட ஸ்டில் ஹாவ் அ ப்ராப்ளம் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஃபிசியாலஜி ஆஃப் அ ஹியூமன் பாடி. ஸோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் விட் ஹேப்பன்ஸ் இன் த டெஸ்டிஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டியூப் இட் கனெக்ட்ஸ் டு தி பீனிஸ். அது வந்து அந்த யூரினேட் பிளாடர்லேருந்து வர டியூபோட இட் கெட் கனெக்டட். அது வழியாக தான் இட் கம்ஸ் ஆஸ் அ ஸ்பெர்ம்ஸ் வித் தி சீமன். அந்த சீமன் வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு, இட் வில் பி செக்ரேட்டட் கொஞ்சம் இந்த டெஸ்டிஸ். அப்புறம் சில கிளான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு எப்படி வந்து ஐஸ்க்கு வந்து வாட்டர் கிளான்ஸ் இருக்கோ அந்த மாதிரி அங்கேயும் கிளான்ஸ் இருக்குது. இந்த கிளான்ஸ்லேருந்து வர ஃப்ளூயிட் எல்லாம் ஜாயின் ஆகிட்டு தான் ஸ்பெர்ம்ஸ் அதில் வருது. அது வந்து நம்ம சொல்லுவோம் இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு தேவையான சில ஹார்மோன்ஸ் வந்து பிரெயினில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அது வந்து த்ரூ த பிளட் ஸ்ட்ரீம் வந்துட்டு இட் வில் கிவ் அ mechanism to start producing the sperm and also the fluid. Okay, so that's nice. So we have the testicles, one on either side.
then penis வந்து is not important in the sperm production, rather அது வெளியில் produce ஆகிற sperm நம்ம அது வெளி வரதுக்கான ஒரு வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் யூ செட் த டியூப் வந்து விச் கனெக்ட்ஸ் உங்களுக்கு அந்த டெஸ்டிக்கல்ஸ்லேருந்து ஒரு டியூப் கால் வாஸ் டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பீனஸில் அந்த பிளாடர் கிட்ட யூரின் போகிற டியூபோட ஜாயின் ஆகுதுன்னு. ஸோ ஃபார் மென் வந்து யூரின் வரதும் உங்களுக்கு செமன் ரிலீஸ் ஆகிறதும் இஸ் த்ரூ த சேம் டியூப் தானா? இப்போ வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் சொல்லும்போது மேம் ஆக்சுவலாக எல்லோரும் கேட்பாங்க. ஸோ 2 டெஸ்டஸ் இருக்குது, எந்த டெஸ்டஸில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, அந்த காலத்தில் யூஸ்வலாக வந்து கிரிக்கெட் ஆடிட்டோரியம்லன்னா ஒருத்தர் எந்திரிச்சு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் மாதிரி அழகாக சுற்றி வருவாங்க. ஸோ தட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்பிளைனிங் ஹவு த ஸ்பெர்ம் இஸ் ப்ரொடியூஸ் இன் அ டெஸ்டஸ். இட் வில் பி லைக் அ வேவ், தொடர்ந்து இட் வில் பி ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூஸ் ஆகிட்டு 2 பக்கமும் இட் வில் பி கலெக்டட். என்னென்னா ஒரு சிங்கிள் ஸ்பெர்ம் வந்து இட் இஸ் நாட் ப்ரொடியூஸ், தேர் ஆர் ப்ரொடியூஸ் இன் மில்லியன்ஸ். ஏன்னா அது நேச்சரோட இது. இப்போ ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக் ப்ரொடியூஸ் ஆகும், இட் வில் பி டேரெக்ட்லி விசிபிள் ஃபார் த ரீப்ரொடக்ஷனுக்காக இட் வில் பி தேர். பட் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் டெஸ்டஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இட் டேக்ஸ் அரௌண்ட் 6 to 8 meters ட்ராவல் ஆகி வரும்போது. ஸோ அதனால தான் மில்லியன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த இப்போ சப்போஸ் ஒரு 100 million ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நான் வெளியில் ரீச் ஆகும்போது இட் வில் பி அரௌண்ட் 70 to 80 million வரும். ஸோ அதே மாதிரி என்னென்னா டெஸ்டஸ்லேருந்து ஒரு டியூப் கனெக்ட் ஆகிட்டு இட் வில் கம் இன் டு த பிளாடர்லேருந்து வர யூரித்ரான் டியூபோட கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா தெர் வில் பி வால்வ். இந்த டியூபுக்கு ஒரு வால்வ் மாதிரி இருக்கும், அந்த டியூப் யூரின் வரைக்கும் ஒரு டியூப் வால்வ் இருக்கும். ஸோ யூரின் போகும்போது இந்த வால்வ் க்ளோஸ் ஆகிடும் நேச்சரில், அதுக்கப்புறம் யூரின் வில் கம் அவுட். எஜாக்குலேட் பண்ணும்போது யூரின்லேருந்து வர டியூப் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இந்த டியூப் ஓப்பன் ஆகும்போது சீமன் வில் கம் அவுட். திஸ் இஸ் த பேசிக் திங்ஸ் விச் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி. So even though it's the same tube, there are valves. So at a time either urine or only the semen can pass. ரெண்டும் வந்து சேர்ந்து பாஸ் ஆகிறதுக்கான வழி கிடையாதுன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இது வந்து எஸ் நம்மளுக்கு இப்போ ஒரு பேசிக் ஓவரால் வியூ ஆஃப் ஹவு த ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு தே ஆர் கம்மிங் அவுட்னு தெரிஞ்சாச்சு. பட் இன்னும் கொஞ்சம் டீப்பராக தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெஸ்டிஸ்குள்ளேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கா அண்ட் எந்த செல்ஸ்னால இந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது? டெஸ்டிஸ்குள்ளே வந்து 2 இம்பார்ட்டன்ட் செல் சொல்லுவோம். ஒன்று வந்து லேடிக் செல், இன்னொன்று வந்து செக்டோலி செல் சொல்லுவோம். செக்டோலி செல்லுன்றது வந்து இட்ஸ் லைக் அ மதர். அது வந்து நம்மளை வந்து அந்த லேடிக் செல்லேருந்து டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் ஆகிட்டு உள்ளே வந்து ஆல்ரெடி நம்ம இப்போ எப்படி ஃபீமேலுக்கு பிறக்கும் போதே சில எக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற மாதிரி டெஸ்டஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சில செல்ஸ் வந்து இட் வில் பி தேர் இன் த பர்த். இந்த லேடிக் செல்லேருந்து வர டெஸ்டோஸ்டெரான் போயிட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 4 to 5 stages கிராஸ் பண்ணி மெச்சூர் ஸ்பெர்ம்ஸ் வரும். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஹெல்ப் பண்ணி அந்த நர்ச்சர் பண்ணி அந்த மதரை இது கொடுக்கறது தான் வந்து செக்டோலி செல். ஸோ 2 செல்ஸுமே இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொடியூசிங் எ சிங்கிள். So both are equally important though they play different roles. So thank you for that. அண்ட் ஸ்பெர்ம் செல் பற்றி பிகாஸ் அதுதான் நம்ம அதுதான் உயிரணுக்கள், அதுலேருந்து 50% அது இருந்தால் தான் நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆக போகுது, எம்ப்ரியோ கரு நிற்க போகுது. ஸோ இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் பற்றி ஏதாவது ஃபியூ ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு டச் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சார். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சீமனை வந்து ஒரு ஸ்லைட் ட்ராப்பில் போட்டுட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ didn't call as a sperm, he called as animalcules. ஏதோ ஒரு பூச்சி ஓடுறது, அது வந்து இட்ஸ் நாட் அ இன்செக்ட், இட்ஸ் நாட் சம்திங் எல்ஸ், கால் அனிமாக்யூல்ஸ்னு சொல்லிட்டு. தட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ம்ஸ் காயின் ஆகிட்டு பீப்புள் ஐடென்டிஃபைட், அப்புறம் இது வந்து ஸ்பெர்ம்ஸ்னு சொல்லிட்டு டேர்ம் ரைட். எப்படின்னா ஸ்பெர்ம்ஸ்க்கு ஒரு குட்டி ஹெட் இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன கழுத்து பகுதி இருக்கும், அப்புறம் ஒரு பாடி இருக்கும், அப்புறம் ஒரு பெரிய டெய்ல் இருக்கும். அந்த டெய்ல் மூலியமாக தான் இட் வில் ஜஸ்ட் கோ. இந்த அனிமாக்யூல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெர்மோட சைஸ் வந்து நம்ம பார்ப்போம், அது வந்து 9 micrometers சொல்லுவோம் நம்ம, ரொம்ப சின்னது. இது பேஷண்ட்ஸ் வந்து கேட்கும்போது என்ன டாக்டர் நீங்கள் வந்து ஒரு சீமன் தானே கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்க, இல்லை ஸ்பெர்ம்ஸே தெரியல, எப்படி நீங்கள் மட்டும் இவ்வளோ மில்லியன் இருக்குன்றீங்க, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம மைக்ரோஸ்கோப் மூலிமா பார்த்தா மட்டும் தான் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து 2 விதமாக பேஷண்ட் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று வந்து அந்த சீமன் வந்தாலே ஸ்பெர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். பட் நமக்கு தான் தெரியும் சீமனில் தான் ஸ்பெர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது they can understand. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் நான் சொன்ன மாதிரி ஹெட்டு, ஒரு மிட் பீஸ், ஒரு டெய்லு, அப்புறம் வந்து ஒரு பாடி, அது எல்லாம் வரும்போது இந்த ஸ்ட்ரக்சர்லேயே நிறைய டிஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து நார்மல் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4% நார்மல் இருந்தாலே போதும். 150 மில்லியன் இருந்தாலும் உங்களுக்கு அது 4% நார்மல் இருந்தாலே நார்மல் தான். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாருமே இருக்கும். உடனே பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, என்ன டாக்டர் எனக்கு வந்து 4% நார்மல் சொல்கிறீங்க, மீது 96% அப்நார்மல் சொல்கிறீங்களேன்னா எல்லாருக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து 3% to 4% இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எக்ஸாம் டெஸ்ட் ரிசல்ட் இல்லை 96% வாங்கினா இது 4% ஃபெயிலுன்னு சொல்லிட்டு கிடையாது. பிகாஸ் தட் இஸ் த ரீசன் தே ஆர் பீங் ப்ரொடியூஸ் இன் சச் லார்ஜ் நம்பர்ஸ். ஸோ இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும்போது 4%னாலும் தெர் ஆர் அ குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் விச் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியா நம்ம வச்சுருக்கோம். பட் சில ரிப்போர்ட்ஸ் நீங்கள் அந்த 4% சொல்லும் போது 96% நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற ரிப்போர்ட்ஸும் நம்ம பார்க்குறோம் தான். ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் இது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ரிப்போர்ட் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு ஐவிஎஃப் சென்டரில் ஒரு ஸ்பெஷலைஸ் சென்டரில் பண்ணும்போது தே ஹேவ் தேர் நார்ம்ஸ். அந்த நார்ம்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஒரு சில ஜென்ரல் லேப்ஸில் வந்து நார்ம்ஸ் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ பேஷண்ட் வந்து அதனால் வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்காங்க சிமெண்டஸ்னால. இதனால் சிமெண்டஸ் பண்ணுறதுக்கே பயப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வெளியில் கொடுத்தம் போது நிறையா கொடுத்தாங்க, இவங்க என்னடா இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்களேன்னு நினைக்கிறதுக்கு காரணமும் அப்படி தான். ஸோ அந்த டெஸ்ட்டு எப்படி பண்ணப்பட்டது, மேனுவலாவா இல்லாட்டி உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ்லையா, அண்ட் ஸ்டெயின் பண்ணி பார்த்தாங்களா, அது வந்துட்டு என்ன க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணாங்க டு கால் இட் ஆஸ் அன் அப்நார்மல் ஸ்பெர்ம், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்களா, இவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்களா. ஸோ அந்த மாதிரி அதில் உங்களுக்கு நிறைய வந்துட்டு அந்த ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணால் 4%க்கு மேலே இட் இஸ் நார்மல் அப்படிங்கிறது. So that's why there is wide variability in the reporting of the semen report also நினைக்கிறேன். So semenங்கிறது is just the liquid in which the sperms are microscopic gametes which are present அப்படின்னு. அப்போ அந்த ஸ்பெர்ம்ஸை தவிர இந்த செமனில் என்னெல்லாம் இருக்கும்? ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வந்து சீமன் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து வர பார்த்து பார்த்தீங்கன்னா டெஸ்டஸ்லேருந்து ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து சிங்கிளாக ப்ரொடியூஸ் ஆகாது, ஒரு 4 ஸ்பெர்மாக அட்டாச்சாக இருக்கும். இப்போ நம்ம படத்தில் வர மாதிரி ட்வின்ஸ் அட்டாச்சு மாதிரி 4 ஸ்பெர்ம் அட்டாச்சாக இருக்கும். அந்த 4 ஸ்பெர்ம் அட்டாச் ஆகிறத டிவைட் ஆகிட்டு நேச்சர் வந்து நமக்கு சிங்கிளாக கொடுக்கும். பட் அந்த அட்டாச் பண்ணுறதுல வந்து ஒரு சைட்டோபிளாஸ்மிக் ட்ராப்லெட்ஸ்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் அந்த சைட்டோபிளாஸ்மிக் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதை டிவைட் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது அதோட டெப்ரிஸும் சம்டைம்ஸ் வரும். அந்த டியூப்பில் வந்துட்டு நம்ம அந்த யூரின் டியூப்பில் வந்து கனெக்ட் ஆகும்போது அதில் இருக்க நம்ம சப்போஸ் ஆல்ரெடி நம்ம யூரின் போயிருப்பாங்க, அந்த டியூப்பில் இருக்க சின்ன சின்ன டெப்ரிஸ், எபித்தீலியல் செல்ஸ், பஸ் செல்ஸ், இது எல்லாமே வந்து கலெக்ட் ஆகி வரும்போது ஒரு சீமனில் அதர் தேன் ஸ்பெர்மட்டோசோவா மற்ற எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாமே வந்து வித்தின் அ நார்மல் லிமிட், தட் இஸ் அ திங். அப்போ வந்து நம்ம செக் பண்ணும்போது என்ன செக் பண்ணுவாங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் மட்டும் இருக்கா, வேறு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து சப்போஸ் மற்ற செல்ஸில் அப்நார்மல் நிறைய இருக்குது, ஒரு சர்டைன் லிமிட் மேலே இருக்குன்னும் போது அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது வந்து நார்மல் செல்லா இல்லை வந்து ஏதாவது அப்நார்மலான்ட்டு. அதுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ வந்து கண்டுபிடிக்கும் போது 2 விதமாக யோசிப்பாங்க. ஒன்று வந்து ஸ்பெர்ம்லேயே இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை வந்து யூரினில் இருக்க இன்ஃபெக்ஷனால் நமக்கு வந்து செமனில் இன்ஃபெக்ஷன் வருதான்ட்டு. ஸோ 2த்தையும் நம்ம தனித்தனியாக கல்ச்சர் பண்ணும்போது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு. அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இதுக்கு செட்டில் தான். ஸோ இது செல்ஸு அது தவிர நிறைய நியூட்ரியன்ஸும் ஸ்பெர்மை வந்து நரிஷ் பண்ணுறதுக்காக செமனில் இருக்கா, அண்ட் அது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? ஓகே, ஸ்பெர்ம் நம்ம இப்போ வந்து ஒரு வீடியோ நிறைய பார்த்துருப்பாங்க. இப்போ எல்லோரும் ஒரு வீடியோ போட்டாலே ஸ்பெர்ம்ஸ் நிறைய வீடியோ பார்த்துருப்பாங்க. ஆசிட் ஸ்பெர்ம் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகாது. எப்படி இருக்கும்னா இட் வில் பி கோஷன் ஸ்டேட், அப்படியே ஒரு பிடிச்சி வச்ச மாதிரி ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து இந்த ஃப்ளூயிடில் வந்து நிறைய என்ரிச்மெண்ட் மீடியாஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து அதுக்கு எனர்ஜி கொடுக்குற சோர்ஸ் இருக்கும். இந்த நேச்சரோட ஜாப் என்னென்னா இந்த ஃப்ளூயிட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜெல் டைப் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேஸ்ட்டில் வந்து நிறைய ஜெல் டைப்ஸ் பார்க்குறோம். ஜெல் டைப் மாதிரி இருக்கும். அது வெளியில் வந்த உடனே அது வந்து ஒரு நீர்த்து போகும்னு சொல்லுவாங்க. அந்த நீர்த்து போகணும்னா இட் வில் பிகம் லைக் அ ஃப்ளூயிட். அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் ஆகும்போது தான் அதோட மோட்டிலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாமே இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஜெல் டைப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு இன்னரண்ட் மொட்டைல் செல். அப்படின்னா அது வந்து பிறக்கும் போதே ஒரு மொட்டைல் ஸ்பெர்ம், ஒரு மொட்டைல் செல். ஸோ அதை வந்து விட்டு நம்ம ஒரு ஃப்ளூயிடில் போட்டோன்னா அது மட்டும் ஓடிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து நேச்சர் என்ன நினைக்குதுன்னா நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த வால்யூம், சீமன் வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது வந்து நார்மலாக இருக்கிறதே வந்து 1 to 1.5 இருந்தாலே நார்மல். அதுக்குள்ளே அந்த அவ்வளோ மில்லியன்ஸை பண்ணணுன்றதுக்காக தான் அந்த ஒரு ஜெல் மாதிரி பிடிச்சி வச்சுக்குது. அது ஒன்ஸ் நம்ம வெளியில் வந்துட்ட உடனே நேச்சர் நம்ம வந்து நார்மல் டெம்பரேச்சர்லேயே வந்து 30-70 பாடி டெம்பரேச்சர் வச்சாலும் அது வந்து அந்த ஃப்ளூயிடாக மாறும். இல்லை அவங்க இது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் உள்ளே போகும்போது அந்த பாடி டெம்பரேச்சருக்கும் அசிடிக் நேச்சருக்கும் அது வந்து நீர்த்து போகும், அந்த ஃப்ளூயிடாக மாறும். ஸோ தட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். இதை வச்சு பேஷண்ட்ஸ் நிறைய கேட்பாங்க, சார் எனக்கு ஒரு வாட்டி கலெக்ட் பண்ணும்போது நல்ல ஜெல் மாதிரி இருக்குது, ஒரு டைமில் நம்ம ஃப்ளூயிடாகவே வருது, அது அப்நார்மலாக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது they get understand about. ஸோ இட் வில் வேரி அகெயின் வந்துட்டு உங்களுக்கு, அண்ட் வித் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எஜாக்குலேஷன் ஆல்சோ வால்யூம் அதோட தன்மை எல்லாமே நம்மளுக்கு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நேச்சர் ஹஸ் இன்டெண்டட் தட் அது வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி இட் ஷுட் கோ அண்ட் ஃபர்டிலைஸ் த எக். அது த ஹோல் நம்மளுக்கு விமெனும் சரி மென்னும் சரி சர்வைவல் ஆஃப் த ஸ்பீஷீஸ் ரீப்ரொடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டிங், பேசிக் இன்ஸ்டிங் மாதிரி நேச்சர் ஹஸ் டிசைன்ட் அவர் பாடிஸ் இன் தட் மேனர்ன்னு சொல்வேன். Interesting way of very interesting way.
So there are a lot of reports even in many journals nowadays that there is a global decline in sperm counts. Western countries liyum seri, Asian countries and number side of the world liyum seri intenne. And this was one nearly 107 million per ml in 1951 la irundhu it has reduced by 50% to nearly 48 million per ml in 1970. But அதுக்கப்புறமாவே it has been a faster decline. So 1.16% per year முன்னாடி டிக்ளைன் ஆனது இப்போல்லாம் வந்துட்டு டபுள் த ரேட்டில் 2.64% per year அது குறைஞ்சிக்கிட்டே வருது ஆஃப்டர் 2000 சொல்கிறாங்க. ஸோ ஆர்மகெடான் மாதிரி are we looking at spermageddon? And what is this? This decline in semen quality and reproductive health has recently been described even as a public health crisis. So what are your views on what is the contributing factors for this decrease? இந்த ஸ்பெர்ம் டிக்ளைன்றது வந்து 2 விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எப்படின்னா வேர்ல்டில் வந்து இப்போ எப்படி ஒரு ரிப்போர்ட்டை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நார்மல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு கன்சென்சஸ் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து ஸ்பெர்ம் டிக்ளைன் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து வேர்ல்டில் வந்து எல்லோரும் எடுக்கும்போது எவ்வளோ விதத்தில் கன்சீவ் ஆகிறாங்க, எவ்வளோ கவுண்ட் அப்படி எடுக்கும்போது தட் இஸ் அ ஸ்மால் டிக்ளைன் இருக்குது. செகண்ட் விஷயம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைல் ஹஸ் பின் கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோவிட்க்கு அப்புறம் நார்மலாக அந்த பர்சன்ஸ் கூட தே அஃபெக்டிங் வித் ஸோ மச் ஆஃப் டிசீசஸ். ஒரு சிஸ்டமிக் டிசீஸ், ஒரு எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ். ஈவன் நம்ம இந்தியா வந்து டயபெட்டிஸோட சார்ட்டே வந்து மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லெவலுக்கு மேலே இருந்துச்சு, இப்போ வந்து அதை விட கம்மி. இப்போ நார்மல் நினச்சிருந்த 2020க்கு முன்னாடி நார்மல் நினச்சிருந்தவங்க இப்போ வந்து தே ஆர் பிகமிங் டயபெட்டிக். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அந்த பாடி கண்டிஷன் மாறும்போது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து தெர் இஸ் அ குளோபல் டிக்ளைன் வந்து டெஃபினட்டாக தட் இஸ் தேர். இட் இஸ் காஸ்டிங் அபவுட் 30% to 40% தெர் இஸ் அ டிக்ளைன். அது வந்து இட்ஸ் அ ப்ரூவன் திங். பட் நம்ம பார்க்கும்போது இப்போ இன் ப்ராக்டிஸ் பார்க்கும்போது கோவிட் முன்னாடி இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் இதுக்கும் டெஃபினட்டாக டஸ் அ டிராஸ்டிக் சேஞ்சஸ் தேர். என்ன மெக்கானிசம் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் பீப்புள் ஐடென்டிஃபைங். ஈவன் நாங்களும் நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்கோம். பட் சேம் பேஷண்ட்ஸை முன்னாடி எடுத்து பார்த்துருக்கோம், நிறைய ரிப்பீட் பண்ணி பார்த்துருக்கோம். But still we couldn't figure out what is the, but there is a decline in that thing. கோவிட்க்கு அப்புறமாவும் not especially during COVID infection, அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜுக்கு மேலேயும் there has been a decline in sperm counts maybe in that time period. And even at that time we were thinking that COVID was having அதுக்கப்புறம் இருந்தவங்களுக்கு increase in the incidence of erectile dysfunction அந்த மாதிரிலாம் கூட they were studying ன்னு நினைக்கிறேன். மேல் ஃபர்டிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா it has நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து it has lead to the infertile men. இது வந்து பிகாஸ் ஆஃப் தி கோவிட் மட்டும் சொல்ல மாட்டேன். பட் பிகாஸ் ஆஃப் தி கோவிட் என்ன ஆகுதுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ஹஸ் பின் கம்ப்ளீட்லி சேஞ்ச். சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பீப்புள் ஸ்டார்டட் ஃப்ரம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து முன்னாடி வந்து இட்ஸ் லைக் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்துச்சு. பட் கோவிட்க்கு அப்புறம் இட் ஹஸ் பிகம் அ நார்மல் ஒன். ஸோ அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஒன்று வந்து டைமிங். தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஒரு ஸ்டஃப்பை கூட உட்கார வச்சோன்னா ஹி வில் எக்ஸ்பிளைன் மோர். How much of stress they are undergoing, how much of travel they want to do, how much of timing they are. And the lifestyle changes மாறும்போது it has impacted the decline in the semen count, which have been very visible and we have observing it actually. Lot of factors which contribute and மெயினா வந்து இப்போ இருக்கிற நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸாக இருக்கலாம், எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்போஷர் முன்னாடி இருந்த காலம் இப்போ இல்லைங்கிறதுனால put together all of this can be contributing factors for this decline அப்படின்னு தான் சொல்ல முடியும். Not one specific period. And as rightly pointed out, கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்ததுனால ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் கம்மியாச்சுன்னு இல்லை, கோவிட்னால நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு, நம்ம லைஃபே மாறி போச்சுங்கும் போது that can also be one of the contributors ன்னு சொல்லலாம். So let's play a small true or false segment in the reasons or contributors for this decrease. பேஷண்ட்ஸோட மைண்ட்லேயே நிறைய இருக்கும், இதனால எனக்கு குறையுதா அதனால குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலான்ட்டுன்னு. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஹீட் எக்ஸ்போஷர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஹீட் எக்ஸ்போஷர் வந்து எல்லோரும் நினைக்கிறாங்க இப்போ ஒரு குக் பண்ணுற பர்சனுக்கு வந்து நிறைய ஹீட் இருக்குது அது மட்டும் தான் நினைக்கிறாங்க. பட் இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைலில் தான் பீப்புள் ஹவ் சேஞ்ச். நம்ம எந்திரிச்சு நடக்கவே மறந்துட்டோம். பாடியில் இருக்க ஹீட் வந்து டிசிபேட் ஆகணும். பட் அதை தாண்டி அப்படியே இருக்கிறதால தட் டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்ஸ் மேல் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் வந்து ஷெஃபாக இருக்காங்க, வெல்டராக இருக்காங்க, இல்லை ஹை ஹீட் மிஷினரி பக்கத்தில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது டைரக்ட் ஹீட் எக்ஸ்போஷர்.
மற்றபடி எல்லாருமே உட்காந்தே இருக்கோம் வந்து எந்திரிக்காமல் ஃபார் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைமுங்கும் போதும் தட் இஸ் ஒன் இன்டைரக்ட் ஹீட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரியணும். ஸோ ஹீட் எக்ஸ்போஷர் பற்றி பேசும்போது ஸோ ஹீட்டாக இருந்துச்சுன்னா என்ன வில் தட் ஹவு டஸ் தட் ரியலி ரெடியூஸ் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ்? ஒரு நேச்சரோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டஸ் வந்து பாடியை விட்டு வெளியில் வந்துட்டு அந்த ஒரு சின்ன பை ஸ்க்ராட்டல் பேக்குன்னு சொல்லுவோம், அதில் தான் வந்து டெஸ்டஸ் ரெண்டுமே இருக்கும். அது காரணம் என்னென்னா பாடியை விட 1 or 2 டிகிரி கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நேச்சர் இருக்குது. பட் நம்ம ஹீட் எக்ஸ்போஷர்னா ஒரு டைட்டாக பேண்ட் போட்டிருக்குது, ஒரே இடத்துல உட்காந்துருக்குது, கொஞ்சம் கூட ஒரு ஏரி சுச்சுவேஷன் இல்லாதால அது வந்து இட் வில் அஃபெக்ட் த பாடி. அந்த ஒரு கண்டிஷன் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்க்ரோட்டம் அண்ட் ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை எஃபெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர், வாட் டு யூ திங்க் அபவுட் செல்ஃபோன் ரேடியேஷன்? வி ஆர் ஆல் வந்து கனெக்டட் டு அவர் ஃபோன்ஸ். ஃபோன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். மற்ற எதில் இருந்தாலும் நம்ம வாழ்ந்துடலான்ட்டுன்னு. ஸோ இட்ஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஆக்சிஜன் நவடேஸ். ஸோ செல்ஃபோன் ரேடியேஷன்னால நம்மளுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா? டெஃபினெட்லி எஸ். ஓகே, ஏன் அப்படி சொல்லணும்னா ஒரு பேஷண்ட் வந்தாங்க என்கிட்ட, நான் வந்து கேட்டேன் காலையில் 6:15 மெசேஜ் அனுப்பிச்சிங்க சார், இந்த மாதிரி நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டு. இதில் போய் என்ன இருக்குது, நம்ம தான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல. இல்லை டாக்டர், நான் ஃபுல்லாக இதுவாக இருந்துச்சு, அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போனேன், கொஞ்சம் டைம் கிடச்சிது, நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் மெசேஜுக்கு என்ன, அப்போ தான் சார் என்னோடய பர்சனல் சாட்டில் என்னால் பண்ண முடியும். ஸோ செல்ஃபோன் வந்து ஈவன் இட் கோஸ் டு தி ரெஸ்ட் ரூம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ படத்துலலாம் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் எங்கே வந்து ஃபோன் பேசினாங்க ட்ராக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதோட அந்த ட்ராக்கிங் ஏரியா வந்து ஃபோன் பேசுறது ஒரு இடத்துல இருக்கும், பட் அந்த டவர் வேறு இடத்துல இருக்கும். பட் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷன்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ இதர் ஃபோன் வச்சிருக்கோமோ ஃபோன் வச்சு இல்லையோ வி ஆல் பீன் எக்ஸ்போஸ் டு த ரேடியேஷன். அப்போ வந்து ஃபோன் பேசும்போது இன்னும் ரேடியேஷன்ஸ் ஆர் மோர். மொபைல் ப்ளேஸ் பண்ணுற இடம் வந்து மோஸ்ட்டாக பேக்கெட்டில் தான் இருக்கும். த பேக்கெட் இஸ் வெரி க்ளோஸ் டு தி ஸ்க்ராட்டம். ஸோ அந்த டெஸ்டிஸோட ரேடியேஷன் டெஃபினட்டாக இட் கெட் அஃபெக்டட். நோவேர் இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்டடி ஒன்று எடுத்தாங்க, ஹவு தி கம்யூனிகேஷன் பிட்வீன் த பீப்புள் ஹஸ் பின் இம்ப்ரூவ்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 72% to 75% பீப்புள் ஹேவிங் அ வைஃபை அட் ஹோம். அது வந்து ஈவன் ஒரு 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 இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்காரு, அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, ஈவன் அந்த ஒரு சின்ன குடிசை மாதிரி இருந்தால் கூட தே ஹேவ் அ வைஃபை. அது வந்து அதுக்கு ஒரு ஆஃபர் விட்டுருந்தாங்க ஒரு கம்பெனிலேருந்து. 4 பேர் சேர்ந்து பண்ணும்போது வில் கெட் 50% ரிடக்ஷன் இந்த வைஃபைன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபேமிலிக்கு. ஸோ அந்த 4 ஃபேமிலிக்கு ஒரு வைஃபை. ஈவன் அ ஸ்மால் பிளேஸ் அங்கே வந்து அந்த வைஃபை ரேடியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. டெஃபினட்டாக ரேடியேஷன் இஸ் கோயிங் டு பி அ challenging factor in our future. Not only for the sperm counts, but evidence based studies have they shown electromagnetic radiation exposure affects sperm counts ன்னு கேட்டா இல்லை. கூட ஒரு கொலீக் பண்ணாங்க, ஆக்சுவலாக ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணப்போ வந்து இது மாதிரி ஒரு ரூமில் வந்து செல்ஃபோன் ரேடியோ, அப்போ வந்து இது நான் சொல்கிற ஸ்டடி வந்து 2014 பண்ணது. அப்போ வந்து வைஃபை வந்து நல்ல ஒரு ஃபெமிலியரைஸ்டாக கிடையாது, மொபைல் ரேடியேஷன் மட்டும்தான். ஸோ அவங்க ஒரு பேக்டு ரூமில் வந்து அந்த மொபைல் ரேடியேஷனை வச்சு சீமன் சாம்பிளை டெஸ்ட் பண்ணும்போது அந்த மொட்டிலிட்டி, அந்த குவாலிட்டி ஆஃப் அந்த மூவ்மெண்ட் பண்ணி போகுது பார்த்தீங்களா, அந்த குவாலிட்டி வந்து ஸ்டார்டட் ரெடியூசிங். அவங்க 4 hours 8 hours 12 hours வரைக்கும் பண்ணாங்க. ஃபோனோட சார்ஜே போயிடுச்சு, பட் ஆனால் அந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இட் ஸ்டார்டட் கம்மிங். பட் அது ரிவர்ஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம வெறும் சாம்பிளில் வச்சு பண்ண முடியாது, இட்ஸ் டிஷ்யூ பேஸ்டு ரெஸ்பான்ஸ். அதனால் அது பட் தட் இஸ் அ டெஃபினெட்லி வார்னிங் சிக்னல். வந்து ஒரு அஃபெக்ட் இருக்கலாம், ஒரு எஃபெக்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அண்ட் மேபி ஆஸ் யூ செட் எல்லாரும் செல்ஃபோன் இல்லாமல் இப்போ வாழ்க்கையே கிடையாது as we said. ஸோ அதனால் அட்லீஸ்ட் அவாய்ட் கீப்பிங் இட் இன் யோர் பேண்ட் பாக்கெட்ஸ், பிகாஸ் இஃப் நாட் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இல்லாட்டியும் இட் கேன் பி த ஹீட் அகென் விச் இஸ் அஃபெக்டிங் இட். ஏன்னா ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வைக்கிறோன்னா அது எவ்வளோ சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு ஃபீல் பண்ணும் போதே தெரியுது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது when எஸ்பெஷலி அது ஹீட்டாக இருக்கும் போது பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறதையாவது அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேர்ட் ஃபேக்டர் சைக்கிளிங். இதில் நவடேஸ் வந்து இப்போல்லாம் உங்களுக்கு சென்னை ரன்னர்ஸ் இருக்காங்கங்கும் போது நிறைய வந்து அடுத்தது சைக்கிளிங் கிளப்ஸ் நிறைய இருக்குது. தே கோ ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங், பைக்கிங், அந்த மாதிரிலாம் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. ஸோ சைக்கிளிங் டு யூ திங்க் கேன் லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் அஃபெக்ட்? ஸோ ஐ வுட் சே மேபி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சைக்கிளிங் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மேம், என்ன பண்ணுறாங்கன்னா முன்னெல்லாம் வந்து நம்ம முன்னாடி காலத்தில் வந்து சைக்கிள் வாங்கினா சைக்கிள் வாங்குவோம், மிஞ்சி போனால் நம்ம வந்து செப்பல் போட்டு போவோம். இப்போ எப்படின்னா ட்ரெஸ் போடுறாங்க, அப்படியே பாடி ஃபிட்டிங் ட்ரெஸ். எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, ஏன் வந்து சைக்கிளிங்க்கு அந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேசிக் கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏரை வந்து நம்ம கிளாத்ஸ் லூஸாக இருந்துச்சுன்னா ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு சைக்கிளிங் ரேஸ், இப்போ வந்து ஆத்தென்டிக்காக நடக்கிற சைக்கிளிங் ரேஸில் வந்து தே ஹேவ் திஸ்
பட் இப்போ வந்து we are just perpetuating. அது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மல் சைக்கிள் வாங்கினாலே ஒரு செட்டு. நீங்கள் சைக்கிள் வாங்க போனீங்கன்னா வெளியில் வரும்போது ஒரு அப்படியே ஒரு காம்போ மாதிரி வருது. அது நம்ம எப்போ சைக்கிள் பண்ணுறோமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி வச்சிடணும். ஸோ அது என்னென்னா ஒன்று வந்து அவங்களோட வே ஆஃப் மெக்கானிசம் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுனா டைட்டாக அந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த டைட்டாக ட்ரெஸ் இருக்கும்போது ஹீட் வந்து வெளியில் போகாது அண்ட் இட் வில் பி லைக் ஒரு காம்பேக்டாக இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா தட் வில் அஃபெக்ட் யுவர் திங். அதேமாதிரி லாங் ட்ராவல் போகும்போது சேம் பொசிஷன், அப்புறம் வந்து இன்ஜுரி டு த டெஸ்டஸ். இப்போ முன்னாடியே வந்து சீட் வந்து நல்லா உட்காந்திங்கன்னா இட் வில் பி லைக் அ குஷன். இப்போ வந்து இட் வில் பி லைக் அந்த நம்ம 2 காலில் இருக்க நடுவில் இருக்க அந்த சின்ன கேப்புக்கு மட்டும்தான் சீட் கேட்டால் அந்த ஃபாஸ்ட் அப்போ தான் பண்ண முடியும், உங்களால் அப்படி தான் ஓட்ட முடியும். எவ்ரி திங் ஹஸ் பீன் சேஞ்ச். அது டெஃபினட்டாக. ஏன்னா என்கிட்ட நிறைய கப்புள்ஸ் வராங்க, சார் இவர் வந்து சண்டே ஆனால் போயிட்டு வந்துடுறாரு, 2 hours போயிட்டு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக பெயின்னு சொல்லிடுறாரு, அப்புறம் அந்த டே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுது, எங்களால் கான்டாக்ட் எடுக்க முடியல, எங்களால் ப்ரெக்னென்சி பிளான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கப்புள்ஸ் வராங்க. பட் கொஞ்சம் அவங்ககிட்ட மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஆனால் என்னென்னா மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணும்போது ஹீ சேயிங் என்னால் சைக்கிளிங் ப்ளஷராக இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய சீட் வச்சா ஓட்ட முடியல, கொஞ்சம் ஃப்ரீ ட்ரெஸ் போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேகமாக போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ஸ் வித் இட்ஸ் டவுன் சைட்ஸ். பட் அகெயின் ஃப்ரம் த ஃபர்டிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப நேரம் உட்காந்து போகும்போது அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் பண்ணும்போது ஒன்று ஹீட்டு இன்னொன்று ப்ரெஷர்னால அஃபெக்ட் ஆகலான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தே ஹாவ் டு டேக் அகெயின் பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். சைக்கிளிஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது, பட் ப்ராக்டிக்கலி இட் ஹேஸ் its own disadvantages. So next factor to consider, choice of underwear, boxes versus briefs. அந்த மாதிரி ஏதாவது does that play a role நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக இருக்குது. எஸ், டெஃபினட்டாக தட் இஸ் அ ரோல். என்ன அப்படின்னா பாக்ஸஸ் வந்து ஷார்ட்ஸ் டைப்பில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த டெஸ்டிஸ் பேக் வந்து அப்படியே கீழே வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த வெயிட் வந்து அதுவே ட்ராகிங் பெயின். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வி ஜெட்டி மாதிரி, அந்த வி கட் ஜெட்டி மாதிரி போகும்போது இட் வில் சப்போர்ட் திஸ் கிராட்டம். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது இந்த வேரிகோசீல்னு ஒரு இது இருக்குது. இப்போ ஒரு கப்பல் வராங்க என்கிட்ட வந்துட்டு சார் இந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னா, சார் நீங்கள் வேரிகோசீல்கான்னு செக் பண்ணுவீங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. நான் உடனே வேரிகோசீல் அது நான் சொல்லணும் உங்கள் டயக்னோசிஸ், நீங்கள் உங்கள் என்ன ப்ராப்ளம் சார் வேரிகோசீல் இருக்கிற மாதிரி பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா அதை கேட்குறாங்க. ஏன்னா த மோர் இன்ஃபர்மேஷன் த கெட் இட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ அதனால் ஜெட்டி போடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் மேட் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கணும். செகண்ட் வந்து ஸ்க்ராட்டல் பேக் வந்து கீழே வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கக்கூடாது. இது மோர் திங். தேர்ட் வந்து இட் வில் பி லிட்டில் ஏரி. ஸோ பாக்ஸஸை விட இந்த வீக்கட் ஜெட்டி தான் இட் இஸ் பெட்டர் ஃபார் யுவர் ஃபுட். ஆனால் டைட்டாக இருந்தது ப்ரீஃப்ஸ்னா ஆல் த்ரூ த டே போட்டுட்டு இருந்தால் வில் தட் அஃபெக்ட்? டெஃபினெட்லி இட் வில் அஃபெக்ட். சேம் மெக்கானிசம் அது நம்ம டைட்டாக போட்டு பிடிக்கும்போது டெஃபினெட்லி இட் அஃபெக்ட். ஸோ அதனால் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது பெட்டர், ரொம்ப டைட்டாக இல்லாமல் ப்ரீஃப்ஸ் இருக்கிறதுங்கிற ஒரு அட்வைஸ் வந்து நைட்டு தூங்கும்போது பெட்டர் டு அவாய்ட் தி இன்னர் வேர்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் ஃபேக்டர், இப்போ எல்லாருமே வந்துட்டு வேலை பார்க்குறவங்க வச்சுக்காதது இல்லை, இதர் இட்ஸ் அ லேப்டாப் ஆர் அன் ஐபேட் ஆர் எனி some device which they need for their work and so will that affect? Yes, மாடர்ன் கேஜெட்ஸ் எனிதிங், ஒரு மொபைலாக இருக்கட்டும், ஐபேடாக இருக்கட்டும், இல்லை வந்து லேப்டாப்பாக இருக்கட்டும், டெஸ்க்டாப் வந்து சம்வாட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் மற்ற எல்லாமே தெல் பி ரேடியேஷன். நம்ம நினைக்கிறோம் செல்ஃபோன் மட்டும் தான் வந்து ஒரு ரேடியேஷன் வருதுன்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா இப்போ எல்லா கேஜெட்ஸுமே இட் வில் பி கனெக்டட் வித் தி வைஃபை, தட் இஸ் தி வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஆஃப் தி இன்டர்நெட். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ரேடியேஷன்ஸ் டெஃபினட்டாக இட் வில் கெட் அஃபெக்டட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் த பெட்டர்மெண்ட் அதுக்கு வந்து நாங்கள் வந்து கிளாஸ் கொடுக்குறோம், அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து யூஎஸில் இது ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ, இப்போ நம்ம பாடி டிஷ்யூவை வந்து அதே மாதிரி தே சிந்தசைஸ் ஒரு ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி வச்சு பண்ணிவிட்டு தேர் ஜஸ்ட் டூயிங் அ ஸ்டடி. அது பார்க்கலாம், மேபி அது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஒன்ஸ் அது கம்ஸ் அஸ் அ கமர்ஷியல் அது வரும்போது தெரியல. அந்த ப்ரொடெக்ஷன் வந்து நேச்சர் தான் ப்ரொடெக்ஷன் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரை டு அவாய்ட் இட், பட் நம்ம நேச்சர் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சர்வைவ். அட் த சேம் டைம் யூ நீட் டு ஹேவ் அந்த 20-20 ரூல்ஸ் இருக்குது. 20 minutesனா 20 seconds யூ நீட் டு அவே ஃப்ரம் தட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஸ்டார்ட் ஃபாலோயிங் இட், இட் வில் பி better. And also laptops also generate heat இல்லையா? So putting it directly over your lap is to be avoided because ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சூடாயிடும். ஸோ அதனால் ப்ராபப்ளி ஓவர இப்போ லேப்டாப்புக்குன்னு ஒரு ரெஸ்ட் வருது, இல்லாட்டி பில்லோ இல்லை ஆன் த டெஸ்க் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக மடி மேலே பிகாஸ் அகெயின் ஸ்க்ரோட்டமில் தான் நம்மளுக்கு ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. டேரெக்ட்லி ஓவர் த லேப் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அந்த எர்கானமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உட்கார எர்கானமிக்ஸ் எப்படி பார்க்குறோம், எங்கே வச்சு பார்க்குறோம். ஆஸ் யூ செட் லேப்டாப் வந்து ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்டாங்க, லேப்டாப் வந்து மேலே வச்சு யூஸ் பண்ணி சார் அதுக்கு பேரே லேப்டாப் தானே யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டு தான் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் அப்போ வந்து என்னென்னா நான் வந்து இதுக்கு இந்த பேஷண்ட் கேட்ட உடனே எனக்கு பயங்கர க்யூரியஸ். ஆமாம், இல்லை லேப்டாப் தானே டிசைன் பண்ணாங்கன்ட்டு. ஒரு சீனியர் இன்ஜினியர் பார்த்து அவர் சொன்னார், முன்னாடிலாம் லேப்டாப் வந்து 15 kg வரும் சார். அந்த 15 kgக்கு ஒரு பெரிய ஃபேனே அந்த பக்கம் நிற்கும். நீங்கள் அந்த பக்கம் உட்காந்திங்கன்னா அந்த ஃபேன் ஸ்பீடே உங்களுக்கு இருக்கும்.
ஒரு சின்ன கர்ச்சீஃபை நீங்கள் வந்து நினச்சிட்டு அதுக்கு அந்த ஃபேனுக்கு அந்த பக்கம் வச்சிங்கன்னா அது காஞ்சிடும் உங்களுக்கு 1 ஹவரில். ஸோ அது அந்த அந்த ஹீட்டை வந்து அப்போ அந்த இருக்க மெக்கானிசம் வேறு சார். இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ஹீட் வந்து கம்ப்ளீட்டாக லேப்டாப் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் இடத்துல ஹீட் போகும். அங்கே வந்து அப்போ ஒரு இடத்துல தான் வரும். ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னாரு. ஸோ அது என்னதான் லேப்டாப்பாக இருந்தாலும் டேரெக்டாக லேப் இப்போ மேலே வைக்காதீங்க. அந்த எக்ஸாம்பிள் எடுத்து நான் லைட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவங்க போய் கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சி நீங்கள் சொன்ன கரெக்டாக சார் வேறு சொல்கிறேன். ஓகே, அதான் இப்போ தான் எல்லாத்துக்கும் செக் பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கு ஆஸ் கூகுள் அவ்வளோதான் வந்து. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஸ்மோக்கிங். எஸ், டெஃபினட்டாக தட் இஸ் அ இம்பேக்ட். அது வந்து சைக்காலஜிக்கல் எல்லாமே சொல்லுவேன். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், வேறு ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு பாக்கு போடுறது, சிம்பிளாக சொல்லணும்னா இல்லை அந்த மாதிரி எல்லாமே இட் வில் கெட் அஃபெக்டட். எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா எவ்ரிதிங். இப்போ ஒரு ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா எம்டி கேலரிஸ் சொல்லுவாங்க. மற்ற ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் ஒரு டிஸ்ட்ரக்டிங் கெமிக்கல்ஸ் இருக்கும் அதில். இது எல்லாமே இட் வில் ஹாவ் எ ப்ராப்ளம் இன் யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ். கண்டிப்பாக தட் இஸ் அ டெஃபினட். அடுத்த கொஸ்டின் எல்லாரும் வந்து கேட்குறது வந்து, சார் நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டு ஒரு நாளைக்கு 4-5 பிடிக்கிறான், அவனுக்கு 2 குழந்தை 3 குழந்தை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சரி நமக்கு வந்து ஒரு தலைவலி வந்துச்சுன்னா சில பேர் ஒரு மாத்திரை போட்டால் சரியாக போயிடும், சில பேர் ஒரு டீ குடித்தாலே சரியாக போயிடும், சில பேர் டீ மூந்து பார்த்தாலே சரியாக போயிடும். அதே மாதிரி தான் யாருக்கு என்ன அஃபெக்ட் பண்ணு டெஃபினட்டாக தெரியாது. பட் இட்ஸ் அ கிளியர் எவிடன்ஸ் டு சே தட் திஸ் எவ்ரிதிங் வில் அஃபெக்ட் யுவர் ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல். பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் கம்மிங் டு த ஃபர்டிலிட்டி definitely the quality of the thing will get affected. Exactly. So even now, even the other day I had a couple where we have to ask both the woman as well as the man about their habits. Yeah, it's no longer the previous generation where we ask the man and it's an equal world. So again வந்துட்டேன்னா and smoking not only for the man, அதுதான் நான் சொல்வேன், தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பார்ட்டும் ஒவ்வொன்றா ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் when as a reproductive physician நான் சொல்லணும்னா it can definitely mess up your chances of fertility. And for the woman pregnant ஆனாங்கன்னா lot of risk to the unborn child, embryo form ஆகிறது எல்லாமே வந்துட்டு கெடுதல். அதனால definitely you will have to give up smoking when you're planning for a baby. And in the man also all the parameters in the semen, உங்களுக்கு அது motility, morphology, counts எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கிரேடு 2 கிரேட் 3 வரைக்கும், அந்த எல்கேஜிலேருந்து யூகேஜி அது ஒரு கிளாஸும் 1 to 3 கிரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸுக்கு. அப்போ வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் சிம்பிளாக குட் ஹேபிட்ஸ்னா என்ன, பேட் ஹேபிட்ஸ்னா அப்படின்னு. ஃபோட்டோ போடும்போது ஸ்மோக்கிங்க்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். போட்டப்போ இது வந்து இட்ஸ் லைக் ஒரு பையன் என்னங்க அங்கிள் நீங்கள் வெறும் இது அப்பா மட்டும் தான் பண்ணுறீங்க, அம்மாவும் தானே பண்ணுவாங்க அப்படின்னு. நான் வந்து முதல்ல ஸ்மோக்கிங்னா என்னன்னு தெரியுமா, அதை போட முடியுமா, நான் வந்து அந்த டாக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கேட்டேன், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, ஏன்னா நான் வந்து இனிஷியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாங்க நீங்கள் போங்க சார், யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட். அந்த பையன் கேட்டதுலேருந்து நான் ரொம்ப இஸ் ஐ திங்க் 2nd கிரேட்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஓகே, அப்போ வந்து வி நீட் டு, அப்போ வந்து இந்த திங்ஸ்க்கு எல்லாமே வந்து தே ஆர் மோர் நோன். ஸோ அதனால மேல் ஃபீமேல்லாம் கிடையாது, ஸோ லைக் ஹியூமன், அவ்வளோதான். ஹியூமன், தட்ஸ் ரைட். அண்ட் தென் அந்த அப்பா அம்மா ஸ்மோக் பண்ணுறாங்கங்கிறது ஒன்று, பட் அவங்க அந்த குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் எக்ஸ்போஷர் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வர கெடுதல் எவ்வளோ அப்படிங்கிறது தட்ஸ் அ டாபிக் ஃபார் அனதர் டே ஐ ஷுட் சே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இப்போல்லாம் நிறையா நம்ம பார்க்குறது, கோவிட்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசணும், ஒபிசிட்டி. டு யூ திங்க் இட் ஹேஸ் அன் இம்பேக்ட்? இதுக்கு வந்து நம்ம 4-5 வச்சுருப்பேன். ஆக்சுவலாக ஒபிசிட்டி வந்து ஒரு லைஃபோட ஒரு ஒரு என்ன சொன்னால் எசன்ஸ், அது வந்து டெஃபினட்டாக கம்மியாகுது எல்லா இதுலேயுமே. என்ன ஆகுதுன்னா நம்மளோட நார்மல் ஒர்க்ஸ் ரொட்டீன் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருந்து வச்சுக்கிறோம், ஏன்னா அந்த ஒர்க்கில் ஏஞ்சி போக முடியாதுன்னு சொல்லி. அந்த 20-20 ரூல்ஸ் ஒன்றும் இல்லை. 20 minutes ஒர்க் பண்ணோன்னா 20 seconds யூ ஹேவ் டு பி அந்த பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு போயிடணும். அந்த 20 ரூல்ஸ் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டே வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுப்போம். அவரும் அம்மா வேறு கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பையன் பாவம் ஃபுல் டே உட்காந்துருக்கான், ஒய்ஃப் வந்து ஃபுல் டே அவர் உட்காந்துருக்கான்னு ஜூஸ் ஐட்டம் கொடுத்துருவாங்க. எவ்ரி திங் அட் சிங்கிள் பிளேஸில் இருக்குது. ஸோ ஒபிசிட்டி வந்து இட் ஹேவ் அ இம்பேக்ட் ஆன் த ஹியூமன் பாடி, ரைட் ஃப்ரம் டாப் டு தலைமுடியிலேருந்து கால் வரைக்கும் இட்ஸ் அன் இம்பேக்ட். ரீப்ரடக்டிவ் கன்சர்ன் பார்க்கும்போது இந்த குவாலிட்டி, ஏன்னா நம்ம ஸ்பெர்மட்டோசோவா பார்க்கும்போது அது வந்து ஒரு ஃபர்டிலைஸ் ஆகணும், அது ஒரு இதுவும் இருந்துச்சுன்னா கருவுண்ட அளவுக்கு தேவையான குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டியை வந்து கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது அது. Okay, so definitely it has an impact on fertility. And when we talk about sexual dysfunction, even erectile dysfunction and problems, so obesity nala varadhukku chance irukku. And as you rightly said,
சீட்டை விட்டு எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம புதுசாக டெக்னாலஜி அட்வான்சஸ் கண்டுபிடிக்கலான்னு வந்துகிட்டே இருக்குது. முன்னாடிலாம் ஏசிக்கு தான் ரிமோட் இருந்தது. இன்றைக்கி பார்க்குறேன் இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணோம், ஃபேன் வச்சுருக்காங்க. இதே என்ன ரிமோட் அப்படின்னா ஃபேனுக்கு ரிமோட். ஸோ எல்லாத்துக்கும் ரிமோட். இதோ விண்டோ கர்டன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரிமோட்டு, இல்லாட்டி ஃபோன்லேயே தட்டுனா எல்லாமே ஒரே வாட்டி செட்டிங்ஸ் வந்துடுதுன்னு. ஸோ ஐ திங்க் டெக்னாலஜி இஸ் மேக்கிங் அஸ் லேசியர் அண்ட் தென் தட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹெல்த் கான்சிக்வன்சஸ்ன்னு தான் சொல்வேன். சானாஸ் அண்ட் ஹாட் வாட்டர் டப்ஸ் நம்ம ஊரில் ரொம்ப இல்லாட்டியும் இந்த கல்ச்சர், பிகாஸ் வி டேக் குவிக் ஷவர்ஸ் இல்லை பக்கெட் வச்சு தான் குளிக்கிறாங்க. நவடேஸ் வென் வி கோ ஃபார் ஸ்டீம் சானான் ஸ்பாஸில் நிறைய பேர் போகிறது இருக்குது, எஸ்பெஷலி இன் அர்பன் சிட்டிஸில் இருக்குது. ப்ளஸ் ஹாட் வாட்டர் டப்ஸ் வேணால் போனால் ஜாலியாக கொஞ்சம் நேரம் சோக் பண்ணலாம், உடம்பு வலியெல்லாம் போகும்னு சொல்லிட்டு சில பேர் வீட்டில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரெகுலர் யூஸ் ஆஃப் சானாஸ் அண்ட் ஹாட் வாட்டர் டப்ஸ் கேன் இட் ஹேவ் an impact on the sperm count? These things it started only for the weight management. The weight management ஸ்டார்ட் பண்ணாங்க. both more ஹீட்டும் more கோல்டும். ஐஸ் வாட்டர் டப் ஒரு பெரிய ஃபேஷனாகவே இருக்குது, இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ரெண்டுமே என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் அவங்க நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னா, தே கிவ் ப்ரொடெக்ஷன் டு 2 things. ஒன்று கோனாட்ஸ், நம்மளோட டெஸ்டிஸோ இல்லை ஓவரிஸ்க்கோ. செகண்ட் ஐஸ்க்கு கொடுப்பாங்க. இதுதான் ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி. பட் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மூவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சோனாவில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஒரு காகல்ஸ் போட்டிருப்பாங்க, தே வில் ஹேவ் அண்டர்வேர். அந்த அண்டர்வேர் ஸ்பெஷலைஸ் அண்டர்வேராக இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை மறந்துடுறோம். ஸோ அந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக இட் வில் ஹேவ் அன் இம்பாக்ட். ஏன்னா இட்ஸ் லைக் போத் எக்ஸ்ட்ரீம். ஐஸும் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் கோல்டு, ஹீட்டும் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம். ஏன்னா நீங்கள் அந்த 1 hourல போயிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ கிலோ கேலரிஸ் பேர்ன் ஆகுற காரணம் இந்த ஹீட் எக்ஸ்போஷர். Definitely it will have an impact on the. So அந்த கோல்ட் வாட்டர், அந்த cryo chambers அந்த மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். ஏன்னா கோல்ட் வாட்டர் டப்ஸ் மசில் ரிகவரிக்காக அத்லீட்ஸ் போகிறாங்கன்னா அவங்களுக்கு மினிட்டே இட் இஸ் மோர் தென் அவங்களால பண்ண முடியாது அந்த சப்ஜீரோ டெம்பரேச்சர். மோர் தென் அப்ளிகேஷன் நம்ம அந்த ஒரு கான்செப்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த என்டையர் திங் நம்ம அப்ளை பண்ணுறது இல்லை. அப்போ பண்ணும்போது அந்த இதை தாண்டி we are getting exposed to ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒன் காமனஸ்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபேக்டர் வாழ்க்கையில் இப்போதைக்கு எல்லாருக்கும் இருக்க ஒரே விஷயம் யூனிஃபார்மாக ஃப்ரம் ஆல் ஏஜஸ் அண்ட் ஆல் செக்டார்ஸ் ஆஃப் சொசைட்டி இஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு தான் சொல்வேன். ஸோ அகெயின் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் உங்களுக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இந்த மேன் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ்னால் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டா? இது ஸ்ட்ரெஸ் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம் சொல்லலாம். அதை விட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பத்மஸ்ரீ கமல்ஹாசன் சொல்லலாம். தூங்க பயம், எந்திரிக்க பயம், தொட பயம், அதை பயம், இது பயம் சொல்லிட்டு ஒரு ஈஸியாக லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். அந்த படம் பார்க்கும்போது நம்ம என்னடா இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி. பட் நம்ம இப்போ எல்லாருமே அப்படிமா ஆகிட்டோம். பர்டனிங் டு த மேல் ஃபர்டிலிட்டி நம்ம ரீப்ரொடக்ஷன் வரும்போது சரி இன்றைக்கி முதல்ல செக்ஸ் பண்ண முடியுமான்னு பயமாக இருக்குது, முதல்ல நம்மளால் இது அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகுமான்னு பயமாக இருக்குது, அந்த ப்ராப்பராக நல்லபடியாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸில் பயங்கரமாக இருக்குது. இது எக்ஸ்ட்ரீம் ஃபார் ட்ரீட்மெண்ட். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்ம ஒன்ஸ் பிளானிங் ஹேஸ் பீன் டிஸ்டர்ப். இப்போ 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க நம்ம அப்படியே ஸ்லோவாக போயிட்டு, ஏன்னா நம்மளோட ஒர்க் பேட்டர்ன் மாறும்போது 7 o'clock. ஸோ 6 o'clock எந்திரிக்கிறதுக்கும் 7 o'clock எதுக்கும் there is a difference. அந்த 1 hour கேப்பை we need to compensate. அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஓடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஓடிட்டே இருக்கிறது நம்மளே பாதி ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிடும். ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த டைம் போகும்போது நடுவில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராஃபிக், அதில் டிஃபிகல்ட்டி ஆனால் கூட நம்ம அந்த டாகும்போது அந்த டென்ஷன் ஸோ சின்ன சின்ன விஷயம் ஸ்ட்ரெஸ் டெஃபினட்டாக இட் வில் ஹேவ் அ இம்பாக்ட் மோர் ஆன் தி மேல் ஃபர்டிலிட்டி. பிகாஸ் என்னென்னா ஹி ஹேஸ் டு பெர்ஃபார்ம். அந்த பெர்ஃபார்ம் ஆங்ஸைட்டி கம்ஸ் வித் ஸ்ட்ரெஸ். ஒரு வாட்டி தோத்துட்டோம், ஒரு நல்லா படிக்கிற பையன் ஒரு எக்ஸாம் எழுதும்போது ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கும்போது தெரியலன்னா டென்ஷன் ஆகிடும். செகண்ட் கொஷின் தெரியலன்னா இன்னும், தேர்ட் கொஷின் தெரிஞ்சே இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு 2ஓட இம்பேக்ட் அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம மேல் ஃபர்டிலிட்டிக்கு செக்ஷுவல் ட்ரைவ் எல்லாமே. ஸோ ஒரு வாட்டி முடியலன்னொன்னே தட் அது ஒரு ஃபீடிங், ஒரு விஷய சைக்கிள் மாதிரி ஆகிடுது. அந்த ஆங்ஸைட்டி அப்படியே ஃபீட் ஆகி நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முடிவு பண்ணிடுறோம் முடியாது அப்படிங்கிறது. முடியலன்னா நம்ம அசிங்கமோன்ட்டு அதெல்லாமே சேர்ந்து. அண்ட் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் டெஃபினெட்லி கார்டிசால் லெவல்ஸ் எப்போவுமே ஒரு இன்க்ரீஸ்லேயே இருக்குங்கும் போது நம்ம ஹோல் பாடி இன்ஃப்ளமேஷன் சேஞ்சஸ் காஸ் பண்ணும், நிறைய டிசீசஸ்க்கு ப்ரீடிஸ்போஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ வென் இட் கம்ஸ் டு ஃபர்டிலிட்டி நம்ம ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கோ நம்மளோட செக்ஷுவல் ட்ரைவ் டிசையர் எல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டுன்ட்டுன்னு. ஸோ ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் அ லாட் ஆஃப் த காமன் ஃபேக்டர்ஸ் விச் பீப்புள் யூஸ்வலி ஹேவ் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ்க்கு இது காரணமாக இருக்கலாமா, என்னென்ன மாற்றம் கொண்டு வரணுங்கிறத பற்றின்னு. இன்னமும் நம்ம ஊரில் ஐ நோ தட் இப்போல்லாம் தேங்க்ஃபுல்லி சுச்சுவேஷன் இஸ் சேஞ்சிங். பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா
ஒரு 50-50 சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது உமன் தான் வருவாங்க ஃபர்டிலிட்டி கன்சல்டேஷனுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ வில் ஆஸ்க் இஸ் ஹஸ்பண்ட் வரலையான்ட்டுன்னு. இன்னைக்கு அவர் வரல, வேலையாக இருக்கார். பட் அகேன் ஐ வில் ஆஸ்க், ஐ கீப் ஆஸ்கிங் தட். ஏன்னா செகண்ட் விசிட்லையாவது தேர்ட் விசிட்லையாவது டெஃபினெட்லி ஐ நீட் டு see himன்ட்டுன்னு. இல்லை மதரின்ல கூட வந்தாங்கன்னா அவனுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, செக் பண்ண வேணான்னு சொல்கிறவங்க குறைஞ்சிட்டு வருது. பட் இன்னமும் அந்த செக்டார் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டிங்கிறது how big a contributor is it to the overall increase in infertility ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சயின்டிஃபிக்காக நம்ம பேசும்போது ஒரு எக்கு ஒரு ஸ்பெர்ம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு பேபி ஃபார்ம் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி 50% there is a problem with மேல்னா 50% there is a problem with ஃபீமேல். ஸோ ஒரு 100% ப்ராப்ளமுக்கு 50% both of them கான்ட்ரிபியூட் சொல்லலாம். ஒரு கப்புள் வந்தாங்க என்கிட்ட, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்புறம் மாமியார். அவன் ஹஸ்பண்டோட அம்மா வந்திருந்தாங்க. அங்கே வந்துட்டோடனே செக் பண்ணிங்களா, அப்புறம் ஒய்ஃப் இந்த மாதிரி எனக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க சார் சொன்னேன். ஓகேங்க, நீங்கள் ஏதாவது பண்ணிங்களா சார், செமன் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? உடனே அம்மா கேட்டாங்க, அவர் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோடனே அது சயின்டிஃபிக்காக இருக்கும், எனக்கு நிஜமாக அவருக்கு பிரச்சனை கிடையாது. சரிம்மா எப்படி பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, அவருக்கு எல்லாம் ஆக்டிவாக தான் இருக்காரு, டெய்லி போகிறாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. அதுக்கு மேலே என்னால் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க சொல்லும்போது இது அவங்க எந்திரிச்சு நீங்கள் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்கம்மா, ஒரு சில விஷயம்லாம் கேட்கணும். இல்லை எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு. இல்லைம்மா ஒரு சில கேட்டுட்டு சொல்கிறேன் சார். அவங்க எந்திரிச்சு போகும்போது சொல்கிறாங்க, இதுதான் சொன்னேன் தங்கச்சி இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணுன்ட்டு, அக்காக்கள்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு. ஸ்டில் இந்த இது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மேல் ஃபர்டிலிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ஸ்டில் சில ஃபேமிலிஸ், தப்பாக சொல்லலை, அவங்க வளர்ந்த விதம் அந்த மாதிரி, பட் ஸ்டில் அந்த இது இருந்துகிட்டே இருக்குது. But 50% of the men contributes for the fertility treatments, and that's so important. நீங்கள் சொல்கிற மாதிரி women have irregular பீரியட்ஸ் வரலையா உங்ககிட்ட தான் ஃபால்ட்டுன்னு அவங்களுக்கு அந்த பீரியட் சைக்கிளுங்கிறது ஒரு வெளியில் தெரியக்கூடிய ஒரு பிரச்சனையாக அமையிறதுங்கிறதுனால உங்ககிட்ட தான் ஃபால்ட்டுன்னு காமனாக வந்துட்டு சுட்டி காமிக்க முடியுது. பட் மென்னுக்கு ஃபால்ட்டுங்கிறது இல்லை, ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்க நார்மலாக தான் இருக்க போகிறாங்க. ஃபிசிக்கலி, மென்டலி, செக்ஷுவலி அது எல்லாமே நீங்கள் யூல் பி ஏபிள் டு ஹேவ் நார்மல் செக்ஸ் லைஃப். ஆனாலும் உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெளி தோற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்து தான் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியுங்கிறது கிடையாது. அது செமன் டெஸ்ட் பண்ணுறதுல மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் எவ்ரி ஒன் ஷுட் நோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு காமனாக வாட் ஆர் த காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுவீங்க? ஸோ இப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டி எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிப்போம்னா சீமன் அனாலிசிஸ் வச்சு கண்டுபிடிப்போம். நம்ம வந்து ஒரு என் ஃபேக்டர்லேருந்து சீமன் டெஸ்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் அவருக்கு முதல்ல ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிப்போம். அது ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் மேல் இன்ஃபர்டிலிட்டி சொல்லுவேன். ஏன் செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது பாடியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எஃப்எஸ்எஸ்ன்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, எல்ஹெச்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, டெஸ்டோஸ்டெரான் ஒரு ஹார்மோன் இருக்குது. இது எல்லாமே இட்ஸ் இம்பார்ட்டன்ட். புரோலாக்டின், தைராய்டு. ஸோ இதெல்லாம் ஏதாவது சிஸ்டமிக் டிசீஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இந்த ஆர்கானிக் அசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இது இல்லை அப்படின்னா இன்னொரு இது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், சைக்காலஜிக்கல் காசஸ் சொல்லலாம். ஸோ இது ரெண்டு டிஃபைன் பண்ணுவோம். இது டிஃபைன் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஃபர்தராக கேட்கும்போது என்ன ப்ராப்ளம்ஸ் எப்படின்னு இருக்கும்போது அவரோட லைஃப் ஸ்டைல் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாமே வில் கான்ட்ரிபியூட்ஸ். ஸோ இது வந்து காசஸ்லேருந்து வரதை விட பேக்லேருந்து போகும்போது தான் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் தெரியுது. நம்ம மேலேருந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளால் வந்து ஒரு விசிபிள் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குது, பிபி இருக்குது, டயபிட்டிஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் நம்ம டெஸ்ட்லேருந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது நான் வந்து ஒரு கப்பல்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, சரி நான் வந்து பைத்தியம்லாம் கிடையாது சார், நீங்கள் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. இல்லைம்மா அது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னா பைத்தியம்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு நீங்கள் அப்படி தான் சார் சொன்னீங்க அப்படின்னு. சைக்காட்ரிங்கிற வார்த்தையை கேட்டாலே உடனே அது பெரிய ஏதோ நம்ம அவங்க ஒரு குற்றமா இல்லாட்டி அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போல்லாம் குழந்தைங்க வந்து இப்போ டெஸ்ட்டில் நல்லா பண்ணலனாலே டிப்ரெஷன் இருக்கிறதுனாலே நம்ம கவுன்சிலிங் அனுப்புகிறோம். சைக்காலஜிங்கிறது இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட், மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிட்டு வருது. இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸில் வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு அப்நார்மல் பிஹேவியருக்கு ஒரு பைத்தியம்னு சொல்கிறாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு நார்மல் லைஃப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸில் ஒரு சயின்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நம்ம சைக்காலஜிஸ்ட்டை எடுத்துக்கிறோம். பட் பீப்புள் அதை வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. நமக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, பைத்தியம் நினைக்கிறாங்க, அதனால தான் எதுவுமே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைக்காலஜிக்கல் காஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 to 80% வந்து காஸ் இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி. மீதி ஒரு 20% வந்து மற்ற டிசீசஸ். ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் வரும். எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச்ல இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இப்போ பிரெயின்லேருந்து வர ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குன்னா அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் தாண்டி இஃப் இஸ் நாட் ஏபிள் டு டூ எனி திங், சப்போஸ் ஸ்பெர்ம்ஸ் இல்லை ஓரளவுக்கு செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா
அது டெஃபினட்டாக பிகாஸ் ஆஃப் தி லைஃப் ஸ்டைல். அதையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ காசஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா 3 விஷயம் சொல்லலாம். ஒன்று பாடியில் இருக்க ஏதாவது ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், செகண்ட் வந்து சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்கலாம், தேர்டு வந்து ஒரு இன்ஹிபிஷன். அந்த வந்து இது ரெண்டுத்தையும் சேர்ந்து வர்றது வந்து அந்த இன்ஹிபிஷன். அது தவிர மேபி லெஸ் காமன் காசஸ் சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது சம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை வந்து சின்ன வயசில் இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அம்மா போட்டு வந்துட்டு வேற வீக்கம் வந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெர்ம் ப்ரொடியூசிங் செல்ஸ் ஏதாவது டெஸ்ட்ராய் ஆயிருக்கா, இல்லை கன்ஜெனிட்டலாகவே பிறவியிலேருந்தே ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் அவங்களுக்கு ஏதோ இருக்குது, ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற செல்ஸ் சரியா இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க அந்த வாஸ் டெஃபரன்ஸுங்கிற டியூப் வெளியில் எடுத்துகிட்டு வருது, அதுவே வந்து சில பேருக்கு ஆப்சென்ட்டாக இருக்கும், இல்லை வந்து அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் நம்மளுக்கு வேறையே வந்து இறங்கி இருக்காது, வயிற்றுக்குள்ளேயே இருந்து அதுன்னா அப்போ வந்து அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஸ்பெர்ம் ப்ரொடியூசிங் செல்ஸும் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு சம்டைம்ஸ் லெஸ் காமன் காசஸ். பட் அகெயின் ஒரு சிலருக்கு இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு செமன் டெஸ்ட் பண்ணிவிட்டு பிரச்சனைனா தான் நம்ம என்ன காசுன்னு சொல்லிட்டு தேட போகிறோம். அந்த மாதிரி தேடும் போது ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்பெர்ம் டிஎன்ஏ டேமேஜ்ன்னு சொல்லிட்டு இப்போது நிறைய பேர் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் வந்துட்டு அது ஒரு ஃபேக்டராக எதனால இந்த மாதிரி நிறைய டிஎன்ஏ டேமேஜ் வருது அண்ட் இது யாருக்கு இந்த டெஸ்ட்டை அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஸ்பெர்ம் டிஎன்ஏ அப்படின்றது என்னென்னா ஒரு விந்தணுக்கள்லையும் டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ வந்து இப்போ நம்ம விந்தணுக்கள் பார்க்கும்போதே எப்படி பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படின்னும் போது நம்ம செலக்ட் பண்ணுவோம் நல்ல ஸ்பெர்ம் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கலி நார்மல், ஒரு ஹெட்டுக்கு இவ்வளோ சைஸ் தான் இருக்குது, அதுக்கு ஹெட்டுக்கு இவ்வளோ தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டெய்லுக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது நம்மளால் உள்ளே இருக்க குவாலிட்டி அதனால் டிஎன்ஏவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபெயிலியர்ஸ் வரும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இது ஒவ்வொருத்தரும் இப்போ நிறைய சைக்கிள்ஸ் ஃபெயிலியர் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் ஏஜ் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இது எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணி நிறைய ஸ்டடீஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது என்னென்னா, ஸ்பெர்ம் டிஎன்ஏ டேமேஜ் வந்து ஒரு 35 இயர்ஸ் அண்ட் அபவ், ஒரு 40 இயர்ஸ், நம்ம ஏஷியன் பாப்புலேஷன் பொறுத்த ஒரு 40 இயர்ஸ் அபவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுனா, நம்ம சீமன் சாம்பிள்லேயே வந்து ஒரு ஸ்டெயினிங் இருக்குது, ஒரு டிஎன்ஏ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெயின் பண்ணிவிட்டு அந்த டிஎன்ஏல ஒரு டேமேஜ் இருக்கும். எப்படி டேமேஜ்னால் என்னென்னா, டிஎன்ஏன்றது வந்து ஒரு சின்ன ஒரு காப்பர் 2 காப்பர் ஒன்றா சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த காப்பரில் ஏதாவது சிங்கிளாக உடஞ்சிருக்கும், இல்லை 2 பக்கமும் உடஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டேமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து தேர் வில் பி ப்ராப்ளம். இப்போ ஒரு மிஸ்கரேஜ் ஆகுது, இல்லை வந்து பேபிக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்களோட டெவலப்மெண்டல் டிலேயில் ஏதாவது இருக்குது அப்படின்னா இது எல்லாமே அது ஒன் ஆஃப் த ரீசனாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வெஸ்டர்ன் இதுக்கும் நமக்கும் ஒரு ஓவராலாக வந்து ஹெல்த் கான்ஷியஸ் பார்க்கும்போது 37 இயர்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வருது, ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா, நம்ம வந்து 7 இயர்ஸ் லெஸர் 30 இயர்ஸ்லேயே இந்த ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஈவன் ஃபார் மென். மென்க்கு வந்து கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ், அங்கே வந்து 45 சொல்கிறாங்க, நம்ம வந்து அரௌண்ட் 37 to 40 இயர்ஸ் சொல்கிறோம். நம்ம 7 இயர்ஸ் கேப் வந்து அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அதனால் டிஎன்ஏ டேமேஜ் வந்து இப்போ பிளேஸ் அ மேஜர் ரோல். நம்ம வந்து என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அது வந்து இட் கிவ்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் தி ஸ்பெர்ம். நம்ம பார்க்குறது குவான்டிட்டி பார்க்குறோம், மார்ஃபாலஜிக்கலாக நார்மல் பார்க்குறோம், பட் அதோட இன்னர் குவாலிட்டி கண்டுபிடிக்கிறது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட்டு. ஓகே, ஸோ எல்லாருக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் வேர் ஃபெயிலியர்ஸ் ஆர் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெக்கரண்ட் வந்து இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்ஸ், ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் அந்த மாதிரி ஆர் ஓல்டர் பேன் அந்த மாதிரி இருக்கும் போது சர்டன் கேசஸில் நம்ம பண்ணி பார்க்கலான்ட்டுன்னு. அண்ட் பட் ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுக்கும்போது அகெயின் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுதல், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரைங் டு கட் ஓவர் லூஸ் பாடி வெயிட், ஒரு நார்மல் ஐடியல் பாடி வெயிட் அட்டைன் பண்ணுறது, அண்ட் மேபி சத்து மாத்திரைகள் அந்த மாதிரி தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் மென் ஆர் லக்கி இன் தட் ஆஸ்பெக்ட் ஐ வில் சே, பிகாஸ் விமன் பொறுத்த அளவுக்கு வி ஆர் பார்ன் வித் ஆல் த நம்பர் ஆஃப் எக்ஸ் வி எவர் ஹேவ். அதுக்கப்புறம் நம்மளால் அதோட டிக்ளைன் ரேட்டை கம்மி பண்ண முடியும் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாற்றணுங்கிறது அதுக்காக முக்கியம். But we don't make new eggs. But men are lucky that you are capable of making new sperms well into the older age. Even though age does have an impact, they are capable of making sperm. So ஒரு ஸ்பெர்மோட சைக்கிள் எவ்வளோ அண்ட் அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம தெரியறதுக்கு, தட் இஸ் நம்ம இப்போ சேஞ்சஸ் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வரதுக்கு ஐ திங்க் இட் டேக்ஸ் அபவுட் உங்களுக்கு அந்த 3 months வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது. அடுத்த சைக்கிள் ஸ்பெர்ம்ஸ் வரும்போது அது நார்மலாக மாறுதலாகி நல்லதாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு. ஸோ ஸ்பெர்ம் சைக்கிள் எவ்வளோ நாள் ஆக்சுவலி ஒரு சிங்கிள் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு அது திருப்பி உயிரோடு வந்ததுலேருந்து இறந்து போகுதுன்னா 90 days to 120 days சொல்லுவோம். ஸோ 3 months ஒரு ஆவரேஜாக சொல்லுவோம். ஸோ 3 months சைக்கிளில் வந்து ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அது இட் வில் கோ டவுன். அதுதான்
ஸோ அப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணுறோம், ஒரு மெடிசன் கொடுக்குறோம், இல்லை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம், இல்லை நம்மளோட சேஞ்சஸ் எதாவது பண்ணுறோம்னா இட் வில் டேக் அட்லீஸ்ட் 3 months. அந்த 90 daysலேருந்து 120 days ஆகும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் வந்து பேஷண்ட் வந்து வந்தாங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா அந்த கன்சல்டேஷன் முடிச்சுட்டு போகும்போது பேபியோட போகணும்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் லைக் ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்துகிட்டே. அதுதான் நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும் போது ஈவன் ரீசெண்ட்லி ஐ ஹேட் பேஷண்ட் வந்துட்டு ஷீஸ் காட் மேரிட் அ லிட்டில் லேட்டர் இன் ஹர் 32-33. ஒவேரியன் ரிசர்வ் நல்லா இருக்குது, மைல்ட் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் மார்ஃபாலஜி தான். அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பாட் அ பாசிட்டிவ் ஸ்பின் ஆன் இட், சேயிங் நிறைய எக்ஸ் இருக்குது இந்த ஏஜில், தட் இட் செல்ஃப் இஸ் அ குட் திங். இப்போல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ட்ரீட் யூ. ஸோ டோன்ட் வரி, யூ கேப்பபிள் ஆஃப் ஹேவிங் அ பேபி, கவலைப்படாதன்னு. 1 or 2 cycles தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் ஹர் டு கன்சீவ். ஸோ ஷீஸ் புட்டிங் ப்ரெஷர் ஆன் த ஹஸ்பண்ட். எனக்கு குழந்தை பிறக்குமா, நீ இப்போ தான் வந்து நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே நீ அப்செட் ஆனேன்னா ஈட் ஸ்டேஜுக்கு நீ கன்சீவ் ஆன அப்புறம் ஒரு ஸ்டெப்பாக நம்ம கடந்து வரணும், அப்புறம் குழந்தைய வளர்க்கணும். தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். நீ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இப்படி அப்செட் ஆனேன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு நேவிகேட் திஸ் ஜர்னி ஆஃப் போத் ஹேவிங் அ சைல்டு அண்ட் ரேசிங் அ சைல்டு அப்படின்னு தான் சொல்வேன். பட் நவடேஸ் வி ஆர் சீயிங் அ லாட் ஆஃப் திஸ் ஆங்ஸைட்டி ஆல் அரவுண்ட். ஒருத்தர் 2 பேருன்னு இல்லை. அண்ட் ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட் ஐ ஃபீல் சம்டைம்ஸ் ஐ ஹாவ் டு டேக் அ பிரேக். ஏன்னா அந்த ஆங்ஸைட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே நம்ம பிரெயின்குள்ளே போகும்போது எவ்வளோதான் நம்ம காமாக இருக்கணும், நம்மளுக்கே ஒரு ஆங்ஸைட்டி ஜாஸ்தி ஆகிடுது. அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்கும் போது நார்மலாக இருக்கான்னு there are only certain things இந்த ஸ்டேஜுக்கு நார்மலாக இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கும் தெரியாது. ஐ திங்க் at some level that also impacts the treating physician and they need short breaks to recover and be able to do a good job ன்னு தான் சொல்வேன். இப்போ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் உங்ககிட்ட வராங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரலி ஹிஸ்ட்ரி அவருக்கும் எடுக்கிறோம், அவங்களுக்கும் எடுக்கிறோம், ஒய்ஃப்க்கு 2 பார்ட்னர்ஸ்க்கும் எடுக்கிறோம். தென் யூஸ்வலி த உமன் வந்து கைனகாலஜிஸ்ட் எக்ஸாமின் பண்ணுறாங்க. அண்ட் generally how important is it that the man also is examined? suppose நம்மளுக்கு லேடி கைனகாலஜிஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸாமின் பண்ணுறதுக்கு அது சரி வரல சுச்சுவேஷன்னா, மேல் பார்ட்னர் எக்ஸாமினேஷன் இஸ் இட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ எக்ஸாமின் பண்ணும்போது தான் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். சில பேர் வந்து நம்ம ஓப்பனாக வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கைனகாலஜிஸ்ட் ஆர் ஃபீமேல், ஒரு 10% ஆஃப் மேல் இஸ் தேர். பட் ஸ்டில் அந்த ஃபீமேல் பார்ட்டுக்கு போகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா மேல் பார்ட்னர் எக்ஸாமினேஷன் பண்ண முடியல. ஏன் எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது அந்த டெஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஸ்க்ராட்டமில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா நார்மலாக அது வந்து நம்ம அந்த கிட்னிக்கு பின்னாடி தான் அந்த டெஸ்டிஸ் இருக்கும். பிறந்த இல்லை 1 yearக்குள்ளே அந்த டெஸ்டிஸ் வந்து மூவ் பண்ணி கீழே வந்து அந்த ஸ்க்ராட்டல் பேக்கில் வந்துடும். ஸோ அது முதல்ல 2 டெஸ்டிஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அந்த டெஸ்டிஸ் வந்து வர டியூப்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அந்த டியூப்ஸ் வந்து வெளியில் வரும்போது அந்த பீனிஸில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஓப்பனிங் சொல்லுவாங்க, அது வழியாக தான் அந்த யூரின் வரும், சீமன் வரும். சம்டைம்ஸ் அந்த ஓப்பனிங் வந்து பிளாக் இருக்கும், இல்லாட்டினா ஓப்பனிங் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓப்பனிங் ஃப்ரண்ட்டில் இல்லாமல் சைடில் இருக்கும், இல்லை கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் பார்க்கும்போது எக்ஸாமின் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எக்ஸாமின் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிக்கலாம்னா ரத்த ஓட்டம். அந்த ரத்த ஓட்டம் வந்து சம்டைம்ஸ் ட்ரீசஸ் ஆகிட்டு அங்கவே இருக்கும். ஸோ அது வந்து இந்த வேரிகோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம் வந்து எக்ஸாமின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கம்ப்ளீட்டாக வந்து பண்ண முடியும். ஸோ பேஷண்ட் சொல்கிறது சம்டைம்ஸ் பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். பட் ஜென்ரலி வந்துட்டு எல்லாமே வந்து மேல் பார்ட்னரும் ஒரு வாட்டி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்டர்கோ பண்ணுறது வித் அ மேல் டாக்டர் ஆஃப் தேர் சாய்ஸ் இஸ் பெட்டர்ன்னு சொல்லிட்டு நினைப்பேன். அண்ட் ஸோ யூஸ்வலி காமனாக நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது பார்க்குற சில பிரச்சனைகள், ஸ்கின் டைட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸ்கின் டைட்டாக இருந்துச்சுன்னா டு யூ அட்வைஸ் சர்க்கம்சிஷன்? அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஏதாவது இருக்கா? பேஷண்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து யார்கிட்ட போய் கேட்குறாங்கன்னா, கூகுளில் போய் கேட்குறாங்க, ஒரு நார்மலாக ஒரு சர்ச் இன்ஜினில் போய் கேட்குறாங்க. என்ன ஆகுதுன்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் வருது. பட் அவரோட கொஷனுக்கு ஏற்ற ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. செகண்ட் விஷயம் வந்து அது வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் ஆக ஒரு ஃபோபியா மாதிரி மாறிடுது, அவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாட்டியும் பேஷண்ட் எனக்கு வரும்போது அவங்களே டயக்னோஸ் சொல்லிடுவாங்க, சார் நான் வந்து சர்ஜரிக்கு தான் வந்திருக்கேன். ஏன் சர்ஜரிக்கு வந்திருக்கீங்க? இல்லை மாதிரி டைட்டாக இருக்குது ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் தட் இஸ் அது இருக்குது, நமக்கு ஃபைமோசிஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ என்னங்கன்னா அந்த மேலே இருக்க ஸ்கின் வந்து சுத்தமாக மூவே ஆகாது, அந்த மாதிரி இருக்காங்க. பட் சில மோஸ்ட் ஆஃப் த 99% என்ன ஆகுதுன்னா அதை மூவ் பண்ணாத காரணம் வந்து இப்போ நார்மலாக பாடியில் வேர்த்து கொட்டுற மாதிரி அந்த பீனிஸ் மேலே இருக்க ஸ்கின்னுக்கு அடியில் வந்து வேர்த்து கொட்டும். இப்போ நம்ம சீமன் வந்து எல்லாமே செக்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். அது என்ன ஆகும்னா காஞ்சி போயிட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒட்டிக்கும். ஸோ அப்போ வந்து பெயின்ஃபுல்லாக. ஸோ டெய்லி மார்னிங் குளிக்க போகும்போது அந்த மேலே இருக்க தோலை இறக்கிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணுவாங்க, அது வந்து செட்டில் ஆகிடும்.
செகண்ட் விஷயம் வந்து பீப்புள் அதே அகெயின் சர்ச் இன்ஜினில் போய் பார்க்கும்போது ஒரு செக்ஷுவல் ஆக்டில் எப்படி வந்து இருக்கணும் போது ஒருவேளை இப்படி தான் ஃபுல் ஸ்கின் வெளியில் வந்தால் தான் நம்மளால் செக்ஸ் பண்ண முடியுமோ, நம்மளால் இன்டர்ஃபியூஸ் பண்ண முடியுமோன்னு ஒரு ஒரு நிறைய தேவையில்லாத பிலீஃப்ஸ் வச்சுருக்காங்க. பட் அப்புறம் வந்து எக்ஸாமின் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து இப்போ 100% பீப்புள் வராங்க அப்படின்னா 99% அவங்க சர்ஜரிஸ் தேவைப்படாது. அந்த ஹைஜீன் சொல்லி கொடுத்தாலே இட் வில் பி ஓகே. பட் 1 or 2 பீப்புளுக்கு வந்து அந்த சம்டைம்ஸ் சுத்தமாக அந்த ஸ்கின்னை வந்து இறக்கவே முடியாது. அப்போ வந்து சர்ஜரிஸ் அட்வைஸ் இருக்கிறது பெட்டர். அண்ட் அவங்களுக்கு அகெயின் வென் செக்ஸ் வச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பெயின் இருக்குது, ரிட்ராக்ட் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் அதில் இஷ்யூஸ் வந்து சில சிம்டம்ஸ் இருக்குது. நான் வந்து என்ன ஆச்சுன்னா முன்னாடி வந்து நிறைய சிம்டம்ஸ் பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சைக்காலஜிக்கலாக பேஷண்ட் அடுத்தது வந்து டாக்டர் எனக்கு இது இருக்குன்னு சொல்லுவேன். அதனால இப்போல்லாம் வந்து எதுவுமே ரொம்ப டீட்டெயில்டாக சிம்டம்ஸ் பற்றி இல்லை, உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், அதில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அந்த மாதிரி சில சமயம் இன்ஃபெக்ஷன் வரும். அந்த மாதிரி மேலே ஸ்கின் இறக்க முடியாமல் இன்ஃபெக்ஷன்ஸ் அது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். யூரின் போகும்போது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் நம்ம வந்து அந்த சர்க்கம்சிஷன் பண்ணலாம். அந்த மேலே இருக்க தோல் சுண்ணத் ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்ட்டு. டெஸ்டிகுலர் ஸ்வெல்லிங், தட் இஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்க்ரோட்டல் ரீஜனில் இருக்க டெஸ்டிகிள்ஸ்க்கு ஏதாவது ஸ்வெல்லிங், டெஸ்ட்டு ஸ்வெல் ஆகிறதுக்கு என்ன காமன் காசஸாக இருக்கலாம்? யூஸ்வலாக டெஸ்டிகுலர் ஸ்வெல்லிங் வந்து நார்மலாக எதுவுமே யாருக்கும் இருக்காது. சப்போஸ் அப்படி இருக்குன்னா ஒன்று அடிபட்டு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த ஏதாவது ஒரு இன்செக்ட் பைட், ஏதாவது ஒரு பைட் இருந்தால் கூட அந்த ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமின் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். மேற்கொண்டு நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணோன்னா அந்த ஸ்வெல்லிங் வந்து அது ரத்த கட்டி இருக்கா, இல்லை நீர் கட்டி இருக்கா, இல்லை ஜென்ரல் ஒரு ஸ்கின்னில் வந்து ஒரு ஸ்வெல்லிங் இருக்கா, அதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நீர் கோர்த்து இருக்குன்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோசில்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு வந்து இருக்கும், மைல்டாக சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு வந்து பெருசாக இருக்கும். பட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சர்ஜரி தான், அது வந்து ஒரு மேஜர் இது கிடையாது, ரொம்ப ஈஸியானது. ஏன் அப்படின்னா இந்த தண்ணி நீர் கோர்த்துருக்கிறது வந்து இந்த டெஸ்டிஸை சுற்றி கோர்த்துருக்கும். அந்த என்ன பண்ணுன்னா ப்ரெஷர் கொடுக்கும். அது அந்த தண்ணி வந்து வெளியில் போயிடாது. ஸோ அது வந்து ஒரு சின்ன பேக்கெட்டுக்குள்ளே இருக்கும்போது ப்ரெஷர் கொடுக்க அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன் டர்ன் ஃபர்டிலிட்டி கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு செக் இட். அண்ட் சம்டைம்ஸ் ஹெர்னியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம வந்து இந்த ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங்கை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து அந்த நீர் கோத்துருக்குனாங்க, இன்னொன்று வந்து நம்ம உடல் அந்த குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வழியாக தான் நம்ம டெஸ்டிஸ் வந்து நம்ம பேக்லேருந்து வந்தது. அந்த வழியாக வந்து குடல் இறக்கமும் அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து சில பேர் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் நீங்கள் வந்து எக்ஸாமின் பண்ணாங்கன்னா நமக்கு இது எக்ஸாமினேஷன்ஸை இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் தி அசஸிங் அ மேல். அண்ட் ஹிஸ்ட்ரி கேட்கும் போது சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு வி ஆல்சோ ஆஸ்க் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான்னு. ஸோ ஹைட்ரோசீல் ரிப்பேர் ஆர் ஹெர்னியோராஃபி பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தா சம்டைம்ஸ் ஆஸ் அ காம்ப்ளிகேஷன் நம்மளுக்கு அந்த பக்கத்தில் வர அந்த வாஸ் டியூப் அஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? நார்மல் ஆப்ரேஷனில் இல்லை, பட் ஆஸ் அ காம்ப்ளிகேஷன் இன் ரேர் இன்ஸ்டன்சஸ் அந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பெர்ம் கேரிங் டியூப் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம். அந்த ஒரு மாத்திரை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிட்னியை ஷட் டவுன் பண்ணுறோம். இது வந்து அலோபதி மெடிசன் கிடையாது, எல்லா மெடிசன்லையுமே ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி சர்ஜிக்கல் டெக்னிக்லையும் காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் 10 years இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 15 yearsக்கு மேலே அந்த எந்த டெக்னிக்கும் அந்த அவ்வளோ இது வந்தது கிடையாது. பட் 1 or 2% வந்து இருக்குது. ஆக்சுவலாக தட் இஸ் காமன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியே அந்த பாத்வே இருக்காது. சில பேருக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், சில பேர் ப்ரீவியஸாக ஏதாவது அடிபட்டிருக்கும் பட் தெரிஞ்சிருக்காது. இப்போ சின்ன வயசில் வந்து என்ன ஒரு இடத்துல இப்போ டெஸ்டிஸில் அடிபட்டுச்சுன்னா வீட்டில் சொல்ல மாட்டாங்க. அப்பா கிட்ட சொன்னால் ஏடா விளையாட பண்ணணும்னு கற்றுவாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதோட எஃபெக்ட் கண்டிப்பாக அதில் இருக்கும். அந்த இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் மோரர்லெஸ் இப்போ வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இதை தாண்டி காசஸ் ஸ்பெசிஃபிக்காக ஃபார் பெயின் இந்த பீனஸ் ரீஜன் அப்படின்ட்டுன்னு ஏதாவது இருக்கா? என்னதுன்னா இப்போ பீனியஸில் வந்து ஒரு பெயின் வந்து காமனாக என்ன சொல்லுவோன்னா, இப்போ வந்து ஒரு எரெக்ஷன் வந்துட்டு சப்போஸ் பாடி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, அவங்க பார்க்கறதுக்கு இது ஃபிட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மசில்ஸ்லாம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த எரெக்ஷன் வந்துட்டு எஜாக்குலேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த மசில்ஸ் வந்து திருப்பி ரீகெயின் ஆகணும். அந்த ரீகெயின் ஆகிறது வந்து டைம் வந்து லேட் ஆகும்போது சம்டைம்ஸ் இந்த பெயின் வரும். இன்னொரு காஸ் என்னென்னா யூரினில் சப்போஸ் ஏதாவது கல் இருக்குது, இப்போ அந்த யூரின் பேக்கில் ஏதாவது கல் இருக்குன்னா அந்த கல் கூட உங்களுக்கு வந்து ரெஃபர்டு பெயின் சொல்லுவாங்க. அது வந்து பீனியஸில் அஃபெக்ட் பண்ணும். இது ஒரு விஷயம் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து காமனாக இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கடுக்கடுப்பு இருக்கும். அதெல்லாமே பீனியஸில் தான் உங்களுக்கு தெரியும். செகண்ட் வந்து இப்போ இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து ஒரு சின்ன கட் மாதிரி தெரியும், லேசரேஷன் சொல்லுவாங்க. அது வந்து சப்போஸ் உங்களுக்கு லூப்ரிகேஷன் சரியாக இல்லை, நீங்கள் வந்து அந்தளவுக்கு லூப்ரிகேஷன் இல்லாமல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த பெயின்ஸ் வந்து காமனாக இருக்கும். பட் அதை எக்ஸாமின் பண்ணும்போது ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது ப்ரீவியஸ் ஏதாவது இடிச்சிருக்காங்களா, அடிபட்டிருக்கா, இந்த மாதிரி கல் இருக்கான்னு கண்டுபிடிச்சோன்னா ரூல் அவுட் பண்ணி. ப்ரியாபிசம்னா என்ன? ப்ரியாபிசம் அப்படின்னா என்னென்னா, இப்போ எரெக்ஷன் வந்துட்டு திருப்பி ரீகெயின் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த மேலே இருக்க ஸ்கின் வந்து கொஞ்சம் இறங்கிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னை எடுக்க முடியாது.
ஸோ அது என்ன ஆகும்னா ஒன்ஸ் வந்து கீழே வந்து ரோல் ஆகி அப்படியே வந்து ஸ்டக் ஆகிடும். எடுக்க முடியாமல் என்ன ஆகும்னா மேலே நார்மலாகவே ஒரு எரெக்ஷன் போது ஒரு பிளட் சப்ளை தான் உங்களுக்கு. நார்மல் பெனிஸை விட உங்களுக்கு வந்து பிளட் சப்ளை நிறைய வந்துட்டு இட் வில் பிகம் அ பிகர் சைஸ். அப்போ வந்து அந்த மேலுக்கு ஸ்கின் இறங்கிட்டு திருப்பி ரீகெயின் ஆகாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது பிளட் தானே அவங்க பிடிச்சோடனே அது வீக்காக வர ஆரம்பிச்சிடும். அதுதான் ப்ரியாப்சம் சொல்லுவோம் ஆக்சுவலாக. அதுக்கு ஒரு சின்ன கீழே வந்து சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு ரத்தம் ஓட்டம் இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணோன்னே டக்குன்னு அதை குறைச்சிடலாம். பட் அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஸ்கின் வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்குன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு சர்க்கம்சிஷன் ஒன்று பண்ணிக்கலாம். அண்ட் இஸ் இட் ரியலி பாசிபிள் வந்து ஃபார் த பீனஸ் டு ஃப்ராக்சர்ஸ் வேறு இடத்துலலாம் யோசனை பண்ணுவோம், நாட் ஃபார் சம்திங் லைக் த பீனைல் ஷாஃப்ட்னு. ஸோ ஹேவ் யூ எவர் கம் அக்ராஸ் அ கேஸ் ஆஃப் பீனைல் ஃப்ராக்சர்? ஹவு காமன் இஸ் இட்? ஃபீனல் ஃப்ராக்சர் வந்து இட் வில் பி 5 to 10% சொல்லுவேன். பட் கொஞ்சம் ரேரான திங்ஸ் தான். என்ன ஆகுதுன்னா நார்மலாக வந்து ஒரு பீனிஸில் வந்து ஒரு ஸ்பாஞ்சிங் டிஷ்யூ மாதிரி இருக்கும். அந்த ஸ்பாஞ்சிங் டிஷ்யூவில் தான் பிளட் வந்து கலெக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த எரெக்ஷன் வரும். ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து அப்படியே பிச்சுக்கு உடஞ்சிரும். அப்போ உடையும் போது உங்களுக்கு பீனஸ் என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பாஞ்சு இது வந்து அப்படியே பெண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ மேலே இருக்க அந்த இன்டாக்ட் டிஷ்யூ இல்லை அப்படின்னா இட் வில் பிகம் லைக் அ ஃப்ராக்சர். பட் ஃப்ராக்சர் கர்வ்ட் ஆகிடும். இந்த கர்வ் வந்து உடஞ்ச மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பயங்கர பெயின் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி பார்த்துருக்கேன். பட் ஒரு 5% ஐ கேன் சே. பட் அதுக்கும் வந்து சின்ன சர்ஜரி இருக்குது. பட் இட்ஸ் லைக் மோர் ஆர் லெஸ் நம்ம ஏஷியன் பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அது இல்லை ஆக்சுவலாக. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அப்படி கம்மியாக ஆக்சுவலாக. Thankfully not common because I'm sure it's a very painful condition. So examinationக்கு அடுத்து always we are going to be testing. So test for the male partner na what would you advise? ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சீமன் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் பிளட் டெஸ்ட். ஜென்ரல் பிளட் டெஸ்ட் வந்து நமக்கு இப்போ சப்போஸ் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, ஒரு தைராய்டு கம்மியாக இருக்குது, இல்லை சுகர்ஸ் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஏன்னா ஹாஃப் ஆஃப் த டயக்னோசிஸ் ஒரு பாடியில் பிரச்சனை வந்து இந்த மாதிரி திடீர்னு நம்ம பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ரீவியஸாக எதுவும் இல்லை, ஒரு 1 year பிஃபோர் எதுவும் டெஸ்ட்டை எடுத்துக்காங்க, அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லைன்னா டெஃபினட்டாக ஒரு ஜென்ரல் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெட்டர். அண்ட் ஆல்சோ அகேன் பிபி செக் பண்ணிக்கிறது, சிம்பிள் திங்ஸ். கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இப்போல்லாம் நிறைய பேருக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஓவர் வெயிட்டாக இருந்தாங்கன்னா மேபி கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் செக் பண்ணுறது. அண்ட் ஈவன் வந்துட்டு நம்ம சீராலஜி போத் ஃபார் த ஃபீமேல் அண்ட் மேல் பார்ட்னர் சொல்லுவோம் வந்து. பிகாஸ் அகெயின் அதில் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஹெச்பிஎஸ்ஏஜி பாசிட்டிவ்னா நம்ம இன்னொரு பார்ட்னரை வேக்சினேட் பண்ணணும் ஸோ தட் தே ஆர் ப்ரொடெக்டட்னு சொல்லிட்டு. ஸோ சில பேசிக் பிளட் டெஸ்ட் அண்ட் மெயினாக பண்ணுறது செமன் டெஸ்ட். ஸோ செமன் அனாலிசிஸ் இஸ் அ சிம்பிள் டெஸ்ட் டு டூ. அண்ட் ஒய்ஃபுக்குன்னு வரும்போது இட்ஸ் ஆல் அ லாட் ஆஃப் சம்டைம்ஸ் பெயின்ஃபுல் ஆர் இன்வேசிவ் டெஸ்ட் ஆர் ப்ரொசீஜர்ஸ். டியூப் டெஸ்ட் பண்ணுறோம் அதெல்லாமே வந்து. செமன் டெஸ்ட் இஸ் அ வெரி சிம்பிள் டெஸ்ட் விச் ஐ திங்க் நம்ம ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபர்டிலிட்டிக்கு ஆரம்பிக்கிறோன்னா all of us should definitely do simple semen analysis in the male partner before starting treatment. But again, as we rightly discussed, it's a slur on their masculinity. So என்னோட ஆண்மையே நீங்கள் வந்துட்டு கொஸ்டின் பண்ணுறீங்கிற மாதிரி சில பேர் எடுத்துக்கிறவங்க இந்த காலத்துலேயும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் அதை தாண்டி அதை நம்ம பேசுகிற விதத்தில் பேசி கன்வின்ஸ் பண்ணுங்கிறது முக்கியம். பட் அதை தாண்டியும் நிறைய மாதக்கணக்கில் கூட வேறு வழி இல்லாமல் ரேர் பட் ஸ்டில் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எனக்கு அட்லீஸ்ட் பாருங்கன்னு டெஸ்பரேட்டாக வந்துட்டு வர விமெனும் இருக்காங்க தான், விச் இஸ் வெரி சேட் இன் டுடேஸ் டே அண்ட் ஏஜ். ஸோ இந்த செமன் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. கேன் யூ ஜஸ்ட் குவிக்லி ரன் அஸ் த்ரூ இந்த பார்ட்டில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. செமன் டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ ஒரு ப்ரைமரி ஃபிசிஷியன் இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் ஃபஸ்ட் டைம் வராங்க அப்படின்னா நம்ம எல்லாமே புதுசாக சொல்லும்போது தே வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் நமக்கு வந்து ரெஃபர் பண்ணி பேஷண்ட் வரும்போது அந்த ப்ரைமரி ஃபிசிஷியன் ஒன்று சொல்லியிருப்பாங்க செமன் டெஸ்ட்னால் இப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். செகண்ட் வந்து எவ்வளோ நாள் கேப்பில் செமன் டெஸ்ட் இருக்கிறது ஒரு பெரிய கொஷின் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் வந்து இதை ஒரு கொஷினை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு நார்மல் கன்சீவ் ஆன பேஷண்ட் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் 1 நாள் கேப்பில் 2 நாள் கேப்பில் அவரெலாம் எப்போல்லாம் கொடுக்க முடியுமோ ஒரு 1.5 years அவர் பின்னாடியே போயிட்டு சார் கொடுங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி பார்க்கும்போது அந்த வால்யூம் மட்டும்தான் இதில் வந்து ஒரு 4 பேராமீட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து சீமன் வால்யூம், அடுத்தது வந்து சீமன் கான்சன்ட்ரேஷன், ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது ஓடும் அந்த மோட்டிலிட்டி சொல்லுவோம். அப்புறம் அதோட ஷேப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வால்ஸ். இந்த வால்யூம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது தவிர மற்ற எல்லாமே மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே கம்பேரபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால் சீமன் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனன்ஸ் அந்த கேப் வேணும்னு அவசியமே கிடையாது. எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா இப்போ சப்போஸ் பேஷண்ட் வந்து அந்த 3 நாள் நைட் வந்து கான்டாக்ட் இருந்திருப்பாங்க, காலையில் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும்போது அந்த வால்யூம் வந்து கம்மியாகும்.
ஸோ அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு கண்டெய்னர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா 100 ml கண்டெய்னர் கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு கொடுத்து கலெக்ட் பண்ணும்போது பேஷண்ட் வந்து சார் இவ்வளோ செமன் கலெக்ட் பண்ணுமான்னு கொஷின் கேட்பாங்க. இது வந்து ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீங்கோட திங்கிங் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அது எதுக்காக அவ்வளோ பெரிய கண்டெய்னர் கொடுக்குறோன்னா, கலெக்ஷன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக உங்களுக்கு பெரிய கண்டெய்னர் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஈஸியாக கலெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் தவிர அந்த வால்யூம்காக கிடையாதுன்னு சொல்லிவிடுவோம். ஸோ செமினாலிசிஸில் பார்க்கும்போது நம்ம 4 பேராமீட்டர்ஸில் வால்யூம் போனதுக்கப்புறம் மீதி 3 இருக்குது. ஒன்று வந்து கான்சன்ட்ரேஷன், அந்த எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து மூமெண்ட்ஸ், 3 விதமாக மூமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஏன் 3 விதமாக மூமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணப்போ ஒரு ஸ்பெர்மோட லைஃப் ஸ்பேன் வந்து 90 days to 120 days. ஸோ முன்னாடி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து இப்போ மேபி டெட்டாக இருக்கும். இன்பிட்வீனில் ப்ரொடியூஸ் ஆனது இப்போ வந்து பாதி மூமெண்ட்டில் இருக்கும். லேட்டஸ்ட்டாக ப்ரொடியூஸ் ஆனது ஒரு நல்ல மொட்டையில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 3 வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த 3 வேரியேஷன்லையுமே ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு 40% நார்மலாக எல்லாமே சேர்ந்து ஓரல் ஸ்பெர்ம்ஸ் இருந்தாலே நமக்கு நார்மல். அதுக்கப்புறம் மார்ஃபாலஜி, அந்த ஸ்ட்ரக்சர், அது வந்து ஒரு 3%லேருந்து 4% இருந்தாலே போதும். ஸோ இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ as soon as கப்பல் வரும்போது நீங்கள் அப்போவே அனாலிசிஸ் பண்ணிடலாம். எப்போனா நார்மலாக இருக்கும்போது கவலைப்பட வேண்டாம். அப்நார்மலாக இருக்குன்னா மட்டும் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு 2 times இல்லை 3 times நீங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டு அப்நார்மல்னால் மட்டும்தான் நம்மளால அப்நார்மல்னு சொல்ல முடியும். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் ஸோ அதுதான் சொல்வேன், ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்து உடனே பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. இல்லாட்டி ரொம்ப வந்து ஓகே எனக்கு தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு. அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் தட் விமெனோட மென் ஆர் மோர் சென்சிட்டிவ் டு திஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டா அதை எடுத்துக்கக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு வந்துட்டு அது ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா அகேன் தட் இஸ் கோயிங் டு பி கவுண்டர் ப்ரொடக்டிவ். அவங்களோட கவுண்டோ இல்லாட்டி அவங்களோட செக்ஷுவல் ஃபங்க்ஷனோ அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. So we have to be very careful how we break the news to them. அண்ட் ஆல்வேஸ் ஒரு கவுண்ட் நார்மலாக கம்மியாக இருந்தாலும் அடுத்த கவுண்ட் நார்மலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நிறைய வாட்டி நம்மளே பார்த்துருக்கோம். இட்ஸ் நாட் த லேப் விச் இஸ் அட் ஃபால்ட். ஏன்னா அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனில். ஸோ மினிமம் உடனே எடுக்காதீங்க. மேபி ஒரு 2 weeks டைம் பீரியட் கொடுங்க, தென் ரிலாக்ஸ் ஆகிட்டு எடுங்க அப்படின்ட்டுன்னு. அண்ட் பிட்வீன் கலெக்ஷன் உங்களுக்கு ஏதாவது இவ்வளோ டேஸ் ஆஃப் ஆப்ஸ்டினன்ஸ் ஆர் நாட் ஹேவிங் செக்ஸ் இந்த கேப்பில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் உண்டா? தட் இஸ் ரொம்ப கம்மி கேப்புன்னா பெட்டர், இல்லை ரொம்ப ஜாஸ்தி கேப்புன்னா வந்து பெட்டர், நிறைய ஸ்பெர்ம் ஸ்டோர் ஆகும், அதனால நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு கவுண்ட் வாய்ப்புகள் உண்டு, அந்த மாதிரி ஏதாவது வந்து உண்டா? டிஸ்கஸ் பண்ண மாதிரி கேப் வந்து தேவைப்படாது. பட் லாங்கர் கேப்பில் சப்போஸ் ஒரு பேஷண்ட் வராங்க, அப்போ நீங்கள் பண்ண சொல்கிறீங்கன்னா அந்த மொட்டிலிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாகும். மார்ஃபாலஜியும் கொஞ்சம் லைட்டாக அஃபெக்ட் ஆகும், பட் மோட்டிலிட்டி ரொம்ப கம்மியாகும். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, மோட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஸ் சச் அதே மாதிரி சப்போஸ் கம்மியாக இப்போ வந்து நைட்டு தான் கான்டாக்ட் இருக்காங்க, காலையில் வராங்க அப்படின்னா அந்த வால்யூம் கம்மியாகும். அப்போ என்ன பண்ணுவோம்னா நமக்கு வால்யூமும் மென்ஷன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த வால்யூம் இம்பார்ட்டன்ட் நமக்கு. அது உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் பண்ணாமல் யூஸ்வலாக அந்த கைட்லைன் படி 2 to 7 days கேப் சொல்கிறாங்க. நீங்கள் வந்தோடனே எடுத்துகிட்டு நார்மலாக இருக்குன்னா நத்திங் டு வரி. சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணுற சாம்பிள் 2 to 7 days கேப் இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஸோ இப்போ கவுண்ட் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் ஐ ஆஸ்க் த பேஷண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாம்பிள் ஃபுல்லாக கண்டெய்னரில் வந்துச்சா, ஸ்பில்லேஜ் இருந்துச்சா அப்படின்ட்டு, வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும் போதும். அண்ட் அனதர் திங் ஐ ஆஸ்க் தெம் இஸ், நீங்கள் வீட்டில் கலெக்ட் பண்ணிங்களா இல்லை போய் லேபில் கலெக்ட் பண்ணிங்களா அப்படிங்கிறது. ஸோ தட் மேட்டர். இப்போ வந்து ஒரு புது பிளேஸில் திடீர்னு வந்து கலெக்ட் பண்ண சொல்லும்போது அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து ஒரு பயம் கொடுக்கும். ஐயோ நம்ம கலெக்ட் பண்ணும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப காமனான விஷயம். ஸோ அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார் கெட்டிங் தட் மூட். அப்போ வந்து கலெக்ஷன் டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப காமன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்டில் கலெக்ட் பண்ணணும். பட் ஆனால் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணும்போதே பேஷண்ட்டை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரெமிசஸில் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ரூம் கொடுத்து கலெக்ட் பண்ண சொல்கிறோம். அங்கே கன்வின்ஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நாளைக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் போகிறாங்கன்னும் போது இப்போ சப்போஸ் வீட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க, இட்டு வரும்போது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அன்னசரியாக ஒரு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் என்கவுண்டர் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் இது ஒன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டாங்க, தே மேக் ஷூர் நம்மக்கிட்ட வந்து பேசி அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தே வில் மேக் ஷூர் அண்ட் கலெக்ட் இன் த ஹாஸ்பிட்டல். தட் இஸ் அட்வைசபிள். இப்போ வீட்டில் பண்ணிட்டு வராங்கன்னா எந்த டைம் பீரியட்குள்ளே அது லேபில் போய் சேரணும்னு ஏதாவது இருக்கா? இப்போ வீட்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது as soon as கலெக்ட் பண்ணோடனே ஒரு 45 minutes to 1 hourக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட பாடி டெம்பரேச்சரில் ஷர்ட் பாக்கெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா பேஷண்ட் வந்து நைட் கலெக்ட் பண்ணி வச்சுருவாங்க, ஃப்ரிட்ஜில் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ 45 minutes to 1 hour பாடி டெம்பரேச்சர் இருந்தால் போதும். சப்போஸ் காரில் வராங்க, ஏசியில் வராங்கன்னா அந்த அந்த ஏசியோட ஏர் மட்டும் நம்ம டேரெக்டாக அதில் படாமல் எடுத்துன்னு வந்தாங்கன்னா போதும் நமக்கு. ஏன்னா அப்புறம் ரொம்ப நம்ம ஊர் டிராஃபிக்லலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கே நம்மளுக்கு மினிமம் 45 minutes ஆகுது. அப்போ யூ ஷுட் ப்ராபப்ளி ஃபைண்ட் அ குட் ஸ்டாண்டர்டைஸ் லேப் நியர் யோர் பிளேஸ்
ரொம்ப டைம் ட்ராவல் இல்லாமல் கலெக்ட் பண்ணணுங்கிறது பெட்டர்னு சொல்லிட்டு அந்த சாம்பிள் ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் இன்னொன்று நவடேஸ் ஐ திங்க் வி கெட் அ கன்சென்ட் ஃபார்ம் சைன். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சாம்பிள் திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு பிகாஸ் வி ஆர் ரிப்போர்ட்டிங் இட் இன் தட் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஐயுஐக்கு எஸ்பெஷலி எடுத்துகிட்டு வரும்போது வீட்டில் கலெக்ட் பண்ணாங்கன்னா அவசியம் ஆல் த சென்டர்ஸ் நம்ம சைன் வாங்கிட்டு திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம் சாம்பிள் விச் வி ஆர் ப்ரொடியூசிங்னு போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கையெழுத்து வாங்கிட்டு தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஹோம் கலெக்ஷனாலே டெஃபினட்டாக கன்சென்ட் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம இப்போ தனி ரூம் கொடுக்குறோம். சில லேப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கொடுக்குறாங்க. ஸோ ஆஸ்கிங் அ மேன் டு மாஸ்டர்பேட் இன் அ பாத்ரூம் இன் வெரி அன்ஹைஜீனிக் ஒரு ஒரு அட்மாஸ்பியரே இல்லாத சுச்சுவேஷனில் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு கெட் அன் எரெக்ஷன். ஸோ ஈவன் இஃப் யூ கிவ் தெம் அ செப்பரேட் ரூம் or even ask the wife to help with the வந்து creation of the erection, இதெல்லாம் நம்ம கொடுத்தாலும் சில பேரால் அந்த டென்ஷனில் ஆங்ஸைட்டியில் கலெக்ட் பண்ண முடியறது கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம்? வீட்டில் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க, வீட்லேயும் என்னால் கலெக்ட் பண்ண முடியல. ஹீ இஸ் ஏபிள் டு ஹேவ் நார்மல் செக்ஸ், எஜாக்குலேட் பண்ணுறாரு, பட் ஆனால் என்னால் கலெக்ட் பண்ண முடியல. நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்குன்னு கேட்கும் போது அந்த டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக என்னன்னு தெரியல, எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா மேனை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். என்ன ப்ராப்ளம், எதனால, ஒரு சுச்சுவேஷனாக, அங்கே இருக்க அட்மாஸ்பியர் சரியில்லையா, இல்லை அவருக்கு உண்மையிலே கலெக்ஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். கலெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை, வீட்டில் இருக்கும்போது நல்லா இருக்குது, இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது, இங்கே வந்தால் தான் இருக்க மாட்டேதுன்னா ஹோம் கலெக்ஷன் சொல்லலாம். சப்போஸ் ஹோம்லேயும் கலெக்ட் பண்ண முடியல, எனக்கு அனாலிசிஸ்லாம் டென்ஷன் இருக்குன்னா ஒரு மேல் ஸ்பெஷலைஸ்டு காண்டம்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஆகுனா, இப்போ நார்மல் காண்டம் வந்து உங்களுக்கு அந்த மேலே வந்து அந்த லூப்ரிகன்ஸ் இருக்கும், அது வந்து உங்கள் ஸ்பெர்மோட குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணிவிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபெர்டிலிட்டி இது ஸ்பெஷலைஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காண்டம் இருக்குது, மேல் காண்டம்னு, அது வந்து நீங்கள் வேர் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் இன்டர்கோர்ஸ் பண்ணி எஜாக்குலேட் பண்ணி அதுலேருந்து நம்ம கண்டெய்னர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஹெல்ப் வந்து we can give it. அது that is an option for them. Something we can do. அண்ட் ஈச் டைம் இந்த சுச்சுவேஷனெல்லாம் ஐயுஐக்கு சாம்பிள் கொடுக்கணும், வைஃப் வெயிட் பண்ணுறாங்க, சப்போஸ் முடியலன்னா இஸ் தேர் வந்து இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக வைப்ரேட்டர்ஸோ இல்லாட்டி எரெக்ஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த நேரத்துக்கு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் மெடிசன்ஸோ கொடுக்குறது ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லுவேன் வந்து இப்போ தலைவலி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மாத்திரை கொடுத்தா அது வேலை செய்யாது. தலைவலி இருக்குன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி கப்புள்ஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து கவுன்சில் பண்ணிங்க அப்படின்னா தே வில் கம் அவுட். அதுக்கு மேலே இல்லைன்னா வைப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை, அவங்க எஜாக்குலேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா வைப்ரேட்டர்ஸ் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த மேல் காண்டம் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வராங்கன்னா ஒரே நாளில் நமக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடாது, ஒரு பீரியட் ஆஃப் டைம் வருவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா க்ரையோப்ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. அப்படின்னா நம்ம சீமன் சாம்பிளை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாம்பிள் எடுக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நாங்கள் பார்க்கும்போது ஒரு 99% பீப்புள் ஈஸியாக கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நமக்கு பேக்கப் ஒன்று இருக்குது, அதனால் கவலைப்பட வேண்டாம், அதனால் ஈஸியாகும் போது அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ சாம்பிள் இஸ் குவைட் அன் இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் சிம்பிள் ப்ரொசீஜர் அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுங்கிறது. ஸோ மேபி ஆஸ் யூ ரைட்லி செட் எப்போவுமே நம்மளுக்கு அந்த டிஃபிகல்ட்டி இருக்குது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் இருக்குன்னா மேபி சாம்பிள்ஸ் நம்மளுக்கு ஸ்டோரில் இருந்துச்சுன்னா ஒரு பேக்கப் இருக்கே அப்படிங்கிறதுனால உங்களுக்கே வந்தாலும் ஓகே, இல்லாட்டி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐவிஎஃப் சைக்கிள்ஸில் நம்ம எப்போவுமே ஒரு செமன் சாம்பிள் பேக்கப்பில் வைக்காமல் விடவே மாட்டோம். பிகாஸ் நம்ம எக் எடுத்த பிறகு அந்த டைம் அவங்களுக்கு கலெக்ஷன் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. we will have to freeze the eggsங்கிறதுனால instead of going ahead with fertilization பண்ணுற மாதிரி மேபி in that we can apply that in these kind of situations also. இப்போ அவங்களால நார்மல் செக்ஸ் வச்சுக்க முடியுது, எரெக்ஷன் வருது, பட் இட் இஸ் அ ட்ரை எஜாக்குலேஷன், ஏஸ்பெர்மியா, சுத்தமாக செமனே வெளியில் வர மாட்டேங்குது. அந்த மாதிரியும் வந்துட்டு அதர் கேசஸ் அண்ட் வாட் கேன் பி த காஸ்? அது ஒரு கண்டிஷன் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த யூரின் பேக்லேருந்து வர யூரித்ரான் டியூப்பில் தான் நம்மளோட டெஸ்டிஸில் வர டியூபும் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிட்டு ரெண்டுத்துக்கும் தனித்தனி வேல்வ் இருக்கும். சீமன் வரும்போது அந்த யூரினோட வேல்வ் க்ளோஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து சீமன் வெளியில் வரும். யூரின் வரும்போது சீமனோட வேல்வ் க்ளோஸ் ஆகிட்டு உங்களுக்கு யூரின் வெளியில் வரும். சம்டைம்ஸ் வந்து அவங்க இன்டர்கோர்ஸ் பண்ணிவிட்டு எரெக்ஷன் வந்து எஜாக்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, பட் அந்த ஆர்கசம் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒரு மெக்கானிசம் வந்து அந்த வேல்வ் வந்து ப்ராப்ளம் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த டெஸ்டிஸ்லேருந்து வர ஃப்ளூயிட் வந்து ரிவர்ஸில் உங்களுக்கு யூரினரி பிளாடருக்குள்ளே போயிடும். அது வந்து ரீட்ரோகிரேட் எஜாக்குலேஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் காமன். அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் பொறுமையாக கேட்டிங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட் அவுட். அப்படி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா போஸ்ட் மாஸ்டர்பேட்டரி யூரின் சொல்லுவோம். அந்த அவங்க எதர் மாஸ்டர்பேட் பண்ணி இல்லை இன்டர்கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இது ஆர்கசம் வந்ததுக்கப்புறம் அந்த யூரின் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தெம் அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது ரொம்ப ட்ரை, யூஸ்வலாகவே வந்து ட்ரை எஜாக்குலேஷன் எதுவுமே இல்லைனாலே டெஃபினட்டாக அந்த ரீட்ரோகிரேட் தான் ஒன் ஆஃப் த ரீசன். அதுதான்
தான் காரணம். ஸோ தென் தட் கேன் ஆல்சோ பி யூஸ் பை ஸ்பெஷல் டெக்னிக்ஸ். அந்த பிகாஸ் அது அசிடிக் மீடியமில் இருக்குது, பட் அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு we have a facility. we have a method and we can use that. In case that's happening, it can be used for intrauterine insemination also. ஸோ இப்போ வாட் ஆர் த நார்மல் செமன் பேராமீட்டர்ஸ்? நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு வால்யூம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஐ திங்க் பிஹெச்ன்னு ஒன்று இருக்குது. லிக்விஃபேக்ஷன் டைம் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க, ஜெல்லாக இருந்துச்சு, அந்த ஜெல் வந்து லிக்விடாக மாறுறதுக்கு வித்தின் ½ அன் ஹவர் மாறிச்சுன்னா நார்மல். அதை தாண்டி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குற 3 விஷயங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் கவுண்ட், ஒரு ml ஆஃப் செமனில் எவ்வளோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குதுன்னு, அண்ட் மொட்டிலிட்டி என்ன, அதில் வந்து ஃபாஸ்ட் ஸ்லோ நான் ப்ரோக்ரெசிவ் மொட்டிலிட்டி என்ன, மார்ஃபாலஜி என்ன, இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் வேல்யூஸ், தட் இஸ் இதுக்குள்ளே ரேஞ்சில் இருந்தால் நார்மல் அப்படின்னு சொல்கிறது என்ன? இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 16 மில்லியன் per ml வந்து நார்மல் சொல்லுவோம். ஸோ 16 மில்லியன்றது இப்போ 14-15 இருந்தால் அப்நார்மல் சொல்ல மாட்டோம். பட் லெஸ் தேன் அது கம்மியாக இருந்துச்சுன்னா ஆஸ் பர் இது வந்து ஆலிகோசிஸ்பெர்மியான்னு சொல்லுவோம், கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு. மொட்டிலிட்டி பார்க்கும்போது ஒரு டோட்டல் மொட்டிலிட்டி வந்து நிறைய விதம் சொல்லுவோம். ஒன்று வந்து வேகமாக நகர்ந்து போகிறது, ஸ்லோவாக நகர்ந்து போகிறது, ஒரே இடத்துல வந்து ஆடிட்டே இருக்கிறது, இன்னொன்று வந்து ஓடாமல் இருக்கிறது. ஸோ இது 4 இதுலேயுமே டோட்டல் மொட்டைல் கான்சன்ட்ரேஷன் 40% இருந்தாலே நார்மல் உங்களுக்கு. அதே மாதிரி மார்ஃபாலஜி 3 to 4% வந்து இந்த ஷேப் இருந்தாலே நார்மல். இதில் எது சேஞ்சஸ் இருந்தாலும் தட் இஸ் கால்ட் அன் அப்நார்மல். இது ஏன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டில் கண்டுபிடிக்க மாட்டோம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 ரிப்போர்ட்ஸ் பண்ணிவிட்டு அப்பயும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஹார்மோன் ப்ரொஃபைல் போய் செக் பண்ணணும். ஒருவேளை FSH, LH, ப்ரோலாக்டின், டெஸ்டோஸ்டிரான், இல்லை தைராய்டு, இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால காம்பன்சேட்டரி மெக்கானிசம் இருக்குன்னா நம்ம அதை சப்ளிமெண்ட் கொடுத்தோனாலே செட்டில் ஆகிடும். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும், அது வந்து நேச்சரே அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஏதாவது பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம டேப் திறந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து தண்ணி ஸ்லோவாக வரும், சில சமயம் நார்மலாக இருக்கும். இப்போ அதே டேப்பில் நல்லா வந்திருக்கும், ஆனால் ஸ்லோவாக இருக்கும்போது அடைப்பு இருக்குது, நம்ம ஏதாவது அடைச்சிட்ருக்கோம், அப்படி அந்த மாதிரி பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். பட் இட் இஸ் வெரி ரேர், பட் ஸ்டில் தட் கேன் ஹேப்பன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு மெடிசன் நம்ம கொடுத்துருவோம்னா இட் வில் இம்ப்ரூவ் சான்சஸ் இருக்குது. அது ஒன்று. ஸோ ஒன்று கவுண்ட் கம்மியாக இருந்தால் ஆலிகோஸ்பெர்மியா, மூமெண்ட் கம்மியாக இருந்தால், ஏன்னா மூமெண்ட் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு கீழே வந்து வெஜைனலில் டெபாசிட் ஆகிற ஸ்பெர்ம் அந்த டெய்லோட மோஷனில் தான் அது ஃபாஸ்ட்டாக ஸ்விம் அப் பண்ணி நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய், யூட்ரஸ், டியூப் வழியாக போய் வெயிட் பண்ணிகிட்ருக்க எக்கை டியூப்பில் மீட் பண்ணுது டு ஃபார்ம் த எம்ப்ரியோ. ஸோ அது அஃப்கோர்ஸ் அது மூமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மொட்டிலிட்டி கம்மியாக இருந்தால் அஸ்தனோஸ்பெர்மியா சொல்கிறோம். அண்ட் மார்ஃபாலஜி கம்மியாக இருந்தால் டெரட்டோசூஸ்பெர்மியா சொல்கிறோம். ஸோ இது 3மே இருக்குது ஒருத்தருக்கு. அப்படிங்கும் போது ஆலிகோ, அஸ்தினோ, டெரட்டோசூஸ்பெர்மியா, ஐ நோ இட்ஸ் அ மவுத்ஃபுல், பட் OATன்னு சொல்லிட்டு காமனாக ரிப்போர்ட் கொடுக்க போகிறது. பட் அகெயின் as you said, இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அண்ட் என்ன வந்து காசுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு டிபெண்டிங் ஆன் த காஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி மெடிசின்ஸுங்கிறத தாண்டி நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லைஃப் ஸ்டைலில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நியூட்ரிஷன், ரோல் ஆஃப் நியூட்ரிஷன் இன் இம்ப்ரூவிங் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் என்னவாக இருக்கலாம்? ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, இதெல்லாம் சேர்த்துக்காதீங்க நீங்கள் டயட்டில் உங்களுக்கு கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஸோ யூஸ்வலாக ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மிக்சட் நட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அத்திப்பழம், செவ்வாழை, முருங்கை இலை, இது 4மே வந்து பர் வீக்குக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். தட் வில் இம்ப்ரூவ் யுவர் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் சரி, அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். எடுக்காதீங்கன்னு சொன்னால் எனிதிங் விச் இஸ் டீப் ஃப்ரைடு, அந்த காய்கறி ஆகட்டும், இல்லை இது நான்வெஜ் ஆகட்டும், இல்லை எனிதிங் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்றது வந்து டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு எல்லா தேவையில்லாத கொலஸ்ட்ரால் எல்லாமே ஃபார்ம் பண்ணி இட் வில் அஃபெக்ட் யுவர் பாடி. இன் டர்ன் இட் வில் அஃபெக்ட் யுவர் குவாலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பாக்கியராஜ் சொன்ன மாதிரி முருங்கை இலைக்கு வந்து முருங்கைக்காய் சாப்பிட்டாலே இருந்துவாங்க. அது ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட். அது அவ்வளோ மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது. அதர் தேன் ஃபர்டிலிட்டி இருந்தாலும் ஃபர்டிலிட்டி பர்சே வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ அவர் சொன்னது ஆஸ் அ அஃப்ரோடிசியாக். ஸோ உங்களுக்கு வந்து செக்ஸ் ட்ரைவ் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக அது வந்து இட் ஸ்டார்டட் பிகமிங் அ ஜோக். அண்ட் அங்கேருந்து ஆரம்பிச்சு அது எல்லாருமே வந்துட்டு. பட் ஆனால் பார்த்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பீப்புள் இப்போ நம்ம எல்லாமே முருங்கல்னு சொல்கிறோம், அது வந்து இப்போ மொரிங்கா லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல மொரிங்கா லீவ்ஸ்னால என்னென்ன நேம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மொரிங்கா லீவ்ஸ்க்கு இருக்க ஆட் வந்து வேறு எதுலேயுமே இல்லை. பாதி ஆட் வந்து பேஸ்ட் ஆன் மொரிங்கா லீவ்ஸ். நம்ம ஊரில் சூப்பர் ஃபுட் தான். ஸோ எவ்ரி பார்ட் ஆஃப் த ட்ரீ, யோர் முரிங்கா வந்து ட்ரம்ஸ்டிக் ட்ரீ வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்த்தி. வந்து நம்மளுக்கு குட் ஹெல்த்துக்கு நல்லது. பட் அகெயின் வந்து அதை தாண்டி நம்மளுக்கு ஃபர்டிலிட்டின்னு வரும்போது இட் கேன் ஹேவ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இன் யோர் செக்ஸ் ட்ரைவ் as well as the quality of the sperm quality இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாட் அபவுட் எக்ஸசைஸ்? எக்ஸசைஸ் வந்து வில் கிவ் யூ a body fit.
சரி பாடியில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவோம், நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ். இப்போ கீழே வந்து நம்ம இப்போ குளிக்கிறதுவே இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா 60% ஷவர் வந்துடுச்சு. முன்னாடிலாம் ஷவர் நம்ம பார்த்ததே இல்லை, நம்ம மழை மட்டும்தான் ஷவர்னு நினைப்போம் தவிர ஷவர்னு இல்லை. எல்லோரும் கீழே குனிஞ்சு மொண்டு குளிப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ரொட்டீன் ஹேபிட்ஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து வில் கீப் யுவர் பாடி ஃபிட். பாடி ஃபிட்டாக இருந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் வில் பி குட், அதர் பேராமீட்டர்ஸ் வில் பி இம்ப்ரூவ்ட். ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவர் லைஃப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் டெஃபினெட்லி பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஆஃப்கோர்ஸ் லைஃப் ஸ்டைலுன்னு வரும்போது எல்லாமே தான் வருது. டயட், எக்ஸசைஸ், ஸ்லீப், இப்போல்லாம் அதுதான் வந்து லேக்கிங் ரொம்ப. அண்ட் ஸ்லீப் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹோல் பாடி அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு, எல்லா சிஸ்டம்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸ்ட்ரெஸ் ஏற்கனவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ லைஃப் ஸ்டைலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் சர்டன் திங்ஸ் நம்ம கையில் இல்லை, இது உங்கள் கையில் இருக்குது, உங்கள் நல்லதுக்கு, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கும் உங்கள் நல்ல ஓவரால் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்கும் போது ஐ திங்க் யூ ஷுட் பி திங்கிங் மோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஞ்சிங் யுவர் லைஃப் ஸ்டைல் ஃபார் த பெட்டர். அண்ட் பாடி வெயிட், நம்ம ஐடியல் பாடி வெயிட் எவ்வளோக்கு எவ்வளோ வச்சுருக்கோமோ, ஒபிசிட்டி தவிர்க்கிறோமோ, அகேன் தட் கேன் ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் ஆர் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் ஆல்சோ. ஸ்மோக்கிங் ஏற்கனவே சொல்லிட்டோம், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ லைஃப் ஸ்டைலில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். நீங்கள் ஏற்கனவே யூ ஹேவ் கவர்ட் இட் இன் டீட்டெயில். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், யூஸ் ஆஃப் ரீக்ரியேஷனல் ட்ரக்ஸ், இது எல்லாமே கேன் டெஃபினெட்லி அஃபெக்ட் யுவர் ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ்னு. ஸோ அவசியம் இதையும் நீங்கள் தவிர்க்கணும் when எஸ்பெஷலி யூர் ட்ரைங் ஃபார் அ பேபிங்கிறது முக்கியம். மெடிகேஷன்ஸ் ஆர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நியூட்ரசிட்டிக்கல்ஸ் நிறைய இருக்குது, நிறைய காம்பினேஷனில் வருது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஸ்டசாந்தின், லைகோபீன், கோக்யூ விச் இஸ் த நியூ வந்துட்டு க்யூரால், எல்லாருக்கும் மேல் இன்ஃபர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு செல் எனர்ஜைசர்னு 100 mg 300 mgன்னு புஷ் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக, தோஸ் ஆர் ஆல் நியூட்ரசிட்டிக்கல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தெம்? அண்ட் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஏதாவது மெடிகேஷன் ஆர் இன்ஜெக்ஷன் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? சரி, நம்ம எனிதிங் விச் இஸ் சிந்தட்டிக், நம்ம நார்மலை விட சிந்தட்டிக் சாப்பிடும்போது தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அது நார்மல். பட் என்ன ஆகுதுன்னா, நம்மளால் ருட்டீனாக வந்து நம்ம நியூட்ரியன்ஸை மீட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ஹஸ் பீன் சேஞ்ச், நம்ம பழக்கவழக்கங்கள் மாறிடுச்சு. செகண்ட் வந்து சாப்பாடு தன்மை எல்லாமே மாறிடுச்சு. அப்போ வந்து நியூட்ரசிட்டிக்கல் பிளேஸ் அ ரோல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. நியூட்ரசிட்டிக்கல்ஸ் ஆக்சுவலாக இட் வில் இம்ப்ரூவ் யுவர் குவாலிட்டி, அந்த குவாலிட்டி ஆஃப் தி ஸ்பெர்ம்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பட் ஸ்டில் நான் வந்து மோர் தேன் நியூட்ராசூட்டிக்கல்ஸ், உங்கள் நேச்சுரல் வே ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளெக்சிபிலிட்டி, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. பட் நியூட்ராசூட்டிக்கல்ஸ் இப்போ வந்து என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன், இப்போ நம்ம நார்மலாக பார்க்கும்போது நம்ம பேசும்போது மூட்டு ஓடுதுன்னு சொல்கிறோம், அந்த மார்ஃபாலஜி நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு ஸ்பெசிஃபிக் வந்து என்சைம்ஸோ ஒரு எனிதிங், ஒரு விட்டமின்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையும் எடுக்கிறது தான் நம்ம வந்து நியூட்ராசூட்டிக்கல்ஸ், நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறோம். பட் இப்போ வந்து அது கொடுத்துட்டு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது, இட்ஸ் பெனிஃபிஷியல் சொல்கிறாங்க. மோர் தேன் தட் நேச்சுரலாக இருக்கிறது பெட்டர். அப்படி இல்லைன்னா நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணுறது பெட்டர் தான் ஆக்சுவலி. அண்ட் எனி ஸ்பெசிஃபிக் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தவிர லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்குன்னு ஏதாவது மெடிகேஷன் உண்டா, இல்லை இன்ஜெக்ஷன்ஸுன்னு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறது? இப்போ நம்ம லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது நம்ம எல்லாமே ரூல் அவுட் பண்ணியிருப்போம். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது ஹார்மோன் ப்ரொஃபைல்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை கலெக்ஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை நார்மலாகவே அவருக்கு அவ்வளோதான் இருக்கா அப்படின்னும்போது நம்ம அதுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். இப்போ சில ஹார்மோன்ஸ் வந்து சப்ளிமெண்ட்டாகவே கொடுப்போம். அது இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லேயும் வரும், டேப்லெட் ஃபார்ம்லேயும் வரும். அது நம்ம கொடுக்குறது வந்து மினிமம் ஆஃப் 3 months ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவன் 2 years 3 years வரைக்கும் கொடுக்க முடியும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக அது வந்து கொஞ்சம் ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணும்போது பெட்டராக அந்த ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி டிபெண்டிங் அப்பான் சிச்சுவேஷன் மெடிசன்ஸோ இன்ஜெக்ஷனோ வில் ஹாவ் அ இம்பேக்ட் ஆன் தி. ஸோ அவங்களுக்கே ஹார்மோன்ஸ் கம்மியாக சுரக்குது ஹைப்போகோனடோட்ரோபிக் ஹைப்போகோனாடிசமில், இல்லை சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பிளைன்டாக எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கும் போது கொஞ்சம் ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுக்கும் போது சில பேருக்கு அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சில பேருக்கு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் தான் கொடுக்க முடியும். இது தவிர there are a lot of herbal supplements being sold online. என்னென்னலாமோ இருக்குது, both for sex drive, நீங்கள் last longer and then again improve the sperm counts-க்குன்ட்டுன்னு. அண்ட் இதில் வந்து பார்க்கும்போது ஈவன் காஃபி வித் கரனில் கரண் ஜோஹர் had invited Varun Dhawan as a guest and they were talking about ashwagandha that he really takes and that improves his libido or sex drive அப்படிங்கிற மாதிரி there was a segment there. And I'm sure sales of ashwagandha would have really shot up after that because on national television angradnala. So what is your opinion on these kind of herbal supplements, especially about ashwagandha or otherwise as it is called Withania somnifera or a plant oda root?
சரி, நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்தில் தலைவலி வந்துச்சுன்னா ஒரு கஷாயம்னு கொடுப்பாங்க. அந்த கஷாயம் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, ஊரில் வந்து கிடைக்கிற அந்த வேருங்கள் எல்லாமே வந்து காய வச்சு எடுத்து தனியாக வச்சுருப்பாங்க. அதை கொஞ்சம் தட்டி போட்டு கொடுப்பாங்க. அதில் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக. பட் இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் ஹஸ் பீன் சேஞ்ச்டு. இப்போ வந்து சிங்கிள் அப்படின்னு நான் வந்து ஐம் நாட் அகைன்ஸ்ட் எனி திங். பட் சிங்கிள் இதோ ஃபோக்கஸ் பண்ணுறதை விட மல்டிப்புளாக பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஆக்சுவலாக. இப்போ என்ன ஆனிச்சுன்னா, ஈவன் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து ஃபெமிலைஸ் ஆன பர்சன் போட்டுட்டு அதை சேல் பண்ணுறது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நான் இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. பட் அது மட்டும் இம்பார்ட்டன்ட்னு டெஃபினட்டாக ஐ ஒன்ட் சே. ரெக்கமெண்ட் அதே மாதிரி எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, சார் மெசேஜ் அனுப்பிச்சி விடுவாங்க, சார் இந்த மாதிரி இதுவும் இருக்குது, எனக்கு இதை எடுக்கலாமா வேணாமா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுக்கு சப்ளிமெண்ட் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட்ஸ் காமன். ஏன்னா நிறைய நமக்கு வந்து ஈஸியாக வந்து பீப்புளை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடுது. அண்ட் வெரி ஃபேன்சி திங்ஸ் பீப்புள் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில். தோஸ் திங்ஸ் ஆர் டெஃபினெட்லி தேர். ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். பட் அது வந்து நம்ம எப்படி எடுத்தாலும் நேச்சுரலாக எடுக்கும்போது அதோட எஃபெக்ட் டெஃபினட்டாக இருக்கும். பட் தீஸ் திங்ஸ் ஆர் சிந்தட்டிக் ஆக்சுவலாக. நமக்கு தெரியல அந்த குவாலிட்டி ஆஃப் இது எப்படின்னு தெரியல. அதனால் பெட்டர். நான் அவாய்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா, நம்ம எல்லோரும் பண்ண முடியுமான்னு பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ ashwagandha has its benefits. Adaptogen, reduces cortisol levels, again வந்து உங்களுக்கு vasodilatation, increase sex drive, improve sperm counts கொடுத்துருக்காங்க. பட் இப்போ கிடைக்கிற சப்ளிமெண்ட்ஸில் what is the quality of the ashwagandha we are getting, what is the concentration, அதுக்கு ஏற்ற கான்சன்ட்ரேஷனில் which has been proved in studies எடுத்துக்கிறோமா, இதெல்லாம் தெரியாமல் கொஞ்சம் ashwagandha அப்படின்னு போட்டிருந்தாலே எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது. You have to ensure where it is coming from, source and the concentration சொல்வேன். One important thing here is, நம்ம எல்லாருக்குமே தெரியும் testosterone is something which is important for sperm production. நம்ம beginningலே பேசினது, that is very important both for normal வந்து masculinity, sex drive as well as your sperm production. ஸோ sperm counts கம்மியாக இருக்குது, அப்போ testosterone கம்மியாக இருக்குமோ, testosterone எடுத்தால் அந்த sperm counts வந்துட்டு ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு not only the patients may think, sometimes முன்னாடி அந்த old time practitioners, general physicians அந்த மாதிரி who are not trained in reproductive medicine கூட யோசனை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதுக்குன்னு நம்ம டெஸ்டோஸ்டிரோனை வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமாகவோ இல்லை மெடிக்கேஷன் மூலியமாக கொடுத்தா நல்லதா கெடுதலா? இந்த டெஸ்டோஸ்டெரான்ன்றது வந்து டேரெக்டாக நம்ம இன்ஜெக்ஷனோ மெடிசனாக கொடுக்கும்போது இட் வில் அஃபெக்ட் தி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸோ அதுலேயே வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் இருக்குது, அந்த ப்ரீ ஆக்டிவ் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. நம்ம யூஸ்வலாக நம்ம மெடிசன்ஸ் அலோபதியில் கொடுக்கும்போது அந்த ப்ரீ ஆக்டிவ் ஃபார்ம்ஸை நம்ம கொடுப்போம். பட் பீப்புள் வந்து டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. டேரெக்டாக எடுக்கும்போது டெஃபினெட்லி இல் அஃபெக்ட். என்னென்னா ஒரு பாடி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அது வந்து ஒரு சைக்கிள். ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த பிரெயின்லேருந்து ஹார்மோன்ஸ் வரும். ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணோடனே ஸ்பெர்ம் சொல்ல எனக்கு வந்து ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு ஒரு ஃபீட்பேக் போகும். அந்த ஃபீட்பேக் சைக்கிள் நார்மலாக இருக்கிற வரைக்கும் அதை அஃபெக்ட் பண்ணாது. பட் நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கும்போது நம்ம அதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட அஃபெக்ட் வந்து டெஃபினட்டாக இட் வில் அஃபெக்ட் நெகட்டிவ்லி அஃபெக்ட் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் ஆக்சுவலி ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருந்தால் யூ டு நாட் வாண்ட் டு டேக் டெஸ்டோஸ்டிரோன் அன்லெஸ் இட் இஸ் ப்ரூவன். உங்களுக்கு லெஸ்ஸாக இருக்குன்னு வெரி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் ப்ரூவனாக இருந்தால் ஒழிய இட்ஸ் நெவர் கிவன் டு இம்ப்ரூவ் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் பை இட் செல்ஃப்னு சொல்லிட்டு இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங் விச் பீப்புள் ஷுட் நோன்னு நினைக்கிறேன். அண்ட் அனதர் திங் நவடேஸ் வி ஆர் சீயிங் ஜிம் மெம்பர்ஷிப்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு சைடு ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வி சி மெனி பீப்புள் எனக்கு வந்து பயங்கர ஃபிட்டாக இருக்கணுங்கிறத தாண்டி அ சர்டன் பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கணும், சிக்ஸ் பேக்ஸ் இருக்கணும், மஸ்குலராக தெரியணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க. ஸோ ஜிம்முக்கு போகிறது அதெல்லாம் நல்ல விஷயந்தான், டவுட்டே கிடையாது. பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி எஸ்பெஷலி ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ் ஆர் வந்து அவங்க வந்து ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மசில் டெஃபினிஷனுக்கு, லீனாக தெரியறதுக்கு, அந்த கட் தெரியறதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்லி ஹவு மே தட் அஃபெக்ட் ஆர் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம பாடி வந்து ஒரு பியூட்டிஃபுல் நேச்சர் என்னென்னா, எவ்வளோ ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்கும்போது இட் வில் ரீகெயின். அது வந்து ரீகெயின் பண்ணும். இந்த எஸ்பெஷலி இந்த பாடி பில்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சீக்கிரமாக ஒரு ரிசல்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஸ்டார்டட் யூஸிங் டெஸ்டோஸ்டெரான். இனிஷியல் 1 or 2 டோசஸ் வந்து பாடி வந்து திருப்பி ரீகெயின் ஆகிடும். அப்படி தான் வந்து பேசிக் மெக்கானிசம். நம்ம எக்ஸ்டர்னல் கொடுத்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துட்டோன்னா ஒரு 3 months வந்து இட் ரீகெயின். பட் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து சப்ளிமெண்ட் ஒரு வீக்லி எடுத்துகிட்டு ஒரு அந்த மசில் பில்டிங் வர வரைக்கும் அந்த ஒரு கான்செப்ட்க்கு அவங்க வந்து அந்த வின்னிங் சாம்பியன்ஷிப்காக பண்ணும்போது இட் வில் டெஃபினெட்லி ஹாவ் அ நெகட்டிவ் ரோல் ஆன் யுவர் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். நிறைய கப்புள்ஸ் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது. நியூலி மேரிட் இருக்காங்க, இல்லை மேரிட் சின்ஸ் 2 years இருக்காங்க. ஏன் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலன்னா, இல்லை சாம்பியன்ஷிப் வாங்கினா தான் என்னால் பண்ண முடியும்,
அது நான் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தரோட இது. பட் என்னென்னா natural way of building up of body is different from taking up the steroidal thing. Steroids, and that can definitely impact your fertility. And as you rightly said, short term கொஞ்சம் டைம் கொடுத்தா திரும்ப பாடி ரெக்கவர் ஆகி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் லாங் டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தோன்னா எந்த அளவுக்கு அந்த ரெக்கவரி வரும் இல்லை வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ எஸ்பெஷலி தோஸ் who are not yet married ஆர் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங்கில் இருக்கீங்க, நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஆக்டராக இருக்கீங்க, ஏதோ ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணும் போது உங்களோட ஃப்யூச்சர் ஃபர்டிலிட்டி ஆல்சோ யூ ஷுட் கீப் இன் மைண்ட். அண்ட் இதுதான் என்னோட ப்ரொஃபஷன், எனக்கு வேறு வழி இல்லை, ஐ வில் ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ்னா maybe they should think about storing their sperms also for future use, which is a simple enough thing to do. That is always safer, as we discussed in நினைப்பேன். இதில் ஒரு விஷயம் வந்து நான் அப்சர்வ் பண்ணது வந்து, ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளிக்கு பார்த்திங்கன்னா அந்த 6 பேக்குன்றோட 9 பேக்கு அந்த எல்லா கட்ஸுமே இருக்கும். அவர் வந்து சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா 3 வேளையுமே சாதம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு மிஸ்கன்செப்ஷன் மைண்டில் வச்சுருக்கோம், அதை நம்ம ரிவர்ட் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். அது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பார்க்கும்போது அவருக்கு இருக்க அந்த ஃபிட்னஸ், அந்த பேக் வந்து நம்ம ஜிம் பர்சன் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது பார்க்குறதுக்கே வந்து டெஃபினட்டாக. அண்ட் அவங்களோட நியூட்ரிஷன் என்ன, இல்லை ஒரு 10-15 முட்டை சாப்பிட்றாங்களா ஒரு நாளைக்கு, இல்லை ஏதாவது ப்ரோட்டீன் பவுடர் ஷேக்ஸ் எடுத்துக்கிறாங்களா, ஒன்றுமே கிடையாது. ஸோ அது உழைப்பால் வரது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ as you said, the natural way of going about it and certain shortcut ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஒரு ஷார்ட்கட்டாக வந்துட்டு போகிறதுங்கிறது அதுக்கு வில் ஹாவ் இட்ஸ் ஓன் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆல்சோ ஆன் யுவர் பாடி. ஒன் டாப் டிப், இப்போ வந்து ஒருத்தருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஒரு வாட்டி பார்த்தாரு, ஓகே, 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கும்போதெல்லாம் அட் இன்டர்வல்ஸ் எப்போவுமே கம்மியாக தான் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு வாட் வில் பி யோர் டாப் அட்வைஸ்? நான் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி கைண்ட் ஆஃப் அட்வைஸ் என்ன இருக்கும்? க்ரையோப்ரிசர்வேஷன். சாம்பிளை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா, நம்ம நேச்சர் வந்து எப்படின்னா எடுத்தோடனே ஒரு பிரச்சனையை சொல்லாது. இப்போ ஈவன் ஒரு ஹார்ட் அட்டாக்கே எடுத்திங்கன்னா அன்றைக்கி வருது ஹார்ட் அட்டாக் வந்து எமர்ஜென்சி தான், பட் ஆனால் அது வரதுக்கு முன்னாடி ஒரு சிம்டம்ஸ் சொல்லிவிடும் உங்களுக்கு, ஒரு ரெஸ்ட்லெஸ், இந்த மாதிரி எல்லா சிம்டம். அதே மாதிரி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்காது. அது ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதை விட வேர்சன் ஆகும் தவிர சில பேருக்கு இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, அதை க்ரையோப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரீசிங் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகும்போது எப்போல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்னா அப்போல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி. ஸோ அந்த பூலிங் ஆஃப் சாம்பிள் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு ஐயுஐ ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, இல்லை அதுக்கு மேலே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா, இந்த பூலிங் ஆஃப் சாம்பிள் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு திங் நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு திங் லாஸ்ட் திங் எல்லாமே இம்பார்ட்டன்ட் வந்து க்ரையோப்ரிசர்வேஷன் ஆஃப் தி சீமன் சாம்பிள். தட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா நம்ம இப்போ தான் ரீசெண்ட்லி மேரிடாக இருக்காங்க, ரொம்ப வயசாகலை. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு திங்க் அபவுட் அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ஆஸ் அ ட்ரீட்மெண்ட். பட் அவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சரியாக போய்டும்னு யாராவது சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி விட்டுட்டாங்கன்னா அப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு இஃப் தே கெட் ப்ரெக்னென்ட் we are happy for them. லோ ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் தான் we do see pregnancies happening sometimes. பட் அந்த மாதிரி தாண்டி இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது நில் ஸ்பெர்ம் கவுண்ட்டுன்னு ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் மோர் டிஃபிகல்ட் டு ட்ரீட். ஸோ நீங்கள் என்ன வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தட்ஸ் வாட் ஐ டெல் மை பேஷண்ட்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் போகணுமா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா, எது வேணால் ட்ரை பண்ணுங்கள். whatever works for you, I'm happy if it works. பட் ஸ்டோர் பண்ணிவிட்டு எது வேணால் ட்ரை பண்ணுங்கங்கிறது will be better. or வெயிட் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் ஆச்சுன்னா யூ ஆர் நாட் லூசிங் டூ மச் ஆஃப் மனி. இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். செமன் அனாலிசிஸ்க்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, அந்த சாம்பிளை எடுத்து நம்ம லிக்விட் நைட்ரஜனில் ஃப்ரீஸ் பண்ணுறோம். I think for 6 months it costs about 2,500. So you're not spending a lot of money. பட் அகெயின் வந்துட்டு அது இல்லைங்கும் போது நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் லிமிட்டட் அண்ட் மச் மோர் எக்ஸ்பென்சிவ் ஆல்சோங்கிறது. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங் விச் ஆல் த பேஷண்ட்ஸ் ஷுட் கீப் இன் மைண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தருக்கு எப்போவுமே கவுண்ட்டு கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் மெடிக்கேஷன் ட்ரை பண்ணிங்க, சப்ளிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணிங்க, லைஃப் ஸ்டைல் அவர் மாற்றினார், பட் சேட்லி அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் வாட் ஆர் த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் விச் யூ மே சஜஸ்ட் ஃபார் தெம்? சரி, ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் பார்க்கும்போதே ஒரு ரிப்பீட்டடாக நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, மற்ற பேராமீட்டர்ஸ் சொல்லலாம், லைஃப் ஸ்டைல் பேராமீட்டர். இது இப்போ வந்து 2 கொஷின் கேட்பாங்க பேஷண்ட். இது வந்து நான் பண்ணிவிட்டு வந்து வெயிட் பண்ணி பண்ணணுமா, இல்லை வந்து சேர்ந்து பண்ணணுமா, நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. ஸோ நம்ம வந்து பேராமீட்டர் இப்போ ஹார்மோன் பேராமீட்டர்ஸ் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லை ஹார்மோன் பேராமீட்டர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ அப்போ இட் இஸ் கோயிங் டு கெட் வர்சன் அப்படின்னும் போது பேஷண்ட் கிட்ட ஹேண்ட் இன் ஹேண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் பிளான் பண்ணும், கூட வந்து இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவோம்.
அப்படி பண்ணும்போது ஐக்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஐசிஎஸ்ஐன்னு சொல்லிட்டு இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு இட்ஸ் அன் அட்வான்ஸ் டெக்னிக். ஸோ ஒரு எக்குக்கு ஒரு ஸ்பெர்ம் நல்ல நார்மல் மொட்டைல் ஸ்பெர்மை எடுத்துகிட்டு அதை வந்து இமோட்டைல் ஆக்கிட்டு அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம் அந்த இக்ஸி. ஸோ இக்ஸி ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வந்து பெட்டர்மெண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் பண்ணும்போது இல் ஹேவ் அ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் தி கேமெட்ஸ் வில் பி தேர். ஸோ டு பி யூஸ் ஃபார் எக்ஸி. ஸோ அது வந்ததும் வந்து இந்த மாதிரி ரொம்ப லோ ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சான்ஸ் ஆஃப் பிகமிங் அ ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது எக்ஸி. அண்ட் ஸோ தட் இஸ் ஒன் ட்ரீட்மெண்ட் சாய்ஸ் தே மே கன்சிடர் இன் தீஸ் சிச்சுவேஷன்ஸ். பட் இல்லை டாக்டர், எனக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஏதாவது சிம்பிளராக நான் ட்ரை பண்ண முடியாதா, நான் ஐயுஐ ட்ரை பண்ணி பார்க்குறேனே. ஐயுஐ நம்மளோட ஸ்பெர்மோட குவாலிட்டியோ குவான்டிட்டியோ மாற்ற போகிறது கிடையாது. பட் அப்படி அஃபோர்டபிலிட்டி இல்லாத கேசஸில் ஒரு மினிமம் கவுண்ட்டு உங்களுக்கு போஸ்ட் வாஷ் இவ்வளோ கிடைக்குதுன்னா நீங்கள் வேணால் ஒரு ட்ரையல் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கட் ஆஃப் இருக்குது? இப்போ ஒரு ஐயுஐ அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 5 மில்லியன் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் வேணும். ஓவராலாக கவுண்ட்டும் சம்டைம்ஸ் 5 மில்லியன் இருக்கும், பட் அது மொட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 20-30% இருக்கும். ஸோ அப்போ வந்து கவுண்ட் கம்மியாகிடும். ஸோ நீங்கள் போஸ்ட் வாஷ் ரெடி பண்ணதுக்கப்புறமும் ஒரு 5 மில்லியன் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் இருந்துச்சுன்னா ஐயுஐ பண்ணலாம். நம்ம வந்து அது திருப்பி நம்ம நேச்சர் பேசும்போது அக்கேஷ்னல் ஸ்பெர்ம்ஸாக இருக்கும். ஒரு கப்பல் வந்தாங்க என்கிட்ட, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வரும்போது அவருக்கு ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட் சைடில் பண்ண வேணாம் சார், இல்லை நான் உங்ககிட்ட ஒரு 10th டைம் பண்ணுறேன் சார், நிறைய பேர் பார்த்துட்டேன்னாங்க. ஓ அப்படியாண்ணா, கல்யாணம் ஆகி 1 இயர் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே சார், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் பண்ணிவிட்டு வாங்க, இந்த ஹார்மோன் ப்ரொஃபைல்லாம் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பிளான் பண்ணலான்னு. பட் அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ வெல் அண்ட் குட். நம்ம அவர் வந்து ஃபஸ்ட்டு பேசும்போது சார் நீங்கள் வந்து நிறைய பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அக்கேஷனல் ஸ்பெர்ம்ஸ்க்கு கன்சீவான்னு சொன்னீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு, கைராசின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட தம்பி வந்தாங்க. அவர் தம்பி வரும்போது சேம் அதே மாதிரி அக்கேஷனல் ஸ்பெர்ம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ கேட்கும்போது யாராவது கன்சீவ் இருக்காங்கன்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி பண்ணவங்களோட சீமாலிசிஸ் ட்ரேஸ் பண்ண முடியல. பட் லக்கியாக அவரோட மாமா அவரும் ஒரு வாட்டி செமெண்டஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அக்கேஷனல் ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யோசிக்கும் போது மேபி அந்த ஃபேமிலியிலே வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டே கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம 50% தான் மேல் சொல்கிறோம். சப்போஸ் 50% ஃபீமேல் பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து இதை காம்பன்சேட் பண்ணி உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆக்சுவலி ஹவு லெஸ் இஸ் டூ லெஸ்ன்னு இதில் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் எவ்ரி டாக்டர், நானும் பார்த்துருக்கேன், அவங்க ஒரு ரிப்போர்ட் இப்போ தான் காமிச்சாங்க, எனக்கு வந்து அபவுட் லெஸ் தென் 1 மில்லியன் 0.5 கிட்ட தான் இருந்துச்சு. அப்படியாம்மா, சரி திரும்ப ரிப்பீட் பண்ணலாம் 2 வீக்ஸ் கழிச்சு, இதெல்லாம் மாற்றி பாருங்கள், அந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அந்த சைக்கிளே அவங்க ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ ஹவு லெஸ் இஸ் டூ லெஸ், இந்த ரிப்போர்ட் வச்சு யூ வில் நெவர் ஃபாதர் அ சைல்டுன்னு எந்த ரிப்போர்ட்டுக்குமே சொல்ல முடியாது. பிகாஸ் பார்ட்னரோட ஃபர்டிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. அண்ட் லக் இருந்தால் இட் டேக்ஸ் 1 sperm டு ஃபர்டிலைஸ் 1 egg. மில்லியன்ஸ் இருக்குது, கம்மியாக இருந்தாலும் நிறைய இருக்குது, ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அதை நம்பி நம்ம ரொம்ப காலம் கடத்த முடியாது. ஒரு சர்டன் டைம் லிமிட், இவ்வளோ வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்கிறது முக்கியம். ரொம்ப காலம் கடத்த அது இம்ப்ரூவும் ஆக போகிறது கிடையாது. ஒய்ஃபோட ஏஜும் இன்க்ரீஸ் ஆக என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு போகும்போது நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மி ஆகிட்டே வரும். ஸோ வித்தின் அ சர்டன் டைம் லிமிட் விச் தே செட் ஃபார் தெம்செல்ஸ் ஆஃப் அ ஃபியூ இயர்ஸ், 1 to 3 years or 4 years டிபெண்டிங் ஆன் த ஏஜ் தே காட் மேரிட். அதுக்கப்புறம் அது வந்து அவங்க டு சீக் ஹெல்ப் ஃபார் கெட்டிங் ட்ரீட்டடுங்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் கம்மியாக இருக்குன்னு தான் பேசணும். இப்போல்லாம் வந்து ஆலிகோ ஆஸ்தினோ டெரிட்டோசூஸ்பர்மியான்லாம், அண்ட் தென் தேர் வேர் நன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசூஸ்பர்மியா செமன் சாம்பிளில் ஒரு ஸ்பெர்ம் கூட இல்லைங்கிற கண்டிஷனும் இப்போல்லாம் நம்ம ஜாஸ்தி பார்க்க தான் செய்கிறோம். ஸோ ஏசூஸ்பர்மியான்னு ஒரு சாம்பிளை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி வந்து அந்த டெஸ்ட்டை பண்ணியிருக்கணும், எவ்வளோ வாட்டி பண்ணியிருக்கணும், அண்ட் இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சீமன் வரல, ஸ்பெர்மியான்னு டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இதில் வந்து என்னென்னா சீமன் வரும், ஆனால் ஸ்பெர்ம்ஸ் இருக்காது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போ நார்மல் ரொட்டீன் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ட்ராப் எடுத்து போடும்போது அதில் விந்து அணுக்கள் தெரியும். நம்ம சப்போஸ் அணுக்கள் இல்லைன்னா நம்ம அந்த ஃப்ளூயிடை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவோம். சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோன்னா அந்த எல்லா செல்ஸ் பார்ட்டிகல்ஸும் ஒன்றாயிட்டு ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி பெல்லட் மாதிரி வந்துடும். அதை எடுத்து பார்க்கும்போதும் அணுக்கள் இல்லை அப்படின்னா, ஸோ நம்ம வந்து டெஸ்டிஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த மெயின் ட்ராக்கில், அந்த யூரின் பிளாடர்லேருந்து வர டியூப் ட்ராக்கில் வந்து ஜாயின் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து ஒன்று வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். இந்த ட்ராக்கில் எங்கே வேணாலும் அப்ஸ்ட்ரக்ஷன், ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அந்த டெஸ்டிஸ்லேயே அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். இல்லை வர அந்த வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் சம்டைம்ஸ் இல்லாமலே சில பேருக்கு இருக்கும். இல்லை வரதில் வாஸ்ட் டிஃப்ரென்ஸில் ஏதாவது அடைப்பு இருக்கலாம்.
இல்லைன்னா அந்த எஜாக்குலேட்டரி டக்ட்னு சொல்லுவாங்க, அந்த வந்து ஜாயின் பண்ணுற இடம், அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ஒரு காசு சொல்லலாம். செகண்ட் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே வந்து மேபி இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா ரொம்ப கம்மியாக இருக்கலாம். மில்லியன்ஸ் அளவுக்கு இல்லாமல் ஒரு ஹண்ட்ரட்ஸ் அளவுக்கு இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து ரீச் ஆகாது. இது 3 ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பண்ணோன்னா, ஒரு டெஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா கண்டினியூஸாக அவர் வந்து ஒரு 2 வாட்டி பண்ணும்போது அனாலிசிஸ் இல்லை, அடுத்த வாட்டி கேட்கும்போது கன்சீவ் ஆகி வந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு. என்ன டாக்டர் நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க என் ஹஸ்பண்டுக்கு, எப்படி கன்சீவாக இருக்காங்க நாங்கள் எப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஷீஸ் ஃப்ரம் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட். அப்புறம் பேபி பிறக்கிற வரை வெயிட் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் டிஎன்ஏ. ஸோ அது வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது, டிரான்சியன்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது எப்படின்னா அணுக்கள் இருக்காது, பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃப்ளாரப் மாதிரி வரும்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லும்போது ஒத்துக்கவே இல்லை. ஸோ 1 இயர் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் பேஷண்ட்டை. அது வரைக்கும் ஹஸ்பண்டை செப்பரேட்டடாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஷீ காட் கன்வின்ஸ். இப்போ வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, ஒரு சயின்ஸ் டெக்னாலஜியை வச்சுட்டு அவங்க கண்டுபிடிச்சி டிஎன்ஏ ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ரீயூனைட் ஆனாங்க. ஸோ அந்த ஒரு டிரான்சியன்ட் டேர்ம்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அந்த டேர்மாக இல்லையா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்குறோம். கூட வந்து சப்ளிமெண்ட்டாக ஹார்மோன் எவாலுவேஷன் பண்ணுறோம். சப்போஸ் ஹார்மோன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த ஹைப்போவில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஹார்மோன்ஸ் நல்லா இருக்குது, இல்லை ஹார்மோன்ஸ் வந்து எலிவேட்டடாக இருக்குன்னா டெஃபினட்டாக தட் இஸ் அ ப்ராப்ளம் சொல்லலாம். இதில் வந்து ஒரு சின்ன சிம்பிள் டெஸ்ட்டு செமன் டெஸ்ட்டில் நம்ம பண்ணி பார்ப்போம். ஒரு ஃப்ரக்டோஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். அது நம்ம வந்து பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரக்டோஸ் இருக்குது அப்படின்னா அப்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ உள்ள டெஸ்டிஸில் ஏதோ ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லை அந்த ஃப்ரக்டோஸ் இல்லை செமனில் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக தட் இஸ் அன் அப்ஸ்ட்ரக்ஷன். அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன ஆகும்னா அந்த டியூப்பில் அப்ஸ்ட்ரக்ட் ஆகல ப்ரொடியூஸ் ஆகும், உங்களுக்கு ஆனால் வெளியில் வந்து ரீச் ஆகாது. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன சர்ஜரிஸ் இருக்குது. அது வந்து டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அந்த சின்ன சர்ஜரிஸ் மூலிமா நம்ம எடுத்துகிட்டு, பட் அந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸை எடுக்கும்போது நம்ம ஐவிஎஃப் மாதிரி போனால் தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் அடைப்பு தானே சொன்னீங்க, அந்த ஸ்பெர்ம்ஸை எடுத்துட்டா நம்ம ஏன் ஐவிஐ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன ஆகுதுன்னா எவ்ரிதிங் இந்த நேச்சர் வந்து நம்மளால் அதை வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் வந்து இந்த 6 மீட்டர்ஸ் 9 மீட்டர்ஸ் டியூப்பை தாண்டி அது வருது, அது வந்து ஏன் ஜாயின் ஆகுதுன்னு நம்மளுக்கு இன்னமும் அந்த எவிடன்ஸ் நிறைய தியரிஸ் இருக்குது, பட் நம்ம கரெக்டான தெரியாது. ஸோ அந்த மெச்சூரிட்டி லெவல் மாறும். ஸோ அப்போ வந்து எடுக்கிறத எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக ஐவிஎஃப் மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு சக்ஸஸ் ரேட் பெட்டராக இருக்கும். ஸோ ஏசோஸ்பர்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று நான் அப்ஸ்ட்ரக்டிவ் காசஸ் உருவாக மாட்டேங்கிறது டெஸ்டிஸில், இல்லை உருவாகுது அப்ஸ்ட்ரக்டிவ் காசஸ்னால அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பர்மியா வெளியில் வர மாட்டேங்குது. நம்ம த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஸ்பெர்ம் சாம்பிள் நம்மளுக்கு ஃப்ரம் த டெஸ்டிஸ் டைரக்ட்லி சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் சொன்னீங்க நீங்கள், டீஸா இருக்கலாம், டீஸா பீஸா மீஸான்னு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக இன்ஜெக்ஷன் மூலியமாக நம்ம டெஸ்டிஸ்லேருந்தே விந்தணுக்களை எடுக்க ட்ரை பண்ணுறோம். அது இக்ஸிங்கிற ப்ரொசீஜருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்ஸ்ட்ரக்டிவ் காஸ் இருந்தால் நம்மளுக்கு டெஸ்டிஸில் அது ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் இருந்தாலே நம்மளுக்கு ஒரு ப்ரொசீஜர்லேயே நிறைய அட்டெம்ப்ட்டுக்கு கூட கிடைக்கிறதுக்கு ஸ்பெர்ம் சாம்பிள் சான்சஸ் இருக்குது. நான் அப்ஸ்ட்ரக்டிவ் காசஸ் தட் இஸ் நம்மளுக்கு உருவாகிறதே அது கம்மியாக தான் உருவாகுதுங்கிற பட்சத்தில் கொஞ்சம் இடத்துல அப்பப்போ அங்கங்கே நம்ம மல்டிபிள் இடத்துல செக் பண்ணும் போது கிடைக்கலாம், ஆர் ரொம்ப கம்மியாக கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். ஸோ இது சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா இதை தாண்டி நம்ம வேறு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா, டெஃபினட்டாக எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியணும். ஸோ தட் ஐ கேன் டிசைட் இப்போ நான் ஃப்யூச்சர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி, இல்லாட்டி ஐ வில் எக்ஸ்ப்ளோர் தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒருத்தர் யோசனை பண்ணுறதுக்கு முன்னாடி மைக்ரோடீஸ்ன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்குது. ஸோ வாட் இஸ் யோர் ஒப்பீனியன்? ஆனால் இப்போ வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நம்ம செமன் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்பெர்ம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் இருக்கான்னு பண்ணுறதுக்கு தான் அந்த ஹார்மோன் எவாலுவேஷன் பண்ணுறோம். அதை தாண்டி நம்ம வந்து உண்மையிலே இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் இப்போல்லாம் வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஸ்கேன் பண்ண மாட்டிங்களா, எம்ஆர்ஐ பண்ண மாட்டிங்களா, எவ்வளோ அட்வான்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஆசட்ஸ் டெஸ்டிஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ரேஸ் பாஸ் பண்ணி ஸ்பெர்ம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. நேச்சர் இன்னும் நம்மளால் அதை தாண்டி கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா டெஸ்டிஸ்லேருந்து ஆஸ்பிரேட் பண்ணி எடுப்போம். அது ஒரு சின்ன ப்ரொசீஜர். அது வந்து உள்ளே வந்து ஒரு 400 to 800 டியூப்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டியூப்லேயும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த டியூப்ஸை போய் டேரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்து வெளியில் அசஸ் பண்ணும்போது ஸ்பெர்ம்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து டெஸ்டிகுலர். இதை என்ன பண்ணலான்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெர்ம்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்டிகுலர் பயாப்சி பண்ணிவிட்டு அதில் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த இன்பிட்வீன் ஸ்டேஜில் வந்து அடைப்பு இருக்கும். அது வந்து மெச்சுரேஷன் அரெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கானோ நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்மளுக்கு. இல்லை நமக்கு இது எல்லாமே நடக்குது, பட் ஆனால் அப்ஸ்ட்ரக்ஷன் வெளியில் வர மாட்டேங்குது, அந்த டெஸ்டிஸ்லேருந்து நம்ம எடுக்கும்போது அழகாக நிறைய ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கும். இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மரபணு ஒரு காரணமாக இருக்கும். ஏசோஸ்பெர்மிக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு அந்த ஒய் குரோமோசோம் மரபணுவில் அஃபெக்ட் ஆகிருக்கும்.
சம்டைம்ஸ் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கு, அப்பயும் ஸ்பெர்ம்ஸ் இருக்குன்னா அது வந்து நம்ம பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணும். இப்படி நம்ம பேசும்போது அடுத்தது அப்போ வந்து நீங்கள் பெண் குழந்தை ஆண் குழந்தை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ரொம்ப காமன். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அந்த மாதிரி டெஸ்ட்டு கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணவும் முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் சொன்னீங்கன்னா இட் வில் பி இல்லீகல். அது ஒரு ரெயிலபிள் அஃபென்ஸ் தான். ஸோ அந்த ஏசிஎஃப்சி ஏபிசின்னு சொல்கிறீங்க. ஸோ கேரியோடைப்பிங் வித் Y குரோமோசோம் ஸ்டடின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம கேட்கணும். ஸோ அதில் எது வந்தால் உங்களுக்கு ஸ்பெர்ம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, எது இல்லைன்னா எந்த ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி? இல்லை ஏபிசின்னு சொல்கிறாங்க. ஏ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்காது. பி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் கிடைக்கலாம், பட் ஃபியூ சான்சஸ். சி இருக்கும்போது வாய்ப்புகள் ஒரு 50% வரைக்கும் இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த கிடைக்கிற ஸ்பெர்ம்ஸில் திருப்பி இதே ஜீன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த ஐவிஎஃப் பண்ணும்போது அந்த கருவை வந்து திருப்பி நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஆண் பெண் டெஸ்ட் பண்ண போகிறதில்ல, பட் இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க. சில சமயம் வந்து 50% வந்து வாய்ப்புகள் இருக்கும். நார்மல் மேல் வரும், ஆனால் 50% தான் அஃபெக்ட் ஆகிருக்கும். அதையும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா பேஷண்ட் வந்து அப்போ நீங்கள் சார் நீங்கள் தான் சொன்னீங்க ஒய்ஜின் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ பெண் இது ஃபீமேல் பேபி தானே வரும்னு கேட்பாங்க. 50% there is a chance of getting affected. ஸோ அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு எம்ப்ரியோ பயாப்சின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஸ்க்ரீன் பண்ணோன்னா நம்மளால் வந்து இந்த ப்ராப்ளம் இல்லாத குழந்தைய வந்து நம்மளால் உருவாக்க முடியும். பட் ஆல் தட் அது நம்ம இப்போ சொல்கிறது 2 லைனில் சிம்பிளாக சொல்கிறோம். அது நிறைய எக்ஸ்பென்ஸும் இருக்குது, அதில் நிறைய வந்துட்டு ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸும் இருக்குது, மெடிக்கேஷனும் இருக்குது. ஸோ அதெல்லாமும் புரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு வந்து அந்த வைஜீன் அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை நாளைக்கு பின்ன ஆண் குழந்தையாக இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான் அவங்களும் நல்லா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு பேபி வேணும்னு நினைக்கும் போது இதே மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்கிறது. இப்போ பிஜிடி இருக்குது, நம்மளுக்கு எம்ப்ரியோ பயாப்சி பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த ஜீன் இருக்கா அந்த கருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வைக்கிறது. பட் இட் இஸ் ஆல் அன் எக்ஸ்பென்சிவ் ப்ரொசீஜர். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் அதை ஆஃப் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் தான் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லுவோம். இதெல்லாம் தாண்டி சப்போஸ் அந்த ஆணுக்கு ஒரு விந்தணுக்கள் இல்லை, நம்ம வந்து டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் ட்ரை பண்ணோம், எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு, ஸ்டில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு யூசபிள் செமன் சாம்பிள் ஈவன் இக்ஸிங்கிற ப்ரொசீஜருக்கு கிடைக்கலன்னா வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் வி கேன் ஈவன் டிஸ்கஸ் வித் த கப்பிள்? தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ரத்த வங்கி மாதிரி விந்து வங்கின்னு தனியாக இருக்குது. இப்போ எப்படி நம்மளோட பிளட் குரூப் பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான ரத்தம் வாங்கிக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளோட பிளட் குரூப் பார்த்துட்டு நம்மளோட ஹைட் வெயிட் கொஞ்சம் கலர் காம்பினேஷன் பார்த்துட்டு நம்மளால் விந்து வங்கியிலேருந்து விந்து வாங்கி பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது லீகலைஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது லீகலாக. அது பண்ணுறதுல தப்பு, ஐ மீன் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நாளைக்கு பேபி வளர போகிறது வந்து மதரோட யூட்ரஸில் தான், அந்த கர்ப்பப்பையில் தான். ஸோ அதனால் அந்த சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நல்ல குழந்தைங்களுக்கு குறைபாடுகள் எதுவும் இல்லாமலும் நல்லா வளர்ந்துருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எப்படி ரத்த வங்கியில் வந்து ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்களோ, விந்துலையும் கொடுத்த உடனே அந்த டெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு 6 months குவாரண்டைன்னு ஒரு பீரியட் இருக்குது. அந்த குவாரண்டைன் பீரியடில் அந்த விந்து கொடுத்தவரோட இதுவோ எல்லாமே பிளட் செக்அப் பண்ணிவிட்டு அதில் நார்மல்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு அந்த இது கொடுப்பாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன் இப்போ குவைட் காமனாக இருக்குது. ஏன்னா அடுத்த ஆப்ஷன் நமக்கு அது ஒன்று தான் அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபார் யூஐ ஆர் ஃபார் ஐவிஎஃப் யூஸ் பண்ணலாம். பட் அது ஒரு ஸ்மால் சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் தான். இது இருக்கிறதுனால நிறைய பேர் நினச்சிடுறாங்க ஐயுஐங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கோ ஐவிஎஃப்ங்கிற ட்ரீட்மெண்ட் போனாலே அது வந்து இட்ஸ் தேர்ட் பார்ட்டி, வேற ஒருத்தரோட விந்தணுக்களோ கருமுட்டையோ அந்த மாதிரி டெஃபினட்டாக கிடையாது. நிறைய பேருக்கு செய்கிறது செல்ஃப் சைக்கிள்ஸ் தான். தேர்ட் பார்ட்டி சில பேருக்கு தேவைப்படுதுன்னா அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கையெழுத்து வாங்காமல் நாங்கள் செய்யவே முடியாது. இல்லை சக்ஸஸ் ரேட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிளினிக் கண்டமேனித்தியும்லாம் பண்ணவே முடியாது. இப்போல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கப்பலுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுங்கிற மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் லீகல் அஃபென்சஸ். ஸோ கிளினிக் வந்து அவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க தவிர எப்படியாவது உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க போகிறது கிடையாது. அனதர் சைலண்ட் எபிடமிக் ஐ வில் சே, இன்ஃபர்டிலிட்டி எவ்வளோ ரைஸ் ஆகுதோ இப்போல்லாம் நம்ம காமனாக பார்க்குறது. பட் சைலண்ட் எபிடமிக் சொல்கிறதுக்கு காரணம் பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு பி ஃபோர்த் கமிங் வித் இட். நம்மளா வந்து நோண்டி கேள்வி கேட்ட வழியே வரது கிடையாது. செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் போத் இன் மென் ஆஸ் வெல் அஸ் இன் விமென்ட்டுன்னு. ஸோ ஒரு எரெக்ஷன் பிகாஸ் we are talking about the male partner specifically here, எரெக்ஷன் ஆகிறதுக்கு என்னென்ன சிஸ்டம் வந்து கரெக்டாக வேலை செய்யணும்? how does erection actually occur? ஓகே, இதை வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, வர கப்பல்கிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறது வந்து ஃபஸ்ட் நைட்டில் ஏன் வந்து பூ பழம் பால் வைக்கிறாங்க தெரியுமா அப்படின்னா, எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வைக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைம்மா ஏன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, எல்லோரும் வைப்பாங்க சார், அதான் வைப்போம் அப்படின்ட்டு.
ஆக்சுவலாக ஒரு செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூ நீட் டு ஹேவ் அ சென்சரி ரிஃப்ளெக்ஸ். ஒரு சென்சர் அது வந்து நிறைய 5 சென்சஸ், இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எடுக்கிற மாதிரி இந்த 5 சென்சஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. அடுத்தது வந்து நம்மளோட ஃபிசியாலஜி, அது வந்து நார்மலாக என்ன அப்படின்னா, இப்போ ஒரு புது இடம் நம்ம வந்து இது வரைக்கும் அந்த பெட்டில் வந்து நம்ம தனியாக தான் தூங்கியிருப்போம். இது ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பார்ட்னரோட தூங்க போகிறோம். அது மேல் பார்ட்னரும் சரி ஃபீமேல் பார்ட்னர் ரொம்ப காமன். எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா ஒரு அண்ட்ரஸ் பண்ணோம், ஒரு ஃபிசிக்கலாக பார்க்குறோம், நியூடாக பார்க்குறோம், எரெக்ஷன் வந்துடும். அது ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. ஒரு டச்சில் வந்து கண்டிப்பாக வரும், ஒரு நல்ல ஸ்மெல் இருந்தால் நல்லபடியாக வரும், கண்ணில் பார்க்குற பார்வையில் ஒரு நல்ல இது வரும், நல்ல ஒரு பேச்சு லிசன் பண்ணும்போது நல்லபடியாக வரும். ஸோ இந்த எல்லா சென்சரியுமே இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எரெக்ஷன். ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம நிறைய பேச பார்த்திங்கன்னா எரெக்ஷன் வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு வராது. சில பேர் டச் பண்ணால் மட்டும்தான் வரும், சில பேர் வந்து ஃபிசிக்கலாக பார்க்கும்போது வரும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ எரெக்ஷன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது. அதனால ஏன் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன்னா, பீப்புள் வந்து சொல்லுவாங்க, சார் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போதே சார் அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ரொம்ப காமன். அவங்க எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு செக்ஷுவல் டிசையரோட ஒரு ஃபீலை வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸ் கூட நம்ம போய் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய க்ளோஸாக பேசினாலும் நிறைய சேட் பண்ணாலும் இந்த ஒரு சில பேர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, ஈவன் நல்லா படித்தவங்க கூட ஒரு 70% ஆஃப் பீப்புள் வந்து தே நாட் எக்ஸ்பிரசிவ், ஒன்லி ஆஃப்டர் தி மேரேஜ் தேர் எக்ஸ்பிரசிவ். அப்படி பண்ணும்போது இந்த எரெக்ஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன் வந்து நம்ம பேச அந்த ஒரு விஷயம் அந்த சென்சரி ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த சென்சேஷன் வரும். ஸோ நான் வந்து ஃபிசியாலஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட மோர் தென் ஃபிசியாலஜி அந்த சென்சரிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுதான் அந்த ஸ்மெல் இருக்கணும், உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்கணும், வாட் எவர் எவ்ரிதிங் வந்து ஷுட் கம் டுகெதருங்கிறதுக்காக அந்த காலத்தில் செஞ்சுருக்கலாம். கரெக்ட். அப்புறம் வந்து கப்பல் கேட்குறாங்க, நீங்கள் என்ன டாக்டர் பாலை விட்டுட்டீங்க அப்படின்னாங்க. பால் ஒரு மெக்கானிசம் என்ன அப்படின்னா ஷேரிங். ஆக்சுவலாக சில பேர் வந்து அந்த ஷேரிங் வந்து யாருமே இப்போ ஒரு டம்ளர் கொடுக்குற ஒரு காஃபி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஃபுல்லாக குடிச்சிடும், இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டோம். பட் அந்த ஷேரிங் மெக்கானிசம் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அந்த பால். அதே மாதிரி சூடாக பால் சாப்பிடும்போது இட் வில் கிவ் யூ ஸ்டிமுலண்ட், செக்ஷுவல் ஸ்டிமுலண்ட் கிடையாது அந்த ஷேரிங். ஸோ அந்த ஒரு மெயின் விஷயம் உன் வாழ்க்கையில் இனிமேட்டு பாதி விஷயம் நீ வந்து உன்னோட ஒய்ஃப்க்கோ ஹஸ்பண்ட்க்கோ கொடுத்து தான் எக்ஸ்பெக்டிங் உன்னோட. அதுக்காக தான் அந்த சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறது. பழம் வந்து இட்ஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜி. இப்போ வந்து ஸ்வீட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முன்னாடி பழம் வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி. சம்டைம்ஸ் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அழகு குழந்தைக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் காட்டினாங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. அதே மாதிரி அந்த ஒரு சென்சரி சென்ஸில் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு வந்து பழம் அண்ட் இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு ஊதுவத்தை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு காதலிக்க நேரம் இல்லை, ஆசையும் இல்லைங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சச். ஸோ செக்ஸ் ஹஸ் பிகம் அபவுட் பேபி மேக்கிங், எஸ்பெஷலி நம்ம ஃபர்டிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஓகே காண்டாக்ட் இருந்தோமா முடிஞ்சு போச்சு அந்த மாதத்துக்கு, அதுக்கப்புறம் கிட்டவே வர வேண்டான்ட்டுன்னு we are seeing a lot of lack of interest in sex. விமென்க்கு அது வேறு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னாலும் மென்னுக்கு காமனாக இதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? சரி, ஒன்று வந்து we are living in a fast food லைஃப், அடுத்தது வந்து காம்படிட்டிவ் லைஃப். ரெண்டுமே வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து மேரேஜ் லைஃப் வந்து காட்டுறோம், இந்த கமிட்மெண்ட்னு சொல்கிறாங்க. எதை கேட்டாலும் இப்போ வந்து எல்லோரும் வந்து நான் கமிட்மெண்ட் பண்ண மாட்டேன் சார், இட்ஸ் பிக் கமிட்மெண்ட், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா கல்யாணம் போது நம்ம 2 திங்ஸ் ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணணும். ஒன்று வந்து செக்ஷுவல் லைஃப், இன்னொன்று வந்து ரீப்ரொடக்டிவ் லைஃப். பட் ஆனால் ரெண்டுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக, ஒரு சோஷியல் ப்ரெஷர் பண்ணால் அப்பா அம்மாவோட ப்ரெஷரு, இல்லை வந்து அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், தம்பி கல்யாணம் ஆகிருக்கும், தம்பி குழந்தை பிறந்திருக்கும், அண்ணன் குழந்தை பிறந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லாமே வந்து இப்போ செக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். ஸோ எஜாக்குலேட் பண்ணால் தான் அதை பேசிக்காக கன்சீவ் ஆக முடியும். ஆனால் வந்து செக்ஷுவல் ப்ளஷரை என்ஜாய் பண்ணாமல் இந்த சைக்கிள் இது அவங்க 2 பேரும் காண்டாக்ட் பண்ணும்போதே இந்த வாட்டி கன்சீவ் ஆகிடுவோமா, ஸோ நமக்கு வந்து நம்ம நினைக்க நடக்குமா, நாளைக்கு குழந்தை பிறந்துருமா, இதுவாகிடுமா, அந்த மோட்டிவ்லேயே நம்ம வந்து பண்ணுறாங்க ஆக்சுவலாக நிறைய பேர். ஸோ அதனாலே பாதி விஷயம் வந்து இட் அஃபெக்ட்ஸ் த மேல். ஸோ அந்த ப்ராசஸ் ட்ரிவன் இல்லாமல் ரிசல்ட் ட்ரிவனாகவே பார்க்கும்போது தென் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். நாங்கள் இப்போ ரீல் கூட எடுத்தோம், அந்த ஓவுலேஷன் டேனாலே எல்லா ஹஸ்பண்ட்ஸும் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது காமன் சுச்சுவேஷன். பிகாஸ் அவங்க ஒன்றும் ஸ்பெர்ம் டோனர்ஸ், தே கான்ட் வில் எரெக்ஷன் டு ஹேப்பன் மாதிரி யூ கான்ட் லுக் அட் யுவர் ஹஸ்பண்ட் லைக் தட். அவங்களுக்கும் அது டைம் கொடுக்கணும் அண்ட் ப்ரெஷர் போட அவங்களுக்கு அது இன்னும் கஷ்டமாகுதுங்கிறது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஒய்ஃபுக்கு போச்சு, எனக்கு இந்த மந்த்தும் வந்துட்டு வந்து சான்ஸ் இல்லையா, நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமேங்கிற கஷ்டம் அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த சோஷியல் மீடியா பற்றி சொல்லுவேன். ஒரு கப்பிள் வந்து என்கிட்ட வந்தாங்க, இது அவங்க வந்து ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்ககிட்ட பேசும்போது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அப்புறம் 2 பேரும் நிறைய சண்டை போட்டாங்க எனக்கு முன்னாடி. ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஆச்சு அவங்கள தாண்டி என்கிட்ட பேசுறதுக்கு. ஸோ நான் ஒரு 3rd person உட்காந்துருக்குன்னு தெரியறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு.
பண்ணி பேசும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்டர்கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6 மந்த்ஸ் வந்து கேப்பு, நாங்கள் வந்து படிப்புக்காக அப்படின்னு சொன்னாங்க. முடிச்சுட்டு பண்ணியிருக்காங்க. பண்ணி முடித்தோடனே ஃபஸ்ட்டு இன்டர்கோர்ஸ் பண்ணிவிட்டு முடித்தோடனே ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க ஒய்ஃபு, மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வச்சோன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஸோ சூன் அப்படின்னு ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் பார்த்தோன்னே அவங்க அவ்வளோ நேரம் ப்ரெஷரை என்ஜாய் பண்ணவங்க ஒரு வேக்கப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வி ஆர் ரெடி டு ஃபினிஷ் அப்படின்னு ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அது நான் இப்போ சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கான் லிமிட்லெஸ் பியாண்ட் போயிடுச்சு. அதை ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணோன்னே அவர் வந்து நீ எதுக்கு ஸ்டேட்டஸ் போட்ட அப்படின்னா, இது வந்து இதெல்லாமல் ஸ்டேட்டஸ் போடுவேன். இல்லை நான் வந்து அது நிறைய இருக்குது, சில பேர் தான் பார்க்க முடியும், சில பேர் பார்த்தீங்கன்னா இது எங்களுக்குள்ளே பண்ணுறோன்னு. சரி உங்களுக்குள்ளே பண்ணுறோன்னா அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண முடியும்? ஸோ அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது, அன்னையிலேருந்து 1 இயர் தேவர் ஃபைட்டிங். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்தாங்க. 1.5 இயர்ஸ் சைக்கிள் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. நான் இதை எனக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குள்ளே அவங்க அந்த மெசேஜஸ் தான் இவர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. அவங்களுக்கு அதுதான் சின்ன சின்ன விஷயம். ஸோ இந்த சோஷியல் மீடியாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஈவன் பெட்ரூம் வரைக்கும் வந்துருச்சு நம்ம. அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம், சில விஷயங்கள் அது எஸ்பெஷலி when it involves the other person also அவங்க பெர்மிஷன் இல்லாமல் சில விஷயங்கள் பர்சனலாக ஷேர் பண்ணுறது இஸ் நாட் அ கிரேட் ஐடியா. அப்புறம் நிறைய இன்புட்ஸ் வரும், இந்த மாதிரி வரும், நம்மளுக்குள்ள கஷ்டங்கள் வரைக்கும் போய் வந்து சண்டையாக போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுன்னு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா. பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி பற்றி பேசணும். நிறையாவே வந்து ஓவுலேஷன் டைம் பீரியடில் கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை தாண்டி நம்ம அது வந்து ஒருத்தர் எப்போவுமே அப்படி தான் இருக்காங்கன்னா, அப்போ என்ன வந்து வாட் இஸ் த அட்வைஸ் வி கேன் கிவ் த கப்பிள்ஸ் when they are trying for pregnancy? ஸோ 2 திங்ஸ் நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து சிச்சுவேஷனல்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து குளோபல் ப்ராப்ளம் சொல்லுவோம். போத் எரெக்ஷன் எஜாக்குலேஷன். சிச்சுவேஷன்னா ஆன் டிமாண்ட். இப்போ வந்து மேடம் வந்து ஸ்கேன் பார்த்துட்டாங்க, இன்றைக்கி நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க, இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணணும், எஜாக்குலேட் பண்ணணுன்னே அவருக்கு ஒரு பயம். ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒரு சோஷியல் ப்ரெஷர், அந்த நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க்கோட ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நேச்சரே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் போகும்போது தான் பிரச்சனை வரும். அவருக்கு ஏதாவது ஆஃபீஸ் பிரச்சனை இருக்குது, வரும்போது வந்தோடனே அவங்க ஒய்ஃப் வந்தோடனே என்னங்க ரெடியா அப்படின்னு கேட்பாங்க. அவர் என்ன காலையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வர இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு ரெடியாகணும், அங்கேவே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன், தட் இஸ் லைஃப் ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா we need to ஒரு சப்போஸ் நடக்கலை, இந்த சுச்சுவேஷன் நடக்கலை அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி க்ரையோப்ரிசர்வேஷன் வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட் உங்களுக்கு கொடுத்துரும். சப்போஸ் அப்படி இல்லைனா கூட மேக் தம் அடிக்குவேட் கவுன்சிலிங். இப்போ ஒரு எக் அப்செட் ஆகிடுச்சுன்னா இட் வில் டேக் இவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும், ஒரு 12 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பெர்ம் சர்வைவலுக்கு வந்து ஒரு 72 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் இன்னும் அரௌண்ட் காண்டாக்டில் இருக்கும்போது பெட்டராக இருக்கும். சப்போஸ் ரப்சர்னு சொல்லும்போது அந்த டைமில் நீங்கள் காண்டாக்ட் எடுத்தீங்கன்னா தெர் வில் பி மோர் பர்சன்டேஜ். அவ்வளோதான் தவிர இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ ஒரு 100 கிடையாதுன்னு சொல்லி நம்ம கவுன்சில் பண்ணும்போது ஹி வில் பி ரிலீவ்ட் ஃப்ரம் தட் சிச்சுவேஷன் ப்ராப்ளம். குளோபல் ப்ராப்ளம் வந்து ஏன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உண்மையிலே ஒரு ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வந்து சைக்காலஜிக்கலாக ஏதாவது திங்கிங் இருக்கா. இப்போ ஒரு செக்ஸ் எஜுகேஷன் வந்து நம்ம இதில் கிடையாது, ஸ்கூல்லேயும் கிடையாது, காலேஜ்லேயும் கிடையாது. நம்ம எல்லாம் கற்றுக்கிறது வந்து எய்தர் ஒரு கூகுள் ஒரு சர்ச்சில் போகிறோம், இன்டர்நெட் பேஸ் சர்ச் போகிறோம், இல்லாட்டினா ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னா எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு மேபி பிடிக்காமல் இருக்கலாம். பட் நான் அந்த பிரியாணி நல்லா சொல்லி உங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம். இதே தான் நம்ம நடக்குது. ஒரு க்ளோஸ் குரூப் ஆஃப் பீப்புளில் வந்து நம்ம எடுக்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கிறோம். பட் தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நார்மலாக நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரீஃபார்ம்ட் ஐடியாஸ் எல்லாமே வந்து அவருக்கு வந்து இட் வில் பிகம் அஸ் அ குளோபல் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாமே நம்ம ரிலீவ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஓவர். செகண்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு பெஸ்ட்டு இது பார்ட்னர் வந்து ஒய்ஃபுக்கு பெஸ்ட்டு பார்ட்னர் வந்து ஹஸ்பண்ட். 2 பேருமே அவங்களோட ப்ராப்ளம்ஸை ரீஅட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்லும்போது நான் விட்டு கொடுத்து போகிறேன் டாக்டர், அவர் தான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் விட்டு கொடுக்குறேன், யார் இன்னும் நிறைய விட்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் ரீமாடிஃபை பண்ணுறேன், விட்டு கொடுக்கறது இல்லைங்க, ஒவ்வொருத்தரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தேம் அப்படின்னு சொல்லும்போது போத் த திங்ஸ் வரும். இதெல்லாம் தாண்டி சப்போஸ் ஏதாவது ஆர்கானிக் காஸ் இருக்குது, இப்போ லாங் ஸ்டைன் டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா அதை நம்ம அட்ரஸ் பண்ணாலே நமக்கு எல்லாமே செட்டில் இருக்கும். அண்ட் அகெயின் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆவரேஜாக 3 times in a week சேர்றீங்களா, இந்த ஓவுலேஷன்லாம் ட்ராக்கே பண்ணாதீங்க, நார்மலாக இருங்க அப்படின்னு. இல்லை உங்களுக்கு உங்கள் சூழ்நிலை வேறு ஊரில் இருக்கீங்க, உங்களால் இருக்க முடியலங்கிற பட்சத்தில் ஓவுலேஷன் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் இந்த கப்பிள்ஸ் ஹூ ஹேவ் செக்ஸ் ஒன்லி ரேர்லிங்கும் போது அதுவும் வந்துட்டு ஓவுலேஷன் ஸ்டடி போகிறீங்களா, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாதீங்க, அந்த வாரத்தில் மோர் ஆஃபன் இருங்க. இந்த டே அப்படிங்கிற மாதிரி சுட்டி காமிக்கும் போது நம்ம வந்து வி மேபி த பேசிவ் பார்ட்னர் இன் த செக்ஸ், அவங்க ஆக்டிவ் பார்ட்னர் தே ஹேவ் டு ஹேவ் அன் எரெக்ஷன் டு ஹேவ் செக்ஸுங்கிறதுனால இட் மே பி டிஃபிகல்ட் ஃபார் தெம்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் நிறைய பேருக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ விந்தணுக்கள் ரிலீஸ் ஆகிடுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருதுன்னு. ஸோ ஹவு ஃபாஸ்ட் இஸ் டூ ஃபாஸ்ட்? நம்ம ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இட்ஸ் ஆக்சுவலி எ ப்ராப்ளம்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ சூனாக எஜாக்குலேஷன் ஆச்சுன்னா யூ டர்ம் இட் அஸ் சச்? இவ்வளோ நாள் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 15 இயர்ஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணதில் நான் கற்றுக்கிறது என்னென்னா, தட் இஸ் நோ டெஃபினட்டிவ் டைம் பீரியட் ஃபார் தி செக்ஸ். அந்த எஜாக்குலேஷன் பண்ணுறதுக்கோ சரி எரெக்ஷன் வர்றதுக்கோ நோ டெஃபினட் டைம் பீரியட். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் பர்சன். நான் வந்து பார்க்கும்போது சில பேருக்கு வந்து பேசிட்டு நிறைய பேசுவாங்க, டர்ட்டி திங்ஸ் இருக்கும், இல்லை அவங்களுக்கு பேசும்போது இதிலே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்காங்க. இன்டர் கோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவுட்டர் கோர்ஸ் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. ஃபோர் பிளே ஸ்னாப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. வந்து இன்டர் கோர்ஸ்னு வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் பர்சன். சம்டைம்ஸ் வந்து ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும், சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசும்போது தான் அது மாறும். அந்த ஸ்ட்ரோக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ நிமிஷம் அப்படின்றது எல்லாமே வந்து ப்ரீ ஃபார்ம்டு ஐடியாஸ். ஸோ நோபடி நோஸ். இப்போ யாருமே வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு இன்டர்கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்போ எஜாக்குலேட் ஆகுன்னு பண்ண முடியாது. பட் ஆனால் பீப்புளுக்கு அந்த மென்டாலிட்டி வரும். நீங்கள் பொறுமையாக கேட்டிங்கன்னா, இல்லை டாக்டர் ஒரு ½ அன் ஹவர் தான் பண்ண முடியுது என்னால், அதுக்கு மேலே எஜாக்குலேட் ஆகிடுது அப்படின்னு. சரி, நம்ம வந்து நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறோம், நமக்கு வந்து எது நார்மல் அப்படின்னா நம்மளால் அசஸ் பண்ண முடியும். பட் ஒரு காமன் பர்சனுக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. ஸோ நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் பர்சன். ஹவு டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே, இந்த ஃபோர் ப்ளே பண்ணுறது, இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு அவுட்டர் கோர்ஸ் பண்ணுறது, இன்டர் கோர்ஸ் பண்ணுறது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் பர்சன். அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மாறும். இது ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் வந்து டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போகணும், இந்த வேலையை முடிக்கணும்னு எல்லாருக்கும் தோணுது கிடையாது. சரி, இன்னொரு 10 நிமிஷம் தூங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணும். இன்றைக்கி லீவ் போட்டுடலாமான்னு தோணும். ஒரு சில டைமில் வந்து இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம போகணும், இன்றைக்கி போய் இந்த வேலையை முடிக்கணும். ஸோ இது வந்து காமன் மென்டாலிட்டி ஆஃப் அ ஹியூமன் திங். அதே மாதிரி இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டயர்டாக இருப்போம், நாள் ஃபுல்லாக திட்டு வாங்கிட்டு வந்துருப்போம், அந்த டயர்ட்னஸ் இருக்கும், இல்லை நின்று இருப்போம், நிறைய டிராஃபிக் இருக்கும். இது எல்லாமே வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ். அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சீக்கிரம் வந்துடுச்சு அப்படின்னா, செகண்ட் டைம் பண்ணுறது சப்போஸ் டைம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து எல்லாமே எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, லைஃப் நல்லா இருக்கான சீக்கிரமாக வருதுன்னா அதுக்கும் சில எக்ஸசைசஸ் இருக்குது ஆக்சுவலாக. அது நம்ம அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அதில் வந்து ஃபோகோ பண்ணி வெளியில் வந்துடலாம் ஆக்சுவலாக. ஸோ அது பார்ட்னர் 2 பேருக்கும் அது பிரச்சனையாக தெரிஞ்சாதான். ஸோ நீங்கள் வந்து பான் மூவிஸ் ஏதாவது பார்த்து அதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னா அதிலலாம் அது நேச்சுரலே கிடையாது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி சஸ்டெயினபிள். அது வந்து இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் ரேஞ்சுன்னு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் 2 பேருக்குள்ளே தட் இஸ் நாட் காசிங் எனி திங் அண்ட் உங்களுக்கு 2 பேருக்கும் அது ப்ளஷர் கொடுக்குதுன்னா தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் டைம் லிமிட்டுன்னு இருக்கணும், நம்ம டைம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாதுங்கிறது இஸ் அ குட் அட்வைஸ். அண்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு இருக்கிறது. இது பற்றியும் நம்ம பேசணும். பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டினால சில பேருக்கு இருக்கலான்னு. ஸோ நிறைய பேர் எரெக்ஷன் ப்ராப்ளம்னு சில பேர் டாக்டர் கிட்ட போகிறாங்கன்னா என்கிட்டயே வந்திருக்காங்க. வரும்போது அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நிறைய டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலில் வந்துட்டு நிறைய இருக்கிற ஸ்கேனு, அந்த ரத்த ஓட்டம் நிறையா நல்லா இருக்கா பீனஸ்க்கு, இதுலேருந்து எல்லாமே பார்த்துருப்பாங்க. பட் அவங்களுக்கு அதை கோயிங் த்ரூ எனி ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் நல்லா வந்து எவாலுவேட் ஆயிருக்கான்னு தெரியாது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் நம்ம நிறையா முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு மென்டல் ஆஸ்பெக்ட்டுக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ ஒரு எரெக்ஷன் ப்ராப்ளம்னு மைல்டாக ஃபேஸ் பண்ணும் போதே என்ன டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவீங்க? இவ்வளோ டெஸ்ட்டும் நம்ம பண்ணிட்டு தான் காரணம் கண்டுபிடிக்கணும்னு ஏதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்கிட்ட வர 50% பீப்புள் வந்து ஆல்ரெடி பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வராங்க. ஈவன் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்தாலும் அவங்களுக்கு நாலேஜ் வச்சு இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பட் ஆசச் பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி கேட்குறோம், நம்ம என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் கேட்டுட்டு அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எதுவும் இல்லை அதில் அட்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அமிச்சிட்டோன்னா அடுத்தது வந்து நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது வந்து சில ஹார்மோனல் இஷ்யூஸ், அந்த FSH, LH, டோட்டல் டெஸ்டோஸ்டெரான், தைராய்டு ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே மேஜராக இருக்கும். இப்போ ப்ரொலாக்டின் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது அதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பீனியல் டாப்லர் ஸ்டடி சொல்லுவோம். அந்த பீனியஸ்க்கு போகிற பிளட் சப்ளை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இதுதான் மேஜராக ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். மற்றது வந்து இப்போ சப்போஸ் ஒரு பேஷண்ட் வந்து ஹீமோக்ளோபின் சப்போஸ் கம்மியாக இருக்குன்னா அதுக்குன்னு ஒன் ஆஃப் த இஷ்யூவாக இருக்கும். பட் அது வந்து நீங்கள் யூஸ்வலாக பண்ணியிருப்பாங்க ஒரு 1 இயர், லெஸ் தேன் 1 இயர்னால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லைனா வேணா ரிப்பீட் பண்ணலாம், தவிர என்டையர் திங் தேவையில்லாத ஒரு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் பர்சன். இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, இந்த வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஏதாவது காசஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு தேவையான டெஸ்ட் பண்ணோன்னா we can find it. ஸோ எரெக்ஷன் ப்ராப்ளம் டெஃபினட்டாக டாக்குமெண்டடாக இருக்குன்னா நம்ம கார்டியாக் ஹெல்த்தையும் செக் பண்ணிக்கிறதுங்கிறது
முக்கியம். ஏன்னா அது அத்ரோஸ்க்ளரோசிஸ், கொரோனரி ஆர்ட்ரிஸ்லேயும் இருக்குது. அண்ட் இது ஏர்லி மார்க்கராக இருக்கலாம். நம்மளுக்கு பீனஸ் போகிற பிளட் சப்ளை அஃபெக்ட் ஆகிறதுனால இட்ஸ் மேபி கனெக்டட் டு யுவர் கார்டியாக் ஹெல்த். ஸோ ப்ராபப்ளி வர்த் கெட்டிங் யோர் ஹார்ட் ஆல்சோ செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சொல்கிறது. அண்ட் வயக்ரா நிறைய பேருக்கு தெரிஞ்சது, எரெக்ஷன் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. அது ஓடிசியாக கூட நம்ம ஊரில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு எரெக்ஷன் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா எந்த எவாலுவேஷனுமே இல்லாமல் எந்த டாக்டரையுமே பார்க்காம ஓடிசியாக அந்த மாதிரி எடுத்துக்கிறது அட்வைசபிளா? டெஃபினட்டாக நாட் அட்வைசபிள். நிறைய பேர் வந்து என்கிட்ட வரும்போது ஆல்ரெடி வயக்ரா ட்ரை பண்ணிட்டு தான் வருவாங்க. நான் வந்து பேசி எல்லாம் முடிவு பண்ணி நம்ம இந்த வயக்ரா பண்ணேன், அதெல்லாம் பண்ணிட்டேன் டாக்டர், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இன்டாக்டாக இருக்குது, உங்கள் பாடி வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா எந்த மெடிசனும் ஒர்க் ஆகாது. சப்போஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் ப்ரீச் இருக்குன்னா மட்டும்தான் மெடிசன்ஸ் வில் ஹெல்ப் யூ. ஸோ அப்போ சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்தாலே போதும். இந்த தப்பு மட்டும் எப்பயுமே பண்ண வேண்டாம்னு நான் யூஸ்வலாக சொல்லுவேன். அவசரப்பட்டு மெடிசன்ஸ் எதுவும் எடுக்காதீங்க. என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிக்கலாம், அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. மேபி ஒரு 2-3 கன்சல்டேஷன் வர மாதிரி இருக்கும், உங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டைம் எடுக்கும், அவ்வளோதான். தவிர நத்திங் டு வரி. நீங்கள் அதுக்காக மெடிசன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் சில கேசஸில் தட் இஸ் அன் இண்டிகேஷன், வயக்ரா கொடுக்குறது பெட்டராக இருக்கும். ஒரு ஆங்ஸைட்டி நிறைய இருக்குது, நம்மளால் முடியாதுன்னு இருக்குது. இப்போ ஒரு டிராஃபிக்கில் ஒருத்தன் சைக்கிள் எடுத்து போகிறது வந்து ஃபஸ்ட் டைம்னா கஷ்டமாக இருக்கும். அதே அடுத்த டைம்னா அதே சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இட்ஸ் a common thing actually. ஸோ வயக்ரா இஸ் அவைலபிள் ஓடிசி மாதிரி. இப்போ நம்ம சைஸ் ஆஃப் த பீனஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜெல்ஸு, டேப்லெட்ஸ், அண்ட் தென் அந்த நம்ம ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் பற்றி பேசணும், தெர் இஸ் நோ செட் லிமிட்னு. பட் டு மேக் த எக்ஸ்டெண்ட் த த்ரஸ்டிங் பீரியட் லாங்கர் வந்து உங்களுக்கு ஜெல்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்ப்ரே. இப்போ கூட இப்போ சென்ட் ஐ சா ஆன் வெப்சைட், பாப்புலர் வெப்சைட் பை ரன் பை அவர் ஒரு பார்ட்னராக இருக்கார், ஒரு ஃபேமஸ் பாலிவுட் ஆக்டர், தட் அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் அதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஸ்ப்ரே பண்ணுங்கள், 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், டோட்டலி வைப் இட் க்ளீன், ட்ரை ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும்னு ஒரு பொருள் பற்றி பேசுகிற மாதிரி. தே ஆர் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் யூஸிங் இட் ஆன் த பீனஸ். ஸோ அண்ட் தென் ஐ வெண்ட் அண்ட் லுக்ட் அட் த இன்க்ரீடியன்ட், இட் வாஸ் 10% லிக்னகேன் உங்களுக்கு. ஸோ இஸ் இட் அட்வைசபிள் டு யூஸ் சர்டன் திங்ஸ் லைக் திஸ் ஃபார் எனி ப்ரூவன் பெனிஃபிட் ஏதாவது இருக்கா? என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பாப்புலரான ஒரு ஏஜென்ட் அப்படின்னா யுவர் பார்ட்னர், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபும், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் இஸ் அ பார்ட்னர். ஏன்னா செக்ஸ் வந்து இட்ஸ் பிட்வீன் 2 souls, 2 body, 2 minds. எப்பயுமே மைண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதை நீங்கள் இன்டெலிஜ் பண்ணும்போது டெஃபினட்டாக அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. செகண்ட் திங் வந்து இது வந்து மோர் மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட். அந்த கமர்ஷியல்ஸ் வந்து சரி, நான் வந்து தப்பாக சொல்லலை, பட் அது வந்து அப்ளை பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி திங். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு அது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ். டெஃபினட்டாக தட் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ். என்னென்னா அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் ஃபேன்சியாக போடுறதால பீப்புள் டென் டு கெட் இட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் அது பார்த்தா மோர் அப்படியே நம்ம வந்து டிப்பிக்கலாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து பண்ணுற மாதிரி தவிர இட்ஸ் நாட் அபவுட் தி காஸ்ட் என்ன பண்ண போகிறோம். How is it going to increase your experience there? Like supposed to be pleasurable. நீங்கள் டோட்டலி அதை பண்ணி டீசென்சிட்டைஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல அதில் உங்களுக்கு என்ன ப்ளஷர் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் குவெஸ்டன். இட்ஸ் ஆக்சுவலாக ஒரு கம்பல்சன் ப்ராஜெக்ட். என்னென்னா அந்த ஒரு இன்டிமசி வரும்போது நம்ம இது பண்ணும்போது இதை நான் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் சொன்னாங்க, இந்த இன்டிமசி நீங்கள் இருக்குன்னா சார் அது டாக்டர் அது எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்கள், உங்கள் கிளினிக்கில் இருக்குமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு லைஃப் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மாஸ்டர்பேஷன் இஸ் சம்திங் which majority of men would have done and a smaller percentage of women I would say. ஸோ மாஸ்டர்பேஷனுங்கிறது பியூபர்ட்டி வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் க்ரோயிங் அப் வந்து மென்னை பொறுத்த அளவுக்கு. ஸோ இதை பற்றி ஆனால் நிறைய மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. சில பேர் பயமுறுத்துறதுக்காக சொல்லலாம், நாட் நோயிங் தட் இட் இஸ் அ நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் தான் சொல்லிட்டு. ஸோ அ குவிக் எஸ் ஆர் நோ, இதெல்லாம் வருமா மாஸ்டர்பேஷன் பண்ணால் பிற்காலத்தில், இல்லை நம்மளுக்கு இமீடியட் சைடு எஃபெக்டாக வருமானு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி வீடியோவில் இது ஒரு நைட்டு ஷோ பார்த்தீங்கன்னா மாஸ்டர்பேட் பண்ணிங்களா போச்சு அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்கிறேன். என்ன போச்சு, சீமன் வெளியில் போச்சு அவ்வளோதான். மாஸ்டர்பேஷன் வந்து ஒரு செக்ஸ் எக்ஸசைஸ் ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா. ஸோ நம்ம வந்து இப்போ பார்ட்னர் இருக்காங்க, மூடு இருக்குது 2 பேருக்குன்னா இன்டர்கோர்ஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைன்னா இது பெஸ்ட்டு வே ஒரு ஹைஜீனிக்கும் சரி, ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு வந்து மாஸ்டர்பேஷன். ஸோ அது வந்து செக்ஸ் எக்ஸசைஸ் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ஓகே ரேதர் தென் கீப்பிங் ஆல் தட் பென்ட் அப் எமோஷன்ஸ் இன்சைட் யூ. அண்ட் இப்போ என்னெல்லாமோ நம்ம பார்க்குறோம் அட்வர்ஸாக வரதுக்கு நேச்சுரலாக நீங்களே உங்களை ப்ளஷர் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறதே இட்ஸ் அ சேஃபர் அவுட்லெட்னு சொல்லிட்டு சொல்வேன். நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணவே இல்லை, ரொம்ப நாளாக பண்ணல அப்படின்னா வெட் ட்ரீம்ஸ்னு வரும். கொஞ்ச நாள் தானாக ட்ரீம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எஜாக்குலேட் ஆகிடும். அதனால நார்மல் மெக்கானிசம் தான். Masturbation, can it cause blindness in future? No ma'am. Can it cause hair to grow in different weird parts of the body like your palms? No. ஏன் அப்படின்னா மாஸ்டர்பேஷனை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் மட்டும்தான் எனக்கு தவிர
பாசிட்டிவாக எதுவுமே கிடையாது. அதனால் அது ஒரு பயமுறுத்துறதுக்காக சம்திங் ராங்னே கல்ச்சரலி சொல்லி பயமுறுத்துறதுக்காக வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் கூட யோசனை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் தீஸ் ஆர் ஆல் காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ். பீப்புளுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ தட்ஸ் வை ஐ வாண்டட் டு பிரிங் இட் அப் ஹியர். இம்பார்ட்டன்ஸ் இன் லேட்டர் லைஃப். இப்போ நீ நிறைய பண்ணேன்னா உனக்கு நாளைக்கு பின்ன உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எரெக்ஷனே வராமல் போய்டும்னு ஏதாவது இருக்கா? நோ. கேன் இட் காஸ் ஷ்ரிங்கேஜ் ஆஃப் த பீனஸ் இன் லேட்டர் லைஃப்? நோ. அண்ட் கர்வேச்சர் ஆஃப் த பீனஸ் ஏதாவது வித்தியாசமாக கர்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஏதாவது உண்டா? நோ. என்னென்னா மாஸ்டர்பேஷனில் வந்து there are different types. பீப்புள் பண்ணுற மாஸ்டர்பேஷன் வந்து there are different types. சில பேர் வந்து ஹேண்ட் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் வச்சு ஜஸ்ட் ரப் பண்ணுவாங்க. அந்த ரப் பண்ணும்போது ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து பண்ணும்போது இட் வில் பி a கண்டினியூஸ் க்ரோத் இருக்கும். அந்த கண்டினியூஸ் க்ரோத் பண்ணும்போது அவங்க பண்ணுற இதில் வந்து there will be change in the curvature. பட் ஆசச் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியன் பாப்புலேஷனுக்கு இட் வில் பி லைக் பனானா. நல்ல ஒரு கர்வேச்சர் எப்பயுமே இருக்கும். இட்ஸ் அ நார்மல் ஒன். அந்த கர்வேச்சர் உண்மையிலே அஃபெக்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது யூ வில் ஏபிள் டு நோ நத்திங் டு வரி அபவுட் இட். அண்ட் லோ ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ்க்கு இது ஆர் இன்ஃபர்டிலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? மென்டல் இல்னஸ்? டெஃபினெட்லி நாட். நோ. அண்ட் ஃபிசிக்கல் வீக்னஸ்? பிக் நோ. ஏன்னா இப்போ கூட ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒய்ஃபுக்கு, அடினோமயோசிஸ், அதெல்லாம் தாண்டி கன்சீவ் ஆகி நார்மல் டெலிவரி ஆச்சு. 2வது பேபிக்காக வந்திருந்தாங்க ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டுக்காக. 2-3 டைம்ஸ் அவங்க ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ வந்து ஹஸ்பண்ட்க்கு நடுவில் ஹீ ஸ்டார்டட் ஹேவிங் பயங்கர க்ரானிக் ஹைப்பர் டென்ஷன். சடனாக ஹீஸ் எ யங் பர்சன், பட் ஆனால் வந்துட்டு பார்க்கும்போது பிபி ஜாஸ்தி ஆகி அதுக்கப்புறம் கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன், டயபெட்டிஸ், டைலேட்டட் கார்டியோமைபதி, மல்டிபிள் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அப்போ அவங்க வந்த போதே தான் கேட்டாங்க, ஃபஸ்ட்டு யூ செட்டில் ஹிம், அவரோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம், இப்போ என்ன அர்ஜென்ட்டுன்னு சொல்லும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, இல்லை அவர் ஃபீல் பண்ணுறாரு, யாரோ சொல்லியிருக்காங்க, நீங்கள் அடிக்கடி விந்து எடுத்து கொடுக்கறதுனால உங்களுக்கு ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உடம்பு வீக்காக போச்சு அப்படின்னு. அவருக்கு இருக்கிறது பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம். இதனால வந்து ஏதாவது ஆக போதா? டெஃபினட்டாக இல்லை. பட் மற்றவங்க சொல்கிறத கேட்கும்போது அவரே அப்படி ஃபீல் பண்ணுறாரு, எனக்கு உடம்பு இதனால தான் வீணாக போச்சு அப்படின்ட்டுங்க. டெஃபினட்டாக அதுக்கு சயின்டிஃபிக் பேசிஸ் கிடையாது. நீ வரி பண்ணாதன்னு ஐ வாஸ் ட்ரைங் டு ரீஅஷ்யூர் தெம். பட் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்களும் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. மேம் அதுதான் சொல்லுவாங்க, நைட்டு 10 மணிக்கு நீங்கள் அந்த ஷோ போட்டு மாஸ்டர்பேட் பண்ணிங்களா, போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு டிவியில் சொல்கிற ஷோஸ் இருக்கா? அப்புறம் என்ன பண்ணுறது? ஸ்பெர்ம் தான் போச்சு, சீமன் தான் வெளில வச்சுன்னு புரிய மாட்டேது. வேறு என்ன போச்சு? உங்களோட உடலோட நல்லதெல்லாம் போகலை அப்படிங்கிறது வந்து அதுதான். இந்த மாதிரி பார்த்து மேபி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னு சொல்லுவேன். So thank you for clearing up so many doubts about masturbation. So end result, it is absolutely your wish. நீங்கள் அது பண்ணுறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் டெஃபினட்டாக வரப்போகிறது இல்லை. அட் த சேம் டைம் அது ஓவராக ஒரு அடிக்ஷன் மாதிரியும் வந்துட்டு அஃபெக்டிங் யுவர் ரெகுலர் லைஃப் ஆர் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஆகிறதும் நல்லது கிடையாது. தேர்ஸ் அ பேலன்ஸ் ஆஸ் ஆல்வேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்வேன். இப்போ ஒரு குழந்தை ஏற்கனவே இருக்குது, சம்டைம்ஸ் 2வது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஒய்ஃபுக்கு டெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது டாக்டர், ப்ரீவியஸ் மேரேஜில் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு குழந்தை இருக்குங்கும் போது அவருக்கு திரும்ப டெஸ்ட் எடுக்க வேண்டாம், அதான் ப்ரூவன் ஃபர்டிலிட்டி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. அதுதான் நான் சொல்வேன், உனக்கு கூட தான் ஒரு குழந்தை பெற்றிருக்கீங்க, ஆனால் உனக்கு டெஸ்ட் எடுக்கிறோம்ல, அதே மாதிரி தான் அங்கே. ஸோ செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி, ஒரு பேபி இருந்து அடுத்த பேபி நம்மளுக்கு போஸ்ட்போன் ஆகும்போது அது மென்னுக்கிட்ட ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. சரி, ஃபர்டிலிட்டினாலே இப்போ ப்ரைமரியாக அந்த ஃபஸ்ட் டைம்னாலும் சரி, செகண்ட் டைம்னாலும் 2 பேருமே பாசிபிள். ஸோ 50% மேல் இருந்தாலும் 50% ஃபீமேல் டெஃபினட்டாக உண்டு. ஸோ எப்போ டெஸ்ட் எடுத்தாலும் ப்ரைமரியாக இருந்தாலும் செகண்டரியாக இருந்தாலும் டெஃபினட்டாக மேலுக்கும் ப்ராப்ளம் பண்ணி ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணுறது பெட்டர். ஸோ ஒரு பேபி இருந்தாலே வி டோன்ட் ஹேவ் டு செக் தம் அட் ஆல்னு சொல்லிட்டு கிடையாது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 2 செக்ஷன், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஹூ அம் ஐ. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு டாக்டராக தான் பார்க்குறோம், ஒரு ப்ரொஃபஷ்னலாக பார்க்குறோம். ஸோ லிட்டில் பர்சனல் திங்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலில், உங்களோட வாழ்க்கையில் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். டு ஹியூமனைஸ் டாக்டர்ஸ் ஆல்சோ ஆர் ஹியூமன் அட் த எண்ட் ஆஃப் த டேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. வை டிட் யூ சூஸ் மெடிசன்? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப இதுலேருந்து வந்தேன், ஒரு வில்லேஜும் இல்லை டவுன்லேருந்து வந்திருந்தோம். அப்போ வந்து டாக்டர்ன்றது வந்து ஒரு எல்லோரும் சொல்லி வந்தது. அப்புறம் அப்பா அம்மா 2 பேரும் என்கரேஜ் பண்ணது. ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன தாட் என்ன அப்படின்னா, எனிதிங் ஹேப்பன்ஸ், நம்ம எங்கே போகிறோம், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். சரி, இப்போ ஒரு அடிபட்டாலும் சரி, அந்த பேனிக்கில் தான் வந்து உயிர் போகுது, இல்லை அடிபடுனாலும், பட் அந்த டாக்டர்கிட்ட போகும்போது அது தெரிஞ்சிச்சு, அடிபட்டுச்சு, வலிக்குதான் செய்யும், மெடிசன் போட்டால் சரியாக போய்டும், அந்த ஒரு இருக்கும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப க்ரியேட் ஆச்சு. அதனால் வந்து டாக்டர் ஆக்சுவலாக சூஸ் பண்ணது. And specifically why embryology as a specialization? Embryology specialization வந்து இட்ஸ் லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு தனியாக ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஒரு ஸ்டெம் செல் டெக்னாலஜி அண்டு அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு, அதுதான் போயிருந்தேன்.
பட் அதில் வந்து நம்ம இன்னும் இந்தியாவில் அந்தளவுக்கு அது இன்னும் ஃப்ளரிஷ் ஆகலை. ஸோ ஒரு அப்போ பார்க்கும்போது தான் எம்ப்ரியாலஜி வந்து இட்ஸ் லைக் சிமிலர். ஸோ நம்மளோட இது ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டுன்றதை விட ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ ஒரு சேலஞ்சிங்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் வாட் ஐ ரியலைஸ்ட் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்ச லைஃப் ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத அந்த ஒரு மைக்ரோஸ்கோபிக்கல் லைஃப் வந்து the world under the microscope is so different and I think it makes us really feel amazed by the very complicated, highly synchronized ஒரு machine which is our human body which nature has given us. இப்போ நீங்கள் டாக்டர் ஆகலைன்னா பிளான் பி என்ன இருந்தது உங்களுக்கு? எல்லாருக்கும் இருக்க மாதிரி அப்பா என்னோட ஹீரோ. அவர் வந்து சிவில் இன்ஜினியர். அப்போ வந்து அவரோட லைஃப் அப்பா வந்து நாங்கள் தான் டவுன்ஷிப்லேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ரிவர் இருக்குது, ஒரு ஃபேமஸ் ரிவர். அந்த ரிவர்லேருந்து ஒரு பெரிய டவுன்ஷிப்க்கு வந்து வாட்டர் கொடுக்குறது தான் அவரோட வாட்டர் போர்டில் ஒர்க் பண்ணார். ஸோ அப்போ வந்து அப்பா என்கிட்ட கேட்கும்போது என்ன வேணா நானும் உங்கள் மாதிரி இன்ஜினியர் பண்ணேன். அப்படின்னா கல்யாணமே பண்ணிக்கூடாது. நான் சரிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் இன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்சுவலாக. பட் எனக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஒரு பக்கம் மெடிசன் கிடைக்கல அப்படின்னா சிவில் இன்ஜினியர் தான் போகணும்னு நினச்சேன். பட் அவரோட என்னோட லக்கா இல்லை அவரோட பிளெஸிங்ஸான்னு தெரில, ஐ காட் அ மெடிசன் டு இட். நைஸ். ஸோ டிட் யூ ஹேவ் அ லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? ஐயோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறீங்களே. ஐயோ இட்ஸ் அ லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் நிறைய பேர் சொல்கிறது தான். சச் உங்கள் கிளாஸ்மேட்டா உங்கள் வைஃப்? கிளாஸ்மேட் யூஜியில். ஓகே. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஷீ இஸ் அ கைனகாலஜிஸ்ட், ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ ஐ டேக் கேர் ஆஃப் ஹர். லைஃப்பில் அப்பையிலேருந்தும் சரி இப்போயும் சரி அவங்களோடவே ஜேர்னி இருக்குது. 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கிறதால லைஃப் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அட் இன்னொரு நட்சத்திரா மென் உமன் ஃபர்டிலிட்டி கிளினிக்னு சொல்லிட்டு சென்னையில் வி ஹேவ் இட். ஓகே, தட்ஸ் நைஸ். அண்ட் சில்ட்ரன்? 2 குட்டீஸ் இருக்காங்க, பியூட்டிஃபுல் குட்டீஸ். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பையன், he is 7 years, செகண்ட் பொண்ணு 5 years actually. So ஒரு டாக்டரா do you just advise or do you always follow also what do you walk the talk and சொல்லணும்? லைஃப் ஸ்டைல் பற்றி நம்ம நிறைய அட்வைஸ் கொடுக்குறோம் அந்த பேஷண்ட்ஸ் வரும்போது, பட் do we actually follow இட்டுங்கும் போது வாட் அபவுட் யுவர் டயட்? ஸோ இன்னொரு டயட் வந்து இட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஆக்சுவலாக. நான் பேசுகிறத விட ஃபாலோ பண்ணுறது 50% தான். ஏன்னா நேச்சர் ஆஃப் ஜாப் ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆக்சுவலாக. என்னோட டைமிங்ஸ், நான் அந்த கேஸ் பண்ண போகிற டைமிங்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. பட் ஈவன் தோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங், மை ஒய்ஃப் வந்து மேக் ஷூர் அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் என்னோட ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்க டெடிகேஷன் வந்து இதில் என்னால் கொடுக்க முடியல ஆக்சுவலாக. அண்ட் நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க தட் யூ ஆர் ஆல்சோ ஸ்டார்டட் ட்ரைங் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ வி ட்ரை டு டூ வாட் வி கேன் விச் வில் சூட் ஆர் பிஸி லைஃப் ஸ்டைல்ஸ் ஆல்சோன்ட்டுன்னு. எக்ஸசைஸ் டெஃபினட்டாக, பட் ஆனால் இர்ரெகுலரி பண்ணுறேன். இப்போ ரெகுலராக பண்ணுறது டெஃபினட்டாக இஸ் அ வேல்யூ. பட் ஐ டூ அட்லீஸ்ட் 3 days a week கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறீங்க? பேசிக் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு வந்து பிரிஸ்க் வாக்கிங், ஏன்னா அதுதான் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சைக்கிள் இருக்கிறதால ஐல் கோ ஃபார் சைக்கிளிங். அதுக்கப்புறம் கார்டியோ, கொஞ்சம் இது ஜிம் ஃபெசிலிட்டி இருக்குது ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் பேசிக் திங்ஸ் நான் பண்ணுறது. ஸோ ஸ்லீப் வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா ஒய்ஃப் வந்து இது ஆப்ஸ்டேஷன் ப்ளஸ் கைனகாலஜிஸ்ட்னால அவங்களோட டைமிங் வந்து அப்பப்போ அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 10 days வந்து நைட் அவங்களுக்கு கால்ஸ் வந்துடும். அவங்க கால்ஸ் வரும்போது நான் தான் அதை அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க எழுப்பிட்டு இப்போ பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னா. ஸோ அந்த டிஸ்டர்ப் ஸ்லீப் எப்பயுமே இருக்குது ஆக்சுவலாக. அது ஒன்றும் பண்ண முடியல. யூஸ்வலாக ஐ கோ ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி இன் த மார்னிங். அதுதான் என்னோட பிரின்சிபல். பட் ஏர்லி இந்த மார்னிங் வந்து ஒர்க்னால அது வந்துடுது. ஏர்லி டு பெட் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுது. இன் பிட்வீன் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்ட் ஆகுது. சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், டு யூ ட்ரிங்க் ஆர் ஸ்மோக்? ஐ டோன்ட் ட்ரிங்க் ஸ்மோக். காஃபி ரொம்ப பிடிக்கும். அது சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இல்லைங்க, அது சப்ஸ்டன்ஸ் கேஃபீன். அது இப்போ கேஃபீன் வந்து பயங்கர நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டே இருக்கு, நிறைய பீப்புள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் ஒரு நாளைக்கு 4-5 நாளும் அப்படி டெம்ப்ட் ஆகிடுது ஆக்சுவலி. ஐ ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட் இட் டு 2 or maximum 3 cups a day depending on the schedule. I should say I'm trying to do it maybe 1 hour கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பேஷண்ட் நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிற அதே திங் தான், ஒரு சோஷியல் திங். இப்போ சப்போஸ் ஒரு கேஸ் போகிறோம், ஒரு மேடம் பார்க்குறோம், இல்லை ஒரு கப்பல் பார்க்க, அவங்க வந்து ஒரு காஃபி குடிக்க மாட்டேங்கிற ரமேஷ் கேட்கும்போது இல்லை மேம் முடியாதுன்னு சொல்ல முடியல. இட்ஸ் லைக் இங்கே கூட நான் உங்களுக்கு காஃபி கொடுத்தேன், பட் நீங்கள் வேணும்னா ஒயிட் டீ கூட கொடுத்துருப்பேன் உங்களுக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ வாட் இஸ் யுவர் மெத்தட் ஆஃப் டீஸ்ட்ரெஸ்ஸிங்? ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோன்னா வாட் இஸ் யுவர் டீஸ்ட்ரெஸ்? ஆர் சரி, ஆக்சுவலி நான் வந்து லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, படிச்சுட்டு மெடிசன் வரும்போது இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதர் ஏரியா ஆஃப் லைஃப் எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணோன்னா தலையோருக்கு வால் இருக்க மாதிரி நான் நினச்சிட்டு அந்த சயின்டிஃபிக் ஐடியாவை விட பீப்புளுக்கு இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணது தான் நிறைய ஆக்சுவலாக. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இருக்க லைஃப்பில் நான் டீஸ்ட்ரெஸ் பண்ணேன்னா குட்டீஸோட லைஃப், அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கும்போது ஏன்னா ஒரு ஏபிசிடியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்னென்னமோ சொல்லிக் கொடுத்து ஏபிசிடி சொல்லி தராங்க. ஒரு ப்ளஸ்ஸன் ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா. ஸோ என்னோட டீஸ்ட்ரெஸ் வந்து கிட்ஸ் தான் ஆக்சுவலாக.
But it all especially depends. when they are young, I know. Young. Maybe it depends upon the age ன்னு நினைக்கிறேன், and how I'm responsible in the family. Definitely, once they hit their teens, கவலைப்படாதீங்க. They will have their own space, yes, அப்படின்னு சொல்லிட்டு they become cool, and then parents ஓட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும். But this age is a nice age, I think. இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன விஷயம் வந்து ஐம் ஃபோக்கஸிங்னா ஐம் ட்ரைங் டு ரீஸ்டோர் த எசன்ஸ் இன் லைஃப்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பேசினேன், ஒரு ஃபெமினிஸ்ட், ஒரு ரெண்டுமே மேல் வந்து சுப்பீரியர்னு சொல்கிற பீப்புள்கிட்டையும் பேசுகிறேன், ஃபீமேல் சுப்பீரியர் பீப்புள்கிட்ட பேசுகிறேன், ஒரு கவுன்சிலர்கிட்ட பேசுகிறேன். இது பார்க்கும்போது ஏதாவது ஒன்று அந்த எசன்ஸ் ஆஃப் லைஃப் நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு இருந்துகிட்டே இருக்குது. அது ஏதாவது எடுத்துகிட்டு வர முடியுமான்னு ஐம் ஜஸ்ட் ட்ரைங். இப்போ கொஞ்ச நாள் அதுதான் எனக்கு வந்து இட்ஸ் லைக் டீஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. So how do we bring meaning, purpose to life and then restore the essence of life? That is a deep question and a topic by itself, I think. But that you're interested in it அப்படிங்கிறதே வந்து and you want to do something in that areaங்கிறதே which is a very interesting thing ன்னு நினைப்பேன். Books on Netflix? டெஃபினட்டாக புக்ஸ் தான். Books, okay. பட் ரெக்ரியேஷன் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது வந்து அதில் வந்து படிக்கிறது, அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணுறதா இல்லை. And your biggest inspiration? மை ஃபாதர். இப்போ என்னோடய ஒய்ஃப், என்னோட கிட்ஸ் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல. எல்லாரும் சொன்னது தான். பட் இப்போ வந்து பயங்கர தயார் ரேஞ்சில் தான் இருக்காங்க. I know. So your biggest mentor, who do you feel has played a role? என்னோட ப்ரொஃபஸர் பாண்டியன் சொல்லுவேன். அவர் தான் ஹி கேவ் மீ அ ஷேப் ஆஃப் லைஃப். எசன்ஸ் ஆஃப் லைஃப் தேடும்போது ஹி கேவ் மீ ஷேப் ஆஃப் லைஃபுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குன்னு சொன்னது டெஃபினட்டாக. Your biggest wish? இந்த எசன்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து கண்டுபிடிச்சி நான் போகிறதுக்குள்ளே சொல்லிடணும், எப்படியாவது ஒரு விதத்தில் சொல்லிடணும் அப்படின்னு. அது ரீச்சிங் மெக்கானிசம் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும்னு ஆசை. நைஸ். வெல்கம் டு சோஷியல் மீடியா. அண்ட் யுவர் பிக்கெஸ்ட் ரிக்ரெட் இஃப் எனி? ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் என்னால் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண முடியல. இப்போ வந்து நிறைய கப்புள்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து வாக்கிங் போவீங்களா, நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா, நீங்கள் அது பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பண்ணுறது இல்லைன்னு அக்செப்ட் பண்ணியிருக்கேன் டேரெக்டாக. பட் ஆனால் சம்டைம்ஸ் அந்த சில கப்புள்ஸ் வந்து நீங்களே பண்ணுறது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. பட் என்னென்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி இல்லை ஆக்சுவலாக. ஸோ நான் ஒரு எஃபர்ட் போடுறேன்னா இட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு அதுக்கு நான் நிறைய ரெக்ரெட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ நம்மளை பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு. யுவர் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த், வாட் டு யூ ஃபீல்? உங்கள் கேரக்டர் வைஸ் வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்? கேரக்டர் வைஸில் கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கும் எனக்கு. அதுதான் ஐ திங்க் பிக்கெஸ்ட். அது என்ன கொஞ்சம் பேஷன்ஸ் என்ன? தட்ஸ் நைஸ். அண்ட் யுவர் பிக்கெஸ்ட் வீக்னஸ், வாட் டு யூ ஃபீல்? வீக்னஸ் இஸ் மை செல்ஃப் ஆக்சுவலாக. என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் இந்த எமோஷ்னல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கப்புள் வந்து நம்ம போயிடுறோம். அது வந்து என்னோடய வீக்னஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், நிறைய இது பண்ணிட்டு வரேன், இதனால நான் வரேன் சார் அப்படின்னும்போது ரொம்ப மனசு வந்து ரொம்ப சிங்க் ஆகிடுது. அந்த ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்ட் என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பேசும்போது சொல்லும்போது அவங்க கைட் பண்ணும்போது இல்லைனாலும் அவங்க முடிச்சுட்டு போகும்போது சார் லைஃப் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு அந்த வந்து what makes us good also. That's not a weakness, I'll tell you, Ramesh, because even I was talking to other guests on the podcast, empath ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த எம்பத்தி இருக்கிறதுனால தான் ஐ எம் ஆல்சோ அ ஹியூஜ் எக்ஸ்டென்ட் தட் வே. ஸோ நம்ம டைம் கொடுத்து கேட்குறதுனால நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுனால, எஸ் இட்ஸ் அ ஃபைன் லைன் வென் யூ கிராஸ் தட், அது உங்களை அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. பிகாஸ் there are many stories we hear day in and day out. But that is very important trait to be a good doctor, especially I think. இல்லாட்டி ரொம்ப கிளினிஷியனாக நம்மளை வெறும் அவங்கள ஒரு கேஸ் ஸ்டடியாக பார்க்காம ஒரு பர்சனாக பண்ணும் போது அந்த கனெக்ஷன் இருக்கும் போது தான் ஐ திங்க் வி பிகம் குட் அட் வாட் வி டூ. ஸோ ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ வீக்னஸ். யுவர் நெக்ஸ்ட் கோல் ஆர் எய்ம்? ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுருக்கேன் மேம். என்ன அவேர்னஸ்னால் ஐ திங்க் ஃப்யூச்சர் வில் பி த கேர், CARE, கேர் தான் வந்து இட் வில் பி ஃப்யூச்சர். அதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஒர்க் அவுட். Let's hope ma'am it should. So all the very best for your endeavors. So I think it has been an exhaustive discussion on all things to do with the sexual health of men as well as sperm வந்து எவ்வளோ இருக்கணும் இருக்கக்கூடாது, மேல் infertility என்ன டெஸ்ட் ட்ரீட்மெண்ட், we have covered it exhaustively in today's session. ரொம்ப thanks for coming and spending your valuable time with us on a weekday. I know you are busy, you are going to Chidambaram right from here for another case and so thank you so much for all the information. I'm sure it should be very helpful for everyone. Thank you very much ma'am. Thank you.